ஹை டிஎஸ், நான் கேர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஷிவரிங்காக, கொஞ்சம் பயமாக அப்படி தான் இருக்குது. தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சுட்டு போய் தூங்கிட்டேன், போய் படுத்துட்டேன். பட் எப்படி இருந்தாலும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு இந்த வீடியோ பண்ணணும். ஸோ இன்றைக்கே பண்ணிட்டா கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எங்கள் அத்தையை பற்றி பேசணும். லக்ஷ்மி ஒரு ஒரு பெண்ணா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இந்த சமுதாயத்துக்காக எவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருக்காங்க, எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா சூரியல் ராதான்னு சொல்லுவாங்க. இந்த 2 லேடிஸ் பற்றி பேசணும். இதை பேசும்போது எங்கள் மாமனார் ஃபேமிலி எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நான் என்னை பற்றி தான் உங்களுக்கு முதலே தெரியும். ஒன்றும் நம்மளோட ஒரு 25,000 குடும்பம் இன்றைக்கி கூட இருக்குது. கேஆர்னா இன்னும் அவுட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். யாரும் உங்களுக்கு எதுவும் புதுசாக இருக்க போகிறதில்ல. பட் அவங்களுக்கு வந்து இந்த ஆடியோ புதுசாக இருக்கும். இந்த வீடியோ பண்ணி முடிச்சோன்னே வீடியோ இது பண்ணி முடிச்சோன்னே கண்டிப்பாக வந்து எங்கள் மாமாவுக்கு அனுப்புவேன், என் சிஸ்டர்லாவுக்கு அனுப்புவேன். எங்கள் ஃபேமிலி குரூப்பு ஒன்று வச்சுருக்குறோம். ஸோ அதுலேயும் உங்களை மாதிரி நானும் வச்சுருக்கிறேன். ஸோ நாங்கள் வச்சுருக்குறோம் எல்லோரும். அதுலேயும் வந்து எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த ஒரு எமோஷ்னல் டாபிக் வந்து பேசும்போது நம்மளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஒரு பாயிண்டில் நான் பேசி தான் ஆகணும். எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இருந்து எனக்கு ஒரு சின்ன நல்லது பண்ணவங்களை கூட நான் பேசியிருக்கிறேன். என்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சி ஒரு பொண்ணை கொடுத்து இந்த லெவலில் என் லைஃப்பை என்னை வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்தின அத்தனை பேர்த்துக்கு வந்து நான் பண்ணித்தானே ஆகணும். இந்த சமுதாயத்திட்ட கொண்டு வந்து சேர்த்தணுமில்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஒரு மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. இந்த டிபியோட நான் ரேணுகிட்ட சொன்னேன். நான் இந்த மாதிரி வந்து அத்தையை பற்றி பேசும்போது அத்தை அவங்க அம்மா இருக்கிற மாதிரி ஒரு டிபி தான்ப்பா வைக்கணும், கம்பெனியில் வைக்கணும் இந்த வீடியோவுக்கு. அவங்க 2 பேருந்து இல்லாமல் போயிட்டாங்க, அவங்கள பற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் கோயிங் டு பி எமோஷ்னல். அப்படி தான் இருக்கும். நம்மளுக்காக ஒருத்தர் எல்லாமே வாழ்க்கையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி நினைக்கும் போது நம்மளுக்கு அழுகை வரும், உடஞ்சி போயிடுவோம். சரி, ஸ்டார்டிங்கிலிருந்து வந்துடுவோம். அதான் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அதனால் உண்மைங்க, எப்போவுமே பொய்யா பேசுகிறது இல்லை, உங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி. அதனால் அது எப்போவுமே அப்படி சொன்னதில்லை. இன்றைக்கி இது கரெக்டான டைமா அப்படிங்கிறதும் கூட எனக்கு சரியாக புரியல. யோசிச்சு மைண்டு தான் டிஎஸ், மைண்ட் அண்ட் ஹார்ட்டு தான். நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ணிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சில நேரம் மருந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன், கார் எடுக்கணும், அப்பாயின்மெண்ட் இருக்கும், 5 நிமிஷம் தான் இருக்கும். 5 நிமிஷம் எனக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அதை அப்படியே எழுதுவேன். உங்களுக்கு ஏஎஸ்எலுக்கு ரைட் அப் பண்ணுவோம்ல, அப்போ என் ஒய்ஃப் வந்து சண்டை போடுவோம். அப்படி நான் சொல்லுவேன், இரு இப்போ நம்ம 5 நிமிஷம் கொண்டு விட்டுறேன். ஆனால் இந்த தாட் இப்போ இன்றைக்கி கன்வே பண்ணலைன்னு என்னால் பண்ண முடியாது. எண்ணமும் சிந்தனையும் ஒன்றா இருக்கும்போது பண்ணால் தான் அது கரெக்டாக வந்து சேரும். அந்த ஹார்ட்டும் மைண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் யூ கேன் ஏபிள் டு கன்வே வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அப்படி தான் வந்துருக்குது. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அது லவ் மேரேஜ் தான். எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒய்ஃப்னால் பெரிய உலகம். என் உலகமே அவன் மட்டும்தான், என் மனைவி மட்டும்தான். இந்த வாழ்க்கையே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாராவது ஒன்று கொடுத்து ஒன்று உருவாக்கிட்டாங்களா, இல்லை ஹெல்ப் பண்ணி உருவாக்கிட்டாங்களா, ஒன்று சப்போர்ட் பண்ணி உருவாக்கிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் அடுத்த கொஷின்னு. இந்த வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் இது பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம். இந்த லெவல் ஆஃப் ஒரு லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்காக நான் பண்ணின வாழ்க்கை மட்டும்தான் இது. இப்போ ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் வந்து மும்தாஜுக்காக கட்டினார்னு சொன்னாங்க. அதை கூட நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிங்க, மும்தாஜோட ஃபோட்டோ கொண்டு வந்து போட்டு இந்த மூஞ்சிக்கெல்லாம் தாஜ்மஹால் கட்டுறது அப்படின்லாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தீங்க. நம்ம நண்பர் கூட ESL நான்-IT குரூப்பில் அது கமெண்ட் பண்ணாருன்னா கூப்பிட்டு சத்தம் போட்டு அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி. அவங்கவுங்க விரும்பினது பெருசாக தானே இருந்திருக்கும். நிறையா மனிதர்களை பற்றி நம்ம பேச போகிறோம், நிறையா மனிதாபிமானத்தை பற்றி பேச போகிறோம், அவங்க நடந்துக்கிட்டதை பற்றி பேச போகிறோம். நிறைய இடம் உங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக தான் இருக்க போகுது. இது வந்து உங்களுக்கு எதுவுமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்காது. 2015 எடுத்த ஒரு ஜாக்கெட்டு,
சார்லட்டில் நானும் வீரபிரகாஷ் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். வினோத் கோத்தா, சந்தோஷ், மது, கணேஷ் மது, சந்தோஷ், பஞ்சலுங்கா அப்படின்னு 4 பேர் ஆந்திரா பசங்க. நான் ஒருத்தன் தான் தமிழ் பையன். அவங்களோட இருந்தேன். அங்கே போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது. அப்புறம் உள்ளே போட்டிருக்குது அதோட பழசு. இது அதை பேண்ட் அதோட ஒரு உண்மையான ஒரு அன்பை கொண்டு வந்து சேர்த்தும் போது இதெல்லாம் ஒரு பெரிய கன்சர்னானு எனக்கு தெரியல. நல்லா தலை குளிச்சுட்டு நீட்டாக வந்து எப்பவும் போல் பண்ணுற வீடியோவாக அது பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி ஒரு எண்ணம் இருந்தது, அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன், ஒவ்வொன்றா வரும்போது சொல்கிறேன். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது. ஒரு லவ் மேரேஜ் தான். 2 பேருமே லவ் பண்ணோம், பிடிச்சிருந்தது. நம்ம வந்து நம்ம விரும்பினவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம ஏன் இவ்வளோ நாள்லாம் பேசாமல் இருந்தோம்னா அது ஒரு வேளை எக்ஸாகரேட் ஆயிருமோ அப்படிங்கிறது தான். என்னமோ இவன் மட்டும்தான் பெருசாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒன்று வந்துடக்கூடாது. இல்லை, சொசைட்டிக்கு வந்து என்ன நம்ம செட் பண்ணுறோம்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் எப்போவுமே ரொம்ப கைண்டாக தான் இருந்திருக்கிறேன். அதை பற்றி பெருசாலாம் பேசினதில்லை. ஏசல் மக்களுக்கு தெரியும், அலுமினியில் இருக்கிறவங்க தெரியும், லீட்ஸுக்கு நிறையவே தெரியும். அது கிட்டத்தட்ட வந்து ஏசல்லையும் 100 குரூப் இருக்குது, 2 அலுமினி சேர்த்து 100 குரூப் இருக்குது, 200 குரூப் இருக்குது. ஒரு கம்பெனி மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. 25,000 குடும்பம் இருக்குது. எத்தனையோ லட்சம் மக்கள் நம்ம கூட இருக்காங்க. நீங்கள்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து இதை கேஆர்னால் பண்ண முடியும்னு சொல்லி நம்பி ஆதரித்து எல்லா எலெக்ஷனையும் கோத்ரூ பண்ணி என்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு தலைவராக கொண்டு வந்து நிறுத்தினதுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி. அதுக்கு வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரு காரணமாக இருக்கலாம், நம்ம செஞ்ச வேலையும் இருக்கலாம். ஏதாவது உங்கள் அன்பு ஒரு பெருசு இல்லையா? அது வந்து அந்த நம்பிக்கை, அதை சம்பாரிச்சது வந்து நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். அப்போ நம்ம வந்து ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி என்னை லவ் பண்ண என்னை விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க வீட்டில் வந்து எதிர்த்தாங்க. அத்தை மாமன்லாம் பிடிக்கல. ஏன்னா நம்மளுக்கு அம்மா இல்லை. அம்மா இருந்ததுன்னு என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளை பற்றி போய் நல்லபடியாக சொல்லி ஒரு ஒரு அம்மா இருந்துச்சுன்னு ஒரு பையனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். நிறைய அந்த பையனை பற்றி பாசிட்டிவாக பேசி இப்போ எங்கள் அம்மா வந்து என் தம்பி பற்றி பேசினா ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இருந்து அவங்கள அப்படிலாம் பார்த்தது கிடையாது. அது அம்மா தான் வளர்த்தி இருக்குது. பெத்தா மட்டும் அம்மாலாம் வளர்த்தி சோறு போட்டாலும் அம்மானு தான் நம்ம அதை பார்க்குறோம். தம்பி நம்ம தம்பியாக தான் பார்த்துருக்குறோம். பட் இருந்தாலும் அவனை பற்றி ரொம்ப அந்த பாசிட்டிவாக இருந்து அது ரொம்ப அந்த ஹோப் அதை பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்து யாருமே ஒன்று பண்ணாமல் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எப்போவுமே அந்த ஒரு கவலை இருக்கும். நம்மளுக்கு ஒருத்தருமே பாசிட்டிவாக பேசுகிற ஒருத்தர் இருக்க மாட்டாங்கல்ல. உங்களை வந்து நிறைய இடத்துல நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பண்ணும்போது மனிதாபிமானம் கூட அந்த இடத்துல இருந்திருக்காது. ஆனால் நம்மளுக்காக பேசுகிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப குரூயலாக தான் இருந்திருக்கும். பாக்கெட்டில் ஒரு 5 ரூபா கூட பணம் வச்சுக்கிட்டு எப்போவுமே இருந்ததில்லை. அப்போ அம்சு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்து, அவள் முடிவு தான். இப்போ நம்மளாம் வந்து போய் எம்சிஏ செகண்ட் இயர் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த லீவில் வந்துட்டு போன பையனுக்கு ஒரு 3 செமஸ்டர் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து போராடி அந்த செமஸ்டர் பணத்தையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஏதோ ஒரு புண்ணியத்தில் போய் எப்படியோ அம்மா தோட்டத்து பத்திரத்தை வச்சு திரும்ப ஒரு 3 செமஸ்டருக்கு லோன் வாங்கிட்டோம். 3 செம் உயிரை கொடுத்து போராடி கட்டினோம். அப்பச்சு ஒரு 60,000 கொடுத்தாங்க. அப்புறம் அப்பா மிச்சதெல்லாம் கட்டினாங்க. ஒரு செமஸ்டருக்கு 30,000. அப்புறம் அங்கே தங்கி சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வீடியோ இது. எனக்கு பேசினா பிரேக் ஆயிருமேன்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரோலாக இருந்து பேசுகிறேன். ரொம்ப வலியும் வேதனையும் கண்டிப்பாக அதில் இருக்கும். நிறைய அன்பு இருக்கும். நல்ல மனசுங்க நிறைய பேர்த்து நீங்கள் டச் பண்ணி நிறைய பேர்த்து பார்ப்பீங்க. உங்களை நிறைய இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அது பேசும்போதே எனக்கு பிரேக் ஆகுது. நினச்சாலே பிரேக் ஆகுது. நிறைய விஷயம் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்குது. ஒரு அழகு புள்ள யார் பார்த்தாலும் திரும்பி பார்த்துட்டு போவாங்க. எங்கள் அண்ணன் சொன்னார், எம்ஜிஆர் கலர்னு சொன்னார். நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க. ஒரு அலுமினியிலேருந்து ஒரு லீடு வந்தாங்க, வைஸ் பிரசிடெண்ட். அவங்க கூட வந்து அம்சை பார்த்துட்டு முதல்ல பார்த்துட்டு என்னங்க கேர் எம்ஜிஆர் கலரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா. அப்படி அந்த மாதிரி எங்கள் காலத்துல இந்த கலருங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு. அப்போ புள்ள சிகப்பாக இருக்குது, பையன் சிகப்பாக இருக்குதுலாம் சொல்லுவாங்க. அப்புறம் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. நம்ம எப்போவுமே அதுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை. பட் ஸ்டில் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க ஜீனு, அதை ஏன் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது நம்மளுக்கு என்ன பெரிய குறை? நம்ம ஏன் அந்த வஞ்சகம் வச்சுக்கணும்? அப்புறம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த எதிர்ப்பெல்லாம் இருந்தது தான் பேசிக்காக. அன்னைக்கெல்லாம் கிராமமெல்லாம் வேறு மாதிரி இருந்தது, இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. 2-3 விஷயம் சொல்லணும்.
அப்பா அம்மாவுக்கெல்லாம் அவ்வளோ வேல்யூ இருந்துச்சு. பிள்ளைகள்லாம் அப்படி பண்ணாது. அப்பா அம்மாவை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இருந்த காலம். அதனால் எங்கள் அப்பா அம்மா வந்து சம்மதிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொன்னாப்படி. இந்த எம்சிஏ வந்து ஒரு 3 செமஸ்டர் வந்து எப்படியோ போராடி ஒரு செமஸ்டர் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் பணம் கட்ட முடியல, வெளியில் வந்துட்டேன். இப்போ இத்தனை பேர்த்துக்கு பணம்லாம் ஏன் கொடுக்குறோம், இத்தனை எல்லாம் ஏன் பண்ணுறோம்னா உங்களுக்கு ரீசன் புரியும். அப்புறம் ஒரு காலேஜ் போக வந்துட்டேன். அப்புறம் நான் போயிட்டு நான் வந்து என் ஒய்ஃப் கூடலாம் லவ் பண்ணுற காலத்தில் எங்கேயும் வெளியிலலாம் போனதில்லை. ஏன்னா அன்னைக்கு சொசைட்டி அப்படி திறந்து நம்ம ஒருத்தர் உண்மையாக நேசிச்சோம்னா அவங்கள வெளியெல்லாம் கூட்டிகிட்டு சுற்றி அந்த கெட்ட பேர் பண்ணி கொடுத்துக்கூடாதுல்ல. அதிகபட்சமாக நான் பஸ் ஏறும்போது பார்த்துருப்பேன், பஸ் விட்டு இறங்கும்போது பார்த்துருப்பேன். எங்கள் லவ்வெல்லாம் அவ்வளோதான் இருந்துச்சு. ஒரு லவ்வர் கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போகிறதோ, வெளியில் போகிறதோ, அங்கே சுற்றுறதோ, இங்கே சுற்றுறதெல்லாம் அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒன்று வந்து அவங்க பிள்ளைய அவங்க எப்படி வளர்த்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் கஷ்டமாக இருக்குன்னு ஒன்று. நம்மளுக்கு ஒரு ஆம்பளை ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, ஒரு பொம்பளை ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு சுற்றுறது எப்படி ஒரு கரெக்டாக இருந்துடும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. என் வாழ்க்கையிலேயே நான் ஒரு பெரிய சொத்தாக பார்க்குறது வந்து என் ஒய்ஃப் மட்டும்தான், என் மனைவி மட்டும்தான். வேறெல்லாம் யாரும் கிடையாது. என் பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் என் பையன் பிள்ளைலாம். அதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அவங்களுக்கும் தெரியும். அப்பா எதாக இருந்தாலும் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். எப்போவுமே என் வாழ்க்கை வந்து என் ஒய்ஃப் மனைவி சுற்றி மட்டும்தான் இருந்திருக்குது. அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலி கனெக்டட் தான் 2 பேருமே. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங்கில் தான் இருப்போம். இங்கே ஒரு பிரச்சனைன்னா 2 பேருக்கு பயங்கரமாக கோவம் வரும். அவள் ஷார்ட் டெம்பரு, டக்குன்னு கோவம் வரும். ஆனால் சமாதானம் ஆயிடும். அப்படி நல்ல நேச்சர், நல்ல கேரக்டரு. ஆனால் ஷார்ட் டெம்பர் தான், கோவம் வரும். அந்த கோவத்தை ரொம்ப முக்கியமாக வேண்டியவங்கிட்ட தான் காட்டுவோம். அப்படி அவங்க அம்மாட்ட கோவப்படுவோம், அப்படி எங்கிட்ட கோவப்படுவோம், அப்படி அவங்க ஆத்தாட்ட கோவப்பட்ட அப்படி. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர்த்துக்கு தான் கோவப்பட்டிருப்போம். அப்படி வேற 3 பேர்த்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அப்படி வேறு யார்ட்டும் க்ளோஸாக இருக்க மாட்டோம். அப்படி எனக்கு வந்து பயங்கரமாக கோவம் வரும். நம்ம என்னென்னா ஒரு கொடுமையிலேயே வளர்ந்த ஒரு சின்ன ஒரு சைல்டு, சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒரு கொடுமை, கொடூரம், வக்கரம், நியாயமே இல்லாமல் இருக்கிறது, நிறைய அநீதி, இதிலெல்லாம் வளர்ந்த ஒரு ஆம்பளை எப்படி இருப்பான் இல்லையா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த ஒரு எண்ணம் தானே இத்தனை பேர்த்த கொண்டு வந்து உள்ளே சேர்த்துச்சு. கேர்னா இத்தனை பேர் வந்ததுக்கு காரணம் அது மட்டும் தானே. உங்களெல்லாம் என்ன இல்லாமல் இருந்துச்சு. எங்கூடலாம் வந்து அப்படி இருக்கும்னு எந்த அவசியம் உங்களுக்கு கிடையாது. நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல படிப்பு, நல்ல வீட்டுக்காரர், நல்ல ஒய்ஃபு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது என்னை தேடி வந்து தலைவர்னு வந்து உள்ளே வந்து நின்னது, எனக்காக சண்டை போட்டது, என்னை ஜெயிக்க வச்சது, இத்தனை வேலையும் இந்த சமுதாயத்துக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணுது, அவர் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் எனக்காக சண்டை போட்டிருப்பீங்க. இதெல்லாம் இருந்திருக்குல்ல. அப்புறம் நான் வந்து சொன்ன ஒரு ஸ்டேஜில் போய் மனைவிகிட்ட போய் ஓப்பனாகவே அம்சகிட்ட போய் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, என்னால் இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாது எம்சிஎல்லாம், பணம் இல்லை, கட்ட முடியாது, செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து சேர்ந்துட்டேன். மெரிட்டில் போகிறக்கு அன்றைக்கி ஒரு 5000 ரூபா பணம் இல்லை. ஒரு காலேஜுக்கு வந்து நாங்களாம் படிக்கும்போது டான் செட் இருந்துச்சு. ஒவ்வொரு காலேஜுக்கு டான் செட் இல்லை, நீங்களாம் வரும்போது டான் செட், எங்கள் செட்டில் டான் செட் இல்லை. ஒவ்வொரு காலேஜுக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் போட்டு என்ட்ரன்ஸ் எழுதிடணும் டிஎஸ். நம்ம வீட்டில் வந்து அன்றைக்கி விவசாய குடும்பம்னால அந்த 5000 ரூபா இல்லை, 5000 ரூபா இருந்ததுன்னா 10 காலேஜுக்கு 500 போட்டு என்ட்ரன்ஸ் எழுதினா சீட்டு கிடச்சிருக்கும். எழுதுந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸு நம்ம யூஜி படித்த காலேஜில் அங்கே கிடச்சிது, சீட்டு கிடச்சிது. அப்பாவை கூட்டிகிட்டு இந்த பணத்தை கட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கம்மியான மொத்தமாக 15000 தான். 15000 ரெடி பண்ணிட்டு போகும்போது என்னை பற்றி இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டு. ஐயோ, அதெல்லாம் ஒரு அப்பா வந்து வாழ்க்கையில் கேட்கவே கூடாது. எங்கள் அப்பா அதெல்லாம் கேட்டார். இத்தனைக்கு நாங்களாம் வந்து ரொம்ப எங்கள் அப்பா வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சினதோ, ஒரு மடியில் உட்காந்ததோ, ஒரு கிட்ட பாசமாக தான் இருப்பாங்க. பட் நான் கிட்டெல்லாம் போய் உட்காந்து அப்படிலாம் பார்த்தது கிடையாது. எனக்கு அந்த அனுபவம் இல்லை. முதல்ல அவர் கூட்டிகிட்டு போயிட்டு எம்சிஏ சீட்டு கிடைக்கணும் வர சொல்லிட்டாங்க. அங்கே போனோடனே வந்து என் மேலே இருந்து இத்தனை கம்ப்ளைண்ட் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் சொல்லி, உங்கள் பையன் நல்லா தான் படித்தான், நிறையா மார்க் டிஎஸ், ஃபிசிக்ஸ் எல்லாம் மேஜர் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85% இருந்துச்சு. அலைடோட சேர்த்து தமிழ், இங்கிலீஷ் இருக்கும் இல்லையா, அதை ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 78 சம்திங் இருந்துச்சு. 76, 77 to 78% அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி எம்சி இதெல்லாம் பண்ணும்போது கட் ஆஃப் எல்லாம் போட்டு பார்க்கும்போது அவங்க வெறும் மேஜர் மட்டும் எடுப்பாங்க, ஃபிசிக்ஸ் மட்டும் எடுப்பாங்க. ஃபிசிக்ஸு அலைடு கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க, அலைடு எடுப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸு கெமிஸ்ட்ரி எடுக்கும்போது 85% இருந்துச்சு டிஎஸ். என்ட்ரன்ஸ் நல்லா எழுதியிருந்தேன். அதே காலேஜில் வந்து பிஎட்டுக்கு எழுதியிருந்தேன், பிஎட்டும் கிடச்சிருச்சு. அப்போ சொல்கிறாங்க கூப்பிட்டு, உங்கள் பையன் வந்து இவ்வளோ தப்பு, இவ்வளோ குறும் பண்ணியிருக்கிறான், ரவுடிசம் பண்ணியிருக்கிறான்.
இத்தனை அடிதடி பண்ணியிருக்கிறான், இத்தனை பேர்த்த அடிச்சிருக்கிறான், இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எம்பி மதுரையில் வந்து கம்யூனிஸ்ட் அவர் எம்பி பையனை அடிக்க போயிருக்கா அப்படி. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி வரும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து முதல்ல நம்ம மேலே எவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து அதனால் உங்கள் பையனுக்கு வந்து இப்போ 2மே கிடச்சிருக்குது சீட். அவனுக்கு பிஎட்டும் கிடச்சிருச்சு, எம்சியும் கிடச்சிருச்சு. ஆனால் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு கெட்டது யாருக்குமே பண்ணதில்லை. பெருநாயக்கம்பலத்தில் பிஎஸ்சி படிக்கும்போது சாட்டர்டே சண்டேயில் போய் அந்த ஜோதிபுரம் இருக்கும்ல பக்கத்தில், அங்கே போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக டியூஷன் எடுத்தேன் எல்லா நாளும். அன்றைக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்ங்கிறது பயந்துக்குவாங்க. டிஎஸ் சக்திவேலன் இருந்தார் நம்ம சீனியரு. காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆர்எஸ்எஸ்ன்னு பேரை சொன்னாலே பயந்துக்குவாங்க. நல்லா கருப்பாக, நல்லா டாலாக, நல்லா பயங்கர பில்டாக இருப்பார். என்னை பார்த்து ரசிப்பார் பயங்கரமாக. செமையாக இருக்கடாடா நீ அப்படின்னு பேர் என்ன பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம். செமையாக இருக்கடா தம்பி நீ பார்க்குறக்கு, ஆள் சம்முன்னு இருக்கடா, சினிமாவுக்கு போயிடுறா நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா உங்களோட வேணா பெருசாக இருக்கட்டே, நான் வில்லனா தானே வர முடியும், நீ ஒரு கதாநாயகனை வர அளவுக்கு ஒன்று வரும். இந்த மூஞ்சி யாருக்கிட்ட இருக்கும்பாரு, இந்த முகம் யாருக்கிட்ட இருக்கு, ஒரு தமிழ் முகம்டா நீ பெரிய ஹீரோவாக வரலாம்டா நீ. நாங்கள் ஜிம்முக்கு போவோம் 2 பேருமே. அந்த ஜிம்மில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 100 ரூபா வாங்கினாங்க, 50 ரூபா தான் வாங்குவாங்க. ஏன்னா நம்மகிட்ட பணம் இருக்காது. அங்கே போயிட்டு முன்னாடியே போயிட்டு சின்சியராக இருந்து அந்த மாஸ்டரோடலாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். எப்போவுமே பசங்க மென்னோட ஆம்பளையோட பயங்கர க்ளோஸு. அது எப்படின்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து மென்னு தான் என் உலகம், அப்படி தான் இருந்திருக்காங்க. எப்போவுமே பசங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறேன். அங்கே போகும்போது அந்த ஜிம்மில் அந்த வெயிட்டில் எடுத்து வைக்கிறது, இவங்க செஞ்சுட்டு போன ஒரு இடத்துல தூக்கி போடுறது, இந்த வேலையெல்லாம் செய்வோம் போய். அது முதல்ல ஃபஸ்ட்டு 100 ரூபா கேட்டாங்க, 100 ரூபா கொடுத்தேன். அப்புறம் 100 ரூபா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஆத்தா இருக்குது, அது ஒரு பெரிய ஸ்டோரி. எல்லாத்த பற்றி பேசிடலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அப்புறம் அந்த ஜிம்முக்கு போகும்போது அந்த வெயிட்லாம் தூக்கி வைப்பேன், எல்லாம் அங்கங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் போய் எடுத்து வச்சு அடுக்கி வச்சு இதெல்லாம் பண்ணி போட்டு ஒரு தடவை வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து காலில் போய் முதிச்சிட்டு அப்படி வெயிட்டை. அப்போ நான் சொன்னேன், புஸ்தகத்தை நீ எப்படி காலில் முதிக்கக்கூடாது, இந்த வெயிட்டை முதிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். கருணாநிதினு ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்கன்னு கேட்டார். 100 ரூபா கட்டுறேன், நாளைக்கு தான் அடுத்த மாதம் தான் 50 ரூபா கட்டுன்ட்டார். அப்புறம் நான் சொன்னேன், அண்ணான்னு தான் கூப்பிடு எல்லாத்தையும், வாத்தியாரையும் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். அந்த காலேஜ் அந்த கல்ச்சர் தான், வாதியாரையும் வந்து எல்லாம் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காலேஜ். அண்ணா இந்த மாதிரி சொல்லுவாங்கண்ணா அப்படின்ட்டே, நான் சொல்கிறேன் போடா, கஷ்டப்படுற பசங்களுக்கு வந்து என்னை பார்த்தா அது எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. நம்ம பாட்டில் எல்லா வேலையும் பொறுப்பாக அந்த ஜிம்மில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஜிம்மில் எல்லாம் எடுத்து வச்சுலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் எக்ஸசைஸ் பண்ணுவேன். காலில் மூச்சா கோவம் வந்துடும், காலில் முதிக்கூடாதுன்னு சொல்லி வந்து வீட்டையெல்லாம் புஸ்தகம் மட்டும் பார்க்கணுன்னு சொன்னிட்டு 50 ரூபா வாங்கினாங்க. அப்புறம் 50 ரூபாய்க்கு கொடுத்தேன், ஜிம்மெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் ஒரு காலம் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த காலேஜில் இப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப வலியும் வேதனையுமா. அங்கே கிடச்சிருந்தா எம்சி அழகு போல் படிச்சிருப்பேன். பூரா சீனியர்ஸ் இருக்காங்க, பெரிய காலேஜ். இப்போ அலுமினி கூட ஆரம்பித்தோம், 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க இதில். அதை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துற ஸ்ட்ரென்த்து தான் நம்ம ஆளுகளாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்னென்னா ஒரு காலேஜுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு காலேஜாக போயிடும் அப்படிங்கும்போது, இப்போ எங்கள் சிஸ்டர்லாம் கூட சேர்த்திக்கணும். நவரசத்தில் படித்தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு, அவங்கள எப்படி கூட சேர்த்திக்கிறது? அப்போ எல்லோரும் வேணும்ல. அப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஆரம்பித்தோம்னா அஃபிலியேட்டட் காலேஜ் எல்லாம் சேர்ந்துக்கலாம். பார்ட் டைமில் படித்தவங்க, ரெகுலரில் படித்தவங்க, டிஸ்டன்ஸில் படித்தவங்க, அஃபிலியேட்டட் காலேஜில் படித்தவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துக்கணும். காலேஜுக்கு ஒரு அலுமினி, நம்ம யூனிவர்சிட்டி இந்தியா முழுவதும் ரெப்ரசென்ட் ஆகட்டும், யார் வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லது தான் நான் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதேமாதிரி ஸ்கூலுக்கு ஒரு அலுமினி, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்கூலு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் வேறு ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள்லாம் நாங்கள் என்னென்னு கேர் பண்ணோம். நீங்கள் ஏஎஸ்எல் இருக்குது, உங்களுக்கு ஐடி குரூப் இருக்குது, நான் ஐடி குரூப் இருக்குது. ஏஎஸ்எல் தான் பெரிய அம்பர்லாம், அதுக்கு கீழே தான் காலேஜுக்கு ஒன்று, ஸ்கூலுக்கு ஒன்று, முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தானே வாழ்க்கை. ஒரு காலேஜு ஒரு ஸ்கூலு, அதை தாண்டி ஒன்று, அவ்வளோதானே. அது ஏஎஸ்எல் அப்படி பண்ணிட்டோம். அப்படிலாம் இருந்து படித்து வந்து வரும்போது நம்மளோட இருந்தவங்களை காயப்படுத்துகிறாங்க, நம்மளோட இருந்து பிரச்சனை மாதிரி ரொம்ப உயிர் நண்பர்களை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க. சரவணன் மாதிரி ஒரு பையனை அடித்து போட்டாங்க. பேச்சு என்னன்னு ஒருத்தர் வந்து மெஸ்ஸில் சாப்பாடு போட்டுட்டு இருந்தார், அவரை பிடிச்சி அடித்து தண்ணி தொட்டியில் வச்சு அமுத்துறாங்க. எத்தனையோ கொடுமையெல்லாம் நடக்குது. இவ்வளோ பிரச்சனை நடக்குது. 2000 பேர் பாய்ஸ் ஹாஸ்டல், 2000 பேர் தங்கி இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்போது மனுஷன் தானே ஒரு சில இடத்துல கோவம் வருமில்ல. இப்போ சரவணன் அடிச்சு போட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே சரவணன் வந்து சொன்னா அப்படின்னு அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜெய்கணேஷ் பிடிச்சி அடிச்சு போட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் மாப்பிள்ள. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை. சத்யபிரகாஷ்னு ஒரு பையன், அவனோட நான் ட்ரெயினில் போனேன், அவனை பிடிச்சி ஒரு தடவை அடித்தாங்க. அதுக்கு போய் பிஎஸ்சி டெக் பசங்கள்லாம் மகாராஷ்டிரா ட்ரக்கிங் கேம்ப் போனோம் அப்படிலாம்.
எங்கள் கூட இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்து அடிப்பீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் வந்து என் நண்பனை அடிச்சிங்கன்னா நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், திருப்பி அடிச்சிருக்கிறேன், அவ்வளோதானே. வேறு என்ன பண்ணிட்டாங்க? ஆர்எஸ் கார்த்திகேயன் ஸ்போர்ட்ஸ் சேர்மன் நிற்கிறேன்னு அவனை பிடிச்சி அடிக்கிறீங்க, சீனியர். நான் அப்போ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி அவனுக்காக போய் சண்டை போட்டது தான். இப்படி தான் 4-5 தடவை நடந்தது. நம்ம போய் எங்கேயுமே போய் ஒரு அநியாயத்துக்கெல்லாம் போய் எதுவும் பண்ணல. இப்படிலாம் பண்ணோன்னா ஆள் கொஞ்சம் போட்ஸாக இருந்தோமா, எந்நேரம் பசங்க பயங்கரமான ஒரு பவரில் எத்தனை பேர் கூட இருந்திருப்பாங்க. எப்போவுமே ஒரு பெரிய குரூப் தான். ஒன்றுக்கு போனால் கூட நம்ம 10 பேர் ஒன்றா தான் போவோம். அப்படிலாம் தனியெல்லாம் எங்கேயும் போனதில்லை. பிள்ளைக்கு முன்னாடி சுற்றுனதே கிடையாது. காலேஜ் பாய்ஸ் ஹாஸ்டலில் தான் இருந்தோம். வெளியில் போனால் முன்னாடியே பூரா கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, கேர்ள்ஸ் காலேஜ் இருக்குது. சுற்றியும் பிள்ளைங்க தான், காலேஜ் சுற்றியும். எங்கேயுமே போய் அந்த மாதிரிலாம் பார்த்து இல்லை. போனால் ஜிம்மு, ஸ்போர்ட்ஸு, பசங்க அப்படி தான் இருந்திருக்குது. காலேஜ் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நடக்கும். மன்னிச்சுங்க ப்ரொஃபஸர்ஸ் அண்டு லெக்சரர்ஸ் அண்ட் பிரின்ஸிபல் சார், மன்னிச்சுங்க வார்டன் சார். காலேஜ் 1 மணி நேரம் தான் டெய்லியும் நடக்கும், இல்லை 2 மணி நேரம் நடக்கும். மிச்சம் இருக்கிற எல்லா நேரம் என்ன பண்ணுவோம்? அதிகபட்சம் 2 மணி நேரம். பூரா இந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிலாம் இருந்ததுனால நல்லா படித்தேன். பணம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னு ஓரளவுக்கு படிச்சுட்டேன். அதனால் எம்சிஏ சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து தான் உங்களுக்கு தெரியும் வந்து டிஜே அகாடமியில் எம்சிஏ போய் ஜாயின் பண்ணேன், பிராணேஷ் சொல்லி. மச்சி புத்தனாம்பட்டி நேரு மெமோரியல் போனால் அங்கேயும் போய் காலேஜ் சீட்டு முடிஞ்சு போச்சு. ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்போ நம்ம தலைவர் தாராவரத்தில் இப்போ இருக்கிற தலைவர் வந்து எஸ்விஎஸ் காரெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு ரொம்ப நன்றி மாமா. எல்லாம் உதவியும் பண்ணாங்க. காலேஜ் போய் சேரணும்னு சொல்லி காரெல்லாம் கொடுத்து நம்மளால் அந்த காரில் அவசரமாக போனோம்னா எங்கே போகிறது? திருச்சி வரைக்கும் போனோம்னா காரில் 2 தடவை பிஷப் கீப்பருக்கு போனோம். பணமெல்லாம் கொடுத்தோம். எங்கள் ஆத்தா வந்து கொடி வச்சு கொடுத்தது நாட்டுகள் படத்தில் 10,000 ரூபா கொடுத்தது அன்றைக்கி. அதை ஒருத்தர் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், செத்தும் போயிட்டான். அவனை பற்றி நம்ம பேச வேண்டாம், விடுங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நம்மளுக்கெல்லாம். ஒரு 10,000ங்கிறது இன்றைக்கி எவ்வளோ பெரிய காசு. இப்படிலாம் போய் எங்கள் எம்சிஏ சீட்டும் கிடைக்கல. அப்புறம் வந்து பிராணேஷ் சொன்னால் டிஜே அகாடமின்னு ஒன்று இருக்குடா, எனக்கு வேறு அவன் புத்தனாம்பட்டியில் அவனுக்கு கிடச்சிருச்சு. அது கொஞ்சம் ஃபீஸ் கம்மி மச்சி. ஃபஸ்ட் செட்டு மச்சி, நீ போ மச்சி, உனக்கு சீட்டு கிடைக்கும், நிறையா மார்க் இருக்குல்லடா, சீட்டு கிடைக்கும், நீ போ, நீ வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொன்ன. அப்படி அப்புறம் சரின்ட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து தான் வந்து டிஜே அகாடமியில் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் செட்டு என்ன ஒரு நம்பிக்கை. ஒரு செமஸ்டருக்கு 30,000 வேணும். அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு, சரி இந்த ரூமில் தங்குறது, ரூம் எடுத்து தங்கணும் கோயம்புத்தூரில், இதெல்லாம் இருக்குது. எப்படி சமாளிப்போம்லாம் தெரியாது, படித்தாச்சு. ஒரு செம் போனால் ஃபீஸ் கட்டல, வெளியே போக சொல்லிட்டாங்க. காலேஜ் விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க, ஃபீஸ் கட்ட முடியல. அப்போ சந்திரா மேடம் சொன்னாங்க, நான் பணம் கட்டுறேன், நீ படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல. ஏதாவது பண்ணணுன்னு இருக்குது, பட் கண்டிப்பாக பண்ணணும். அந்த பையன்மொழியாக நல்லா பார்த்துக்கணுன்றது. அப்போ அவங்க வந்து லெக்சராக நம்மளுக்கு ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் ஹெச்ஓடி. அப்போ ஹெச்ஓடி கூட கிடையாது. ஒரு புள்ள இருக்குது. 2வது வந்து அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு சார், வந்து மாசமாக இருக்காங்க. 2வது என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் பணம் கட்டுறேன், நீ படிக்கிறியான்னு கேட்குறாங்க. நீங்கள் பணம் கட்டிங்கன்னா திருப்பி எப்படி நான் கட்டுறதுன்னு எனக்கு திருப்பி கொடுக்குறது எப்படின்னு தெரில. ஏன்னா நம்பிக்கையே இல்லை மேலே. என் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நான் ஒன்று பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை சுத்தமாகவே இல்லை டிஎஸ். அப்புறம் அப்படி சொல்லிட்டேன். 30,000 கொடுக்குறேன்னு சொல்லி சேர்த்து வச்சுருந்தாங்க. எனக்கு 30,000 நான் கொடுத்துறேன், இந்த சிம் கட்டிடுறேன், அப்புறம் பார்க்கலாம், இப்போ நீ படிப்பை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லை வேண்டாம், நீங்கள் மாசமாக இருக்கிறீங்க, நீங்கள் லீவில் போயிருவீங்க, உங்களுக்கே எவ்வளோ சம்பளம் கம்மியாக தானே இருக்கும், வேணான்ட்டேன். அந்த அம்மாவுக்கு இன்னும் அது மனசுலேயே இருக்குது. அந்த காலத்தில் 30,000 கொடுத்து அந்த பையன் வேணான்ட்டு போயிட்டான் இருக்குது. அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் வந்து என் ஒய்ஃபை பார்த்து சொன்னேன் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்து, என்னால் எம்சிஏலாம் முடிக்க முடியும்னு தெரில, எனக்கு பணம் இல்லை, நான் வந்துட்டேன், நீ என்னை மறந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து யார் சொல்கிறாங்களோ பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லபடியாக இரு, என்ன கல்யாணம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அதனால் உனக்கு வேண்டாம், உனக்கு எதுக்கு அந்த தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டேன் டிஎஸ். எனக்கு தெரியல இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எத்தனை பேர் அப்படி இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்களாம் அப்படி இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், வேண்டிக்கிறேன். அப்போ சொன்னால் அப்படி, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களோட தான் இருப்பேன்னு சொன்னேன். அப்படி எனக்கு வாழ்க்கைங்கிறது உங்களோட தான், நான் வந்து கஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் பரவாயில்லைன்னு. வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டது ஆமான்ட்டு. நம்ம ஜோதிக்கான ஒரு அத்தை புள்ள இருக்குது, அங்கே போய் அந்த அண்ணன்கிட்ட போய் ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருந்தாரு. அண்ணா ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணா, உங்கள் மில்லு இல்லைன்னா அவருக்கே 3,000-4,000 சம்பளம், ஃபைனான்ஸ் பண்ணி நல்லா வசதியாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சொல்கிறார், நீ வந்து ஒரு 1,000 வேலை வாங்கி தரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் பயங்கரமாக. ஓகே தேவைப்பட வேலை வாங்கி கொடுக்குறேன், நான் வந்துட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிருந்தார். அவர் வந்து 6ஆம் கிளாஸ் நம்ம படிச்சுருக்கிறாரு. அட்லீஸ்ட் அவரையெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. தண்ணி குடிக்க போயிருக்காங்க டிஎஸ். அந்த கொஞ்சம் குண்டாக இருப்பார் மணி, தண்ணி குடிக்க போயிருக்கிறாரு. அந்த பைப்பில் தண்ணி வரும் ஊருக்குள்ளே,
அப்போ ஒரு புள்ள வந்து குண்டுமணி குண்டுமணின்னு சொல்லிச்சாமா. அப்போ நம்மளா இருந்து என்ன சொல்லுவோம்? எனக்கு கோவம் வந்தா திட்டி போட்டு வந்துரும். நீ மட்டும் குண்டா இல்லையா? நீ ஒல்லியா இருக்க. என்ன எதுக்கு இப்படி சொல்றேன்ட்டு சண்டை போட்டு தான் வர தெரியும். நம்ம என்ன கொஞ்சம் ரொமான்டிக் ஹீரோ. அதனால அந்த புள்ளைய பிடிச்சு கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்துட்டேன். அதனால பள்ளிக்கூடம் போல இருக்கு. அவருக்கெல்லாம் எம்சி சீட் குடுக்கல ஒரு நியாயம் இருக்குது. நம்மலாம் தாயில்லாத பையன் நம்மள பிடிச்சிட்டு நண்பர்களுக்காக அப்படி இருந்தேன். அவ்வளோதான். நண்பர்கள்லாம் எப்பவுமே உயிரு. நண்பர்களுக்காக சண்டை போட்டுருக்கிறேன். நண்பர்களுக்காக அடி நண்பர்களுக்காக எல்லா டைம் நடந்த பல பரீட்சையெல்லாம் அதுக்கு தானே. என் நண்பனை நீ எப்பட்றா இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அது எம்சிஏ வரைக்கும். அம்சு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அப்படி. அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மாரி இருக்கு. சரி விடுங்க அதெல்லாம். அப்புறம் அப்படி சொன்னோனே நான் போய் வேலை வேணும்னு கேட்டா, அவரு சொன்னாரு, "நீ ஏன் அப்புறம் வாங்கி குடுக்குறேன்லாம் சொல்லிட்டு ரூ. 1000 தான் குடுப்பாங்க. நீ ஏன் படிக்கக்கூடாது? படிச்சு முடிக்க வேண்டியது தானே" அப்படின்னு. படிக்கவே இல்ல அந்த ஆளு. 6வது தான் படிச்சிருக்காரு அந்த அண்ணன். ஆனா அவருக்கு ஒரு எண்ணம் பாருங்களேன், நம்மள படிக்க வைக்கணும்னு. நான் பணம் இல்லைன்னா அப்படி என்ன ஒண்ணா படிக்கலாம்னாரு. லோன் வாங்குனா படிக்கலாம், லோன் வாங்க முடியாது. லோன் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ங்கிறாரு. அவர் 6வது தான் படிச்சிருக்காரு. அவருக்கு எம்சிஏல ஒண்ணும் தெரியாது. அப்ப நம்ம டிஸ்டன்ஸ்ல போறதுல ஒண்ணுமே தெரியல. அன்னைக்கு எம்சிஏ டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சான்னு தெரியல. பட் அப்படி எப்படி கன்டினியூ பண்ண அந்த அறிவே இல்ல. அந்த எக்ஸ்போஷரே இல்ல. அப்புறம் இப்படி போய் எல்லாம் பண்ணி அப்புறம் அண்ணன் வந்து கூட்டிட்டு போய் அந்த எம்டிஎம்கேல நீலம்பூர்லேருந்து ஈஸ்வரன் ஒரு அண்ணன் அவரை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவர் வந்து திரும்ப வந்து எம்பி வந்து கிருஷ்ணன் எம்பியாக இருந்தார் எம்டிஎம்கேல. அப்போ அவர்கிட்ட போய் நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தாயிலா பையன் அப்படி இப்படி நிறைய விளையாட்டு விளையாண்டுருக்கா, அப்படி ஸ்போர்ட்ஸு இது வரைக்கும் சமுதாயத்துக்கு இத்தனை வேலை செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி எல்லாம் சொல்லி பில்டப் கொடுத்து இவர் நம்ம சேரன் படத்தில் வர ஹீரோ மாதிரி பரிதாபமாக எதிர்பார்த்துருக்கிறாரு. அப்புறம் போகிற அன்றைக்கி அதுங்கன்னா சும்மா இருக்கணும் இல்லை. அப்போ சின்ன வயசு தானே டிஎஸ் 21 வயசு தானே. அப்போ அண்ணன் வந்து என்ன பண்ணார், அவர் கல்யாணத்துக்கு எடுத்து ஒரு பச்சை கலர் சட்டையும் ஒரு காட்டன் பேண்ட்டையும் கொடுத்தாரு. இதை போட்டுக்கணும் எனக்கு பெருசாக இருக்குது, எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, நீ போட்டுக்கினாரு. நம்ம போட்டோன்னே ஃபிட்டாக ஜம்முன்னு இருக்குது. போய் கிருஷ்ணன் ஐயாவை பார்க்குறேன். அவர் என்னப்பா நீ உன்னை பற்றி நிறைய சொன்னாங்க, நான் பார்த்தா ஹீரோ மாதிரி வர்ற அப்படிங்கிறார். அவர் என்ன பார்த்தோன்னா அப்புறம் என்ன சொல்கிறது, நான் சட்டையும் பேண்டையும் அண்ணன் நான் சொல்ல முடியும். அப்புறம் சிரிச்சுட்டு அப்புறம் கம்முன்னு இருந்துக்கிட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டு கனரா பேங்க் மடத்துக்குளத்தில் சொன்னாங்க. அந்த பேங்க் 100 தடவை நானும் எங்கள் அண்ணனும் போனேன். அந்த மேனேஜர் மதிச்சதே கிடையாது. எம்பிகிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தோடனே கனகராஜன் ஒரு தம்பி வரும் அப்படி எவ்வளோ லோன் கேட்டாலும் கொடுத்துருங்க. அன்னைக்கு கூட நமக்கு ஒரு திருட்டுத்தனமான தெரியல. 78,000 தான் 3 செமஸ்டருக்கு வேணும் மறுபடியும். கால்குலேட் பண்ணால் செம் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, செம் ஃபீஸ் மட்டும். அதை மட்டும் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு பாருங்க. அன்றைக்கி ஒரு 1 லட்சம் கேட்டு வாங்கிருக்கூடாதா? 78,000 போதுன்ட்டேன். இவ்வளோ தான் ஃபீஸுன்னு. அப்புறம் அண்ணன் கேட்டார், கொஞ்சம் சேர்த்து வாங்க வேண்டியதானே அப்படின்னு. அப்புறம் அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லோன்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா அம்சு வந்து மாறாமல் இருந்ததுனால தான். இப்போ அம்சு வந்து அன்றைக்கே மாறி போய் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா கம்முன்னு போய் பேப்பர் மில்லில் வேலைக்கு போயிருப்பேன். அதுதான் நடந்திருக்கும். அதை தாண்டியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. மேபி ஒரு 3-4 வருஷம் கழிச்சு, ஒரு 2 வருஷம் கழிச்சு இதை பசங்கள்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டே நீ வந்து படிடா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கரஸில் எம்சிஏ படித்து வேலைக்கு போகலான்னு அப்படி யாராவது சொல்லியிருந்தால் நடந்திருக்கலாம். அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே. இந்த புள்ள போக மாட்டேங்குது. நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை கல்யாணம் நீ கஷ்டப்படுவ, வேண்டாம் என்னால் படித்து முடிக்க முடியாது, நான் 1000 ரூபா வேலைக்கு நீ எப்படி நல்லா வச்சுக்க, நீ போன்னு சொன்னால் போக மாட்டேங்குது. இது போக மாட்டேன்னு சொன்னதுனால மட்டும்தான் போய் எம்சிஏ போராடுறேன். எப்படியாவது படித்து முடிச்சிடணும்னு போராடுனது அம்சு போக மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான். ஸோ நான் படித்த எம்சிஏ அவன் பொண்டாட்டி மட்டும் தான் காரணம், வேறு யாருமே காரணம் இல்லை. அவன் மட்டும் நீங்கள் வேணான்னு சொல்லியிருந்தாலும் விட்டு போட்டு நான் போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்படி சாதாரணமாக இருந்துட்டு போயிருப்பேன். உங்களுக்குலாம் அந்த கேர் கிடைக்காமே போயிருப்பேன். இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கு எத்தனை நல்லது நடந்ததில்ல, நடக்காமே போயிருந்துருக்கும் நம்ம மூலமாக. அப்புறம் எம்சிஏ வந்து படித்தாச்சு. எம்சிஏ அப்புறம் வந்து எம்சிஏ வந்து கஷ்டப்பட்டு அப்புறம் அப்படிலாம் 3வது செம் முடிஞ்சு ஒரு செம் தான் இப்போ படித்தேன். வந்துட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் கல்யாணம் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒய்ஃப் வந்து இப்படிலாம் சொல்கிறா. அப்படி அத்தை மாமாவுக்குலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்மளுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்புலாம் இல்லை, நிறைய கடன் இருந்தது, அம்மா வேறு இல்லை. நம்மளை பற்றி ஸ்டோரி பில்டப் பண்ணுறதுக்குலாம் யாருமே இல்லை. அனாதை பையன் தானே, யார் வேணும் தூக்கி போட்டு 2 முதிக்கலாம் அந்த மாதிரி தானே இருந்திருக்கும். யார் வேணும் என்னென்ன பேசிக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கும். நம்ம எத்தனை பேர் அவங்க அம்மாவை அவங்க குழந்தை அவங்க பிள்ளையை பற்றி அவங்க பையனை பற்றி பெருமையாக நீங்கள் இது வரைக்கும் பேசிக்கிறீங்க. நம்மளை பற்றி பேசுகிறதுக்குலாம் ஒருத்தருமே கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அது வரைக்கும் வந்து எங்கள் அத்தா மாமன்லாம் இன்றைக்கி வந்து கனகுன்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் பெரிய மாமன் மயில் மாமன் அவர் இறந்து போயிட்டார். பெரிய மாமன் மணியத்தையும் வந்து கனகுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒய்ஃபோட ஒரே செட்டு தான். நான் மேபி ஒரு ஒய்ஃபோட 2 வயசு அதிகம், அவ்வளோதான். பட் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அங்கே படித்து இங்கே படித்து அப்புறம் மெட்ரிகுலேஷன் போய் வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பில்டிங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங் தான் வீக்குன்னு நினைக்கிறேன். வடிவேலு காமெடியில் சொல்கிற மாதிரி. அது ரொம்ப 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 சிரமமாக தான் இருந்துச்சு. வந்து சொன்னோன்னே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்ன அப்படி. அப்புறம் நான் போய் சொன்னேன், கட்டிக்க சொன்ன அப்படி, போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன அப்படி. அன்றைக்கெல்லாம் வேறு யாராவது இருந்ததுன்னா அப்போல்லாம் அந்த காலம் எப்படின்னா பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணணும், கல்யாணம் ஆகாத ஒரு வாழ்க்கையை ஒரு பையன் என்ஜாய் பண்ணணுன்ற இருந்த காலம். அதெல்லாம்
வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும் அப்படின்லாம் இருந்த ஒரு காலம். அந்த ஜென்ரேஷன் அப்படி தான் டிஎஸ். அப்படிலாம் இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது, நான் சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணும்போது தான் எங்க மாமியாரோட அம்மா பிக்சர்ல வர்றாங்க. அப்பா! என் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு அவங்கலாம் கிடைச்சது. வாழ்க்கையில மொதல்ல அந்த அன்புங்கிறதெல்லாம் ஆத்தா ரொம்ப பாசமா இருக்கும். ஆத்தாவ பத்தி தனி வீடியோ பண்ணிக்கலாம். இது வந்து எங்க ஒய்ஃபோட ஃபேமிலி பத்தி பேசுறதுனால ஆத்தாவ பத்தி பேசல. எங்க ஆத்தா உள்ளயே கொண்டு வரல. இது எல்லாமே என் ஒய்ஃப் ரிலேட்டிவ் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ஒய்ஃபோட அம்மா அவங்க வந்து அவங்க அப்பச்சிக்கு வந்து அப்பறையன். அவர் ஒய்ஃபோட அப்பச்சிக்கு வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ். ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரு. கொஞ்சம் எல்லாம் சொன்னா கேட்பாங்க. பெரிய ஆளுகளோடலாம் பழக்கம். அவங்க வார்த்தைக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருந்தது அந்த காலத்தில. அப்படிலாம் இருக்கிற காலத்தில, அப்புறம் என்ன வர சொன்னாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போனேன். அப்புறம் போய் இந்த மாரி நான் தான் போய் சொன்னேன் இந்த மாரி. அவங்கலாம் நான் பயந்துக்குவோம். பேச மாட்டேன். இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் நீ என்ன பண்றது? யூ ஹேவ் டூ ஃபேஸ் இட் ஆர் யூ ஹேவ் டூ ஒண்ணா நீ அத 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 சந்திச்சிரு. இல்லாட்டி விட்டு போட்டு ஓடி போயிரு. அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் நான் போய் சொன்னேன். இந்த மாரி இப்படி இருக்குதுங்கய்யா. கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர் கொஞ்சம் கோவப்பட்டு தான் பேசினாரு. யார் ஒத்துக்குவா போய்? உங்க பேத்திய லவ் பண்றேன்னு கட்டி வைங்கன்னு சொன்னா யார் ஒத்துக்குவா? அவ்வளோ பெரிய ஆள் ஒத்துக்குவாரா? 6 அடி இருப்பாரு டிஎஸ். சவ சவ சவன்னு. நான்லாம் 5.25 தான். 5, 5, 7 தான். அவர் 6க்கு மேல தான் இருப்பாரு. 6'1", 6'2 இருப்பாரு. சவ 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 சவன்னு இருப்பாரு. அப்படி இப்படி பார்த்தாலே பயந்துக்குவாங்க. அவ்வளோ முரட்டாளு. கண்டிப்பா 100 கிலோ இருப்பாரு. அதில டவுட்ல இல்ல. 100 கிலோக்கு மேல தான் இருந்திருப்பாரு. நாம இத்தனையோண்டு இருக்கிறோம். அப்புறம் அவரு முன்னாடி சின்னது தானே. அப்புறம் நம்மளுக்கு என்ன பெரிய கிரெடிபிலிட்டி இருக்குது? படிச்சு முடிக்காத ஒரு எம்சிஏ. கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்பா. தோட்டம் பூரா விட்டு கடன் வாங்கியாச்சு. ஏதோ கொஞ்சோண்டு ஓட்டுறோம். அது வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அப்பா, அம்மா, தம்பி அதை வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க எருமை மாடு வச்சுக்கிட்டு. இது எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு யோசனை இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் போய் சொல்லும்போது நான் எந்த கண்டிஷன்ல இருந்தேன்னு பாருங்க. ஆம். அப்பா நினச்ச எமோஷன் ஆகுது. அவ்வளோ ஒட்டஞ்சு போய் அந்த நம்பிக்கையே இல்லாத ஒரு ஸ்டேஜில் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாத நேரத்தில் போய் அப்புறம் ஆத்தாட்ட போய் இந்த மாதிரி எனக்கு அம்சம் கட்டி வைங்கன்னு போய் சொல்கிறோம் பார்த்துக்குங்க. அப்படி சொன்னோடனே ஆத்தா வந்து உடனே சொல்லுது, இவர் ஆர்கியூ பண்ணார். இவர் வந்து சண்டை போட்டார். இவர் சொன்னார் அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஆத்தாவுக்கு அது புரிஞ்சிருச்சு. அது என் மூஞ்சியெல்லாம் பார்க்குது. அப்படி நான் ஃபஸ்ட் டைம் நான் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் லவ் பண்ணுறதெல்லாம் முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் கல்யாணம் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இவன் வந்து வீட்டில் வந்து பேசுகிறான் பாரு சின்ன பையன் அப்படின்லாம் பார்க்காம அந்த ஆத்தாவுக்கு வந்து இருந்த பாசம் அது என்ன நினச்சதுன்னே தெரியல டிஎஸ். எனக்கு நான் என்ன ஒரு குறைய நினைக்கிறேன்னா அந்த ஆத்தா ஏன் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்ததுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அதை கேட்கணும்னு நினச்சேன். அன்றைக்கி எனக்கு அனுபவம் பத்தல, அறிவு பத்தல, முதிர்ச்சி இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. அதனால் ஆத்தாட்ட கேட்க முடியல. உடனே சொல்லுது, எதுக்கு சின்ன பையன்கிட்ட போய் அதை இதையும் பேசிட்டு இருக்கிறீங்க? நீ வா கண்ணு, வா நான் டீ போடுற குடி வா. அன்னைக்கு போய் அந்த வாசப்படி நாட்டவனோட வீடு தான். ஆத்தா உள்ள டீ போட்டு அன்னைக்கு போய் அந்த வாசப்படி மேலே கோந்தேன். ஆத்தாரு வரைக்கும் அந்த வீட்டுக்கு வரைக்கும் அப்படி தான் போனால் ஆத்தாட்ட அப்படி கோந்துக்கிறது தான். அந்த அவங்க கொடுத்த அன்பு எனக்கு பிடிச்சி போச்சு ரொம்ப. வாகன்னு வந்து இங்கே கோருவா அப்படின்னு. வாழ்க்கையில் வந்து ஜெயிப்பண்ணு எந்த நம்பிக்கையும் கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஒரு சாதாரண டுபாக்கோ சின்ன காலேஜில் எம்சிஏ படிக்கிறேன். அது வந்து காலேஜெலாம் போகாமல் இருந்துங்கலாம் தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது எப்போவுமே இந்த சொசைட்டிக்கு வேலை செய்கிறோமல்ல, அப்படிங்கும்போது பசங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன். உடம்பு சரியில்லை கூட்டு போவோம், அடிக்கடி பிரச்சனை அது இதுன்னு நிறையா கல்யாணம் அது இதுன்னு படிக்க முடியல, ரத்தம் கொடுக்குறது இந்த மாதிரி நிறையா பண்ணும்போது எனக்கு இந்த அன்னைக்கு இருந்த சமுதாயம் வந்து என்னை ரொம்ப கம்மியாக தான் பார்த்துது. என்னை புழுவு பார்க்குற மாதிரி. எல்லோரும் அப்பா அம்மா இருப்பாங்க, நிறையா பணம் இருக்குது, மோதிரம் போட்டுக்குவாங்க, தங்க செயின் போட்டுக்குவாங்க. அன்றைக்கி இந்த ஜாதி பற்றி சொல்லக்கூடாது, கவுண்டர் ஃபேமிலியில் இருந்தவங்க எல்லோரும் வந்து அதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் அன்றைக்கலாம். ஒரு பைக் வச்சுக்குவாங்க, எமகா வச்சுக்குவாங்க, ஒரு ப்ளூ கலர் ஜீன் வாங்கி மடிச்சு விட்டுக்குவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையில்ல. சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அது தம்பிக்கு வாங்கி கொடுத்த சைக்கிள், நம்மளுக்கு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்கல. அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்த காலத்தில் அப்படிலாம் போகும்போது அந்த தாத்தா சொல்லுது, சின்ன பையன் அவன் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன், சும்மா அவங்க கூட போய் போட்டி போட்டு பேசி என்ன என்ன ஈக்குவலாக அப்படி சொல்லுது. அவங்ககிட்ட போய் சும்மா பேசிக்கிட்டு யாரோ நம்ம வயன் தானாச்சு, அவனுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்குறதுங்குது. அன்றைக்கெல்லாம் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிளைக்கு நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆள் நல்லா இருந்த டிஎஸ். இன்றைக்கி இருக்கிற கேஆர் வந்து உங்களால் அத்தை வஞ்சி நிறைய டைம் சொல்லிச்சு, நாங்கள் தான் உங்களுக்கு கெடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லும். தூங்க விடாமல், சாப்பிட விடாமல், எக்ஸசைஸ் பண்ண விடாமல், டிப்ரெஷனுக்கு தள்ளி அப்படின்னு நிறைய டைம் சொல்லுவோம். நாங்கள் தான் உங்களெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டோம்,
நீங்கள் நல்லா தான் எங்ககிட்ட வந்தீங்க, நாங்கள் வர்ற வரைக்கும், நாங்கள் எல்லோரும் வர வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருந்தது, நீங்கள் என்னைக்கு சொசைட்டிக்குள்ளே வந்து பெருசாக வந்து உள்ள வேலை செஞ்சீங்க இப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உங்களை பற்றி கேரே பண்ணிக்கிறது இல்லை, உங்களை பற்றி கவனம் இல்லைன்னு. ஆள் நல்லா இருந்த டியர். அப்போ வந்து என்னென்னா ஒரு புள்ள வந்து கூட போய் மீறி போனால் என்ன டிஎஸ் பண்ணும், ஒரு காஃபி சாப்பிட்லான்னு நினைப்பாங்க. ஆள் நல்லா இருந்த பையனாக இருந்தேன், பயங்கர ஃபிட்டு. நான் இதெல்லாம் ஜிம்மெல்லாம் அந்த காலத்தில் ஜிம்மெல்லாம் யாரும் பண்ணல. பயங்கர ஒரு நல்லா இருந்த டைம் தான், ரொம்ப பெஸ்ட்டாக இருந்த டைம் தான், ஆள் பார்த்தா பிடிக்கிற மாதிரி இருந்த டைம் தான். அதை நம்ம ஈஸ்வரனே சொன்னார்ல, அந்த ஸ்டோரிக்கெல்லாம் வர்றேன். பட் என்னென்னா நம்மளோட ஒரு காஃபி குடிக்கலாம், ஒரு லஞ்சுக்கு போகலாம், இல்லையே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னர் போகலாம், ஃப்ரெண்டுன்னா ஒரு டீ குடிக்கலாம், அவ்வளோதான் இருக்கலாம். கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் 2-3 இன்சிடென்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆத்தா வந்து நான் அரவணைச்சு நான் கூட்டிகிட்டு போய் குறைச்சிக்கிட்டு விடுங்க, சும்மா ஒரே மீட்டிங் தான். ஃபஸ்ட் டைம் போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அம்சு இப்படி சொல்கிறா, கட்டிக்க சொல்கிறா, இல்லாட்டி இருக்க மாட்டேன்னு சொல்கிறா, அவள் செத்து போயிருன்னு சொல்கிறா. அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இருக்க மாட்டேன். நம்மளுக்கு என்னென்னா நம்ம அம்மாவும் செத்து போச்சா, இவளும் செத்து போயிட்டாங்கன்னா அந்த பயம் வந்துருச்சு எனக்கு. எனக்கு அந்த ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, மெச்சூரிட்டி இல்லை, சின்ன பையன், என்ன போராடுறேன், என் கூட யாருமே இல்லை, சப்போர்ட்டர் ரத்னவேல் மட்டும் தான் கூட இருக்காங்க, ரமேஷ்னு சொல்லுவாங்க, வேறு யாருமே இல்லை, எல்லாருமே எதுக்குறாங்க. இந்த ஊருக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, கிராமங்கிறனால எப்போவுமே வந்து பேசிகிட்டே இருப்பாங்கல்ல, இவங்களை பற்றி அவங்கள பற்றி இவங்கெல்லாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அப்பா சொல்லாதெல்லாம் எங்கள் மாமனார் வீட்டுக்கு வேறு மாதிரி போய், என் மாமனார் சொல்லாதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வேறு மாதிரி வரும். 2 பக்கம் முட்டிக்கிச்சு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆத்தா வந்து ஒரே ஒரு அதான் சொன்ன பாருங்க, அந்த கிராமம் முழுவதும் கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருந்தது. இந்த கல்யாணம் நின்று போயிடும், நடக்காது, அதுன்னு என்னென்னமோ நல்லது பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கெட்டது தான் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணேன், என் வாழ்க்கையிலே கெட்டது நான் யாருக்கும் பண்ணல. ஆனால் எனக்கு எல்லோரும் கெட்டது தான் பண்ணாங்க. அப்போல்லாம் அதை பிரிக்கிறது அந்த வேலையில் நிறைய பேர் பண்ணாங்க. மாமனார் மாமியாருக்கு விருப்பம் இல்லை, எங்கள் அப்பறையன் எங்கள் மாமனார் மாமியார் பெரிய மாமியாருக்கும் விருப்பம் இல்லை. அப்புறம் இவங்க இருப்பாங்கள்ல அப்பறையன், அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஒரே ஒரு உண்மன் தான் இந்த என்டையர். எங்கள் பெரியத்தை வந்து கொஞ்சம் பாசமாக இருந்துச்சு, அது வந்து சும்மா சொல்லக்கூடாது. ரமேஷ் மச்சானோட அம்மா ரேனாக்கா, அவங்க அம்மா ஈஸ்வரியத்தின்னு சொல்லி எங்கள் மாமியாரோட அக்கா, அவங்க கொஞ்சம் பெரியமா இருந்தாங்க. அவங்கள பற்றி சொல்கிறேன், எல்லாத்த பற்றி சொல்லணும். எப்படி கவர் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே பாட்டை அடித்து பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் அவங்க பெரிய மாமியார் கொஞ்சம் சப்போர்ட்டு, அவங்க வந்து அப்போவே வந்து கொடுத்தா போதுங்கிற கண்டிஷனில் அவங்க இருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா இந்த 3 இது ஒரு நல்ல குடும்ப டிஎஸ். நான் வந்து இந்த மாதிரி ஒரு தாயெல்லாம் பையன் நம்மளோட இருக்கிற சொந்தம் வந்தோம்னா நம்மளை பெருசாக கேர் பண்ணிக்காமல், நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காம பண்ணாமல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு அன்பு, ஒரு ஆதரவும் கிடச்சிது. எங்கள் மாமியார், அவங்க தங்கச்சி, அவங்க அக்கா, இந்த 3 பேர் ஒன்றா தான் இருப்பாங்க. 3 குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. எங்கள் பெரிய மாமியார் சொல்கிறதுக்கு ரொம்ப கேட்பாங்க. ஆனால் எங்கள் பெரிய மாமியார் கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க, இபி ஆஃபீஸில். மச்சான் இங்கே தான் இருக்கார், முதல்ல ஒரு பையன், இப்போ 2வது பொண்ணு யூஎஸில் தான் இருக்காங்க. மச்சான் வந்து ரமேஷ் மச்சான். அப்புறம் இங்கே ஒய்ஃபுக்கு வந்து கூட கவி கூட பிறந்தது, 2வது அவளுக்கு ஒரு 9 வயசு டிஃப்ரெண்ட், சின்ன புள்ள. அங்கே பெரிய மாமனார் வீட்டில் வந்து பிரியா, அப்புறம் வந்து பிரதீப் மச்சனை, அப்புறம் அவங்க பெரிய மாமியார் வீட்டில் வந்து ரமேஷ் மச்சான், ரேனாக்கா 2 பேர். இந்த குடும்பம் ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி தான், ரொம்ப பாசமாக இருப்பாங்க டிஎஸ். அதெல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி தான். பாண்டியனோட ஃபேமிலி பற்றி பேசணும், இதான் சினிமாவில் வர மாதிரி அவ்வளோ பாசமாக அட்டாச்சாக இருக்கிற குடும்பத்தெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருப்பாங்கப்பா. எனக்கே இது என்னடா இது, கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, எல்லாமே ஏதோ ஒன்றா எந்த ஒரு முடிவுனாலும் ஒருத்தரில் எடுக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த கல்யாண முடிவு நம்ம வீட்டில் எடுத்தால் போதும், சரியா? அதெல்லாம் சரியான காமெடி நடந்தது, அதெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் அப்பறங்கிட்ட போய் அப்புறம் ஆத்தா வந்து நான் அப்போவே கூப்பிட்டு, யார் அவன் நம்ம அப்பா பையனாச்சு, எங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு தம்பி முறையாக, அதனால் வந்து யார் அவன் அப்பா பையன் தானே, அவனுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்குறது, அவனுக்கு முறை இருக்குதுல்லன்னு சொல்லுது இந்த ஆத்தா. ஐயோ அதெல்லாம் வாழ்க்கையில் சாமி ஆத்தா, அந்த ஆத்தா அப்படி சொல்லுதுப்பா. எனக்கு வந்து ஒன்றுமே இல்லாத பையனுக்கு இந்த ஆத்தா இப்படி சொல்லி வாங்கி வா அவன் டீ போடுறவா அப்படின்னு நான் போய் அப்படியே நிலவு மேலே லுங்கி கொஞ்சம் சுருட்டிட்டு அப்படி கொண்டுக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆத்தாவுக்கு பிடிச்சிருச்சு. ஐயன் அம்மிட்டுருக்கிட்டாரு. ஐயன் என்ன பண்ணுவார் அப்புறம், ஆத்தா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுது. ஐயன் அந்த மாதிரி ஆத்தா கருப்பாக குட்டையாக தான் இருப்பாங்க, ஐயன் அப்படி சொன்ன 6 அடி இருப்பார். ஆத்தா திணியோண்டு இருக்கும். ஆத்தா சொன்ன சவுண்டு பாருங்க, அப்படி வந்து அப்படி சொல்லிருச்சு. நம்ம பையன் தானே, அவனுக்கு கொடுக்காம, அவனுக்கு உரிமை இருக்குது, அவனுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்குறது, போங்க அப்படின்ட்டுருச்சு. பார்த்து போய் அவங்க அப்பா வர சொல்லி கூப்பிட்டெல்லாம் பேசி, லட்சுமிகிட்ட மணிக்கிட்டெல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு விடுங்க, போங்க ஈஸ்வரிட்டெலாம் போய் பேசுங்கன்றுச்சு. பிள்ளை 3 பேர்த்திட்ட பேசுங்க, அம்மா வந்து சொல்லுது, பிள்ளை 3 பேர்த்திட்ட பேசுங்க, கனகா அவங்க அப்பா அவங்க கூப்பிட்டு பேசி எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை பாருங்க, போங்க, அவனா நல்லா வருவான் போங்கன்றுச்சு. ஐயோ அதெல்லாம் மாரியத்தை சொன்ன மாதிரி நம்மளுக்கு. நான் 2 சாமி தான் கும்பிட்டுருக்கிறேன், ஒன்று அம்மா இல்லைங்கன்னா நான் மாரியத்தை கும்பிடுவேன் எப்போவுமே, இன்னொன்று வந்து ஐயர் சாமி கும்பிடுவேன். இந்த 2 மட்டும் தான், வேறு எந்த சாமி பெருசாக அம்மாவை கும்பிடுவேன். சாமின்னு நினச்சி கும்பிட்றது அம்மா. இப்போ ஆத்தாவை போனதுனால ஆத்தாவை கும்பிடுறோம், அப்பச்சி கும்பிடுறோம்,
அப்புறம் இப்போ எங்கள் அப்பச்சி கும்பிட்டுருக்குறேன், எங்கள் ஆத்தாவை கும்பிட்டுருக்குறேன், சூரியனோட ஆத்தா அம்சம் அவங்க ஆத்தா கும்பிட்டு இப்போ அத்தையை கும்பிட்றேன். இப்போ சாமிங்கிறத நான் இவங்கள தான் கும்பிட்டுக்கிறேன். நம்ம சாமி லிஸ்ட்டு பெருசாகிருச்சு, ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். சரியா? நான் சாமிங்கிறது என்ன நேசித்த மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள தான் நான் சாமின்னு கும்பிட்றேன். அப்புறம் இந்த மாதிரி வந்து சொல்லிருச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் டீ போட்டு கொடுத்து நான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். அதிலிருந்து டிஎஸ் நான் அடிக்கடி போவேன் ஆத்தா வீட்டுக்கு. அந்த கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தமெல்லாம் கொடுத்துட்டு நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிட்டாங்க. அது வந்துருச்சு, அந்த ஸ்டேஜ் வந்து நிச்சயத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏதோ வந்து சாப்பிடக்கூடாது என்னமோ சொல்கிறாங்க. மாமனார் வீட்டுக்கு போகிறோம். அப்போ வந்து பொண்டாட்டி பார்க்கலான்னு எல்லாத்துக்கும் அந்த அந்த வயசில் இருந்த ஒரு ஆசை இருக்குமில்ல. ஏதோ ஒரு காரணம் சொல்லி டெய்லி அம்சம் பார்க்க போயிடுறது, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவேன். இந்த பத்திரிக்கையில் என்ன போடுறது, யார் பேர் என்ன பண்ணுறது. நம்ம வந்து எப்பவுமே அம்சு ஃபோட்டோ என் ஃபோட்டோலாம் போட்டு நாங்கள் ஒரு கார்டே அடித்தோம். அப்போ பாருங்கள், நம்மகிட்ட காசு இல்லை. அப்புறம் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு இன்விடேஷன் நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறக்கு அப்படி நாங்கள் பண்ணோம். அவங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு இன்விடேஷனை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறது தனியாக நான் அம்சம் நிற்கிற மாதிரி கீழே எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ போட்டு அப்போவே அது வந்து அப்போவே பயங்கர காஸ்ட்லி டிஎஸ். ஃபோட்டோவே அப்படி தான் அடித்தோம். இன்விடேஷனே ஒரு ஃபோட்டோ மாதிரி, அது யாருமே பண்ணல அப்போல்லாம். அந்த மாதிரி ஒன்று பண்ணி புதுசு அது. பயங்கர சந்தோஷம் அம்சம் கட்டிக்கிட்டதெல்லாம் அந்த நேரத்தில். ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். ஆனால் இந்த ஆத்தா அது அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆத்தா வீட்டுக்கு போவேன், செல்லாமலத்துக்குள்ள இருந்தாங்க. அங்கே போனேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு கூட்டு போய் ஆம்லெட் போட்டு கொடுக்கும். இங்கே வாங்க கூப்பிட்டு போய் ஆம்லெட்டு வந்து போட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, கடைக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த எம்சிஏ போனதுக்கப்புறம் இது சொல்லலாம், இப்போ சொல்கிறக்கு என்ன இப்போ குடிக்கிறதில்ல, இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்துருச்சு டிஎஸ். காலேஜ் இப்போ இந்த எம்சிஏ போனதுக்கப்புறம் இந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு டைம் எங்கள் அப்பாட்ட மாட்டிக்கிட்டேன், ஒரு டைம் எங்கள் மாமனார்கிட்ட மாட்டிக்கிறேன், ஒரு டைம் எங்கள் ஆத்தாட்ட மாட்டிக்கிட்டேன். அது அம்சம் அவங்க ஆத்தாட்ட மாட்டிக்கிட்டேன். அந்த செல்லாம்பலத்து கடைக்குள்ள நின்றுட்டு இந்த பீடி குடிச்சிட்டு இருந்தேன். இந்த பசங்க தான் நம்ம கனகு, சுரேஷ், இந்த முத்து இவங்களோட இந்த பேச்சுவார்த்தையில் முடிஞ்சதுக்கப்புறம் பீடி குடிச்சிட்டு இருந்தேன். வந்துட்டாங்க, கனகே அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆத்தா அப்படின்னு போட்டு கீழே ஓட்டு அவிச்சு போட்டு ஓடினேன். பயந்துட்டேன், ஏதாவது சொல்லிடுவேன் நம்மன்னு. ஓட்டு நடுங்குது, இதனால பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களே என்னமோன்ட்டு. அப்புறம் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு கடைக்கு வந்தேன். உனக்கு எதாவது வேணுமான்னு கேட்டது. பணம் இருக்காதுன்னு தெரியுமா டிஎஸ். அப்படி பார்த்துக்கணும் டிஎஸ். ஐயோ, அதை பற்றியெல்லாம் பேசினா நான் உடஞ்சி ஒன்றுலாம் போயிடும்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன். என் வாழ்க்கையில் அப்படிலாம் யாருமே இருந்ததில்லை. எதாவது வேணுமான்னு கேட்டு, அத்தா ஒன்றும் வேண்டாமுங்க, திரும்பி வா ஆம்லெட் போட்டு தரவான்னு கேட்டா சாப்பிட்டுருங்க. அட வாங்கி எலும்பெல்லாம் இங்கே எலும்பு தெரியுதுன்னு சொல்லுது. நானே மாடு மாதிரி இருக்கிறேன். அப்போ கல்யாணம் வைக்கும் போதெல்லாம் ஒரு 75 to 77 கிலோ இருப்பேன். என் ஒய்ஃப் திணிட்டு இருக்கிற அப்படின்னா எதுக்கு நான் பயங்கர. அப்போல்லாம் என்ன பிரச்சனைனா, நாங்களாம் லூஸாக சட்டை போட்டுக்குவோம். இந்த ஒரு பாட்டு இருக்குமில்ல, மேகமாய் வந்து போகிறாய், அந்த ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, விஜய் பாட்டு. அதில் விஜய் வந்து எவ்வளோ பெரிய சட்டு போட்டிருப்போம் அப்படின்னு பாருங்க. அப்போலாம் வந்து இப்போ லூஸாக சட்டு போட்டுக்குவோம். எவ்வளோ உடம்பு இருந்தாலும் சட்டு பெருசாக போட்டுக்குவோம். நல்லா கழுத மாதிரி தான் இருக்கிறேன், நல்லா சாப்பிட்டு ஃபிட்டாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன். ஆத்தா வந்து சொல்லுது, எலும்பெல்லாம் இங்கே இப்படி தொடுதுப்பா, அது ஷார்ட்டாக தான் இருக்குது, நம்ம ஹைட்டு கூட இல்லை, எலும்பெல்லாம் இங்கே தெரியுது வா, நான் சட்டை பட்டன்லாம் கட்டி விட்டு சுத்தமில்ல ஊருக்குள்ள எல்லாம், நம்ம தான் பெரிய ஆளாச்சு இல்லை, லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஸ்டேஜ் எல்லாம் பசங்களோடு இருந்தது. அப்போல்லாம் சொல்கிறேன், டே மாப்பிள்ளை பார்த்துறா, அது வரைக்கும் அந்த ஊருக்குள்ள லவ் மேரேஜ்னு பெருசாக நடந்தது இல்லை. ஒன்றா லவ் பண்ணால் ஒரு பையன் செத்து போயிடுவா, இல்லாட்டி புள்ள செத்து போயிடுவா, இல்லாட்டி மாறிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க, பையன் கல்யாணம் பண்ணிக்குவான், போய்க்குவான், புள்ள கல்யாணம் பண்ணிக்க, ஏதோ ஒன்று நடக்கும் டிஎஸ். இதான் ஃபஸ்ட்டு ஒரு லவ் மேரேஜ் நடக்குது. அப்போ 2 பேர் அதே ஊர் அப்படிங்கிறதுல. அப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேரேஜ் இல்லையா, அதனால வந்து பசங்கள்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக கூட நிற்கிறாங்க. எப்படியாவது மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சான்றதுலாம் முத்து அவன் ஊருக்குள்ள. நம்ம தான் பசங்களோட பயங்கர க்ளாஸ். பசங்க படம் பெருசாக இருக்குது, ஆனால் யார்கிட்ட 10 ரூபா இருக்குது, என்ன பண்ணுறது. ஆத்தா கூட்டிகிட்டு போய் திரும்ப போய் ஆம்லெட் போட்டு கொடுக்குது, ஆப்பாயில் போட்டு கொடுக்குது. சாப்பிட போனால் சாப்பிடுவேன். எந்த நேரமான சோறு தின்னு தான் சாப்பிட்டு தான் ஆகணும். அதுலலாம் ஒன்றும் எனக்கு சாப்பாடு போட்டுரும். எப்படி தான் இழைச்சி போயிட்டு உட்காரா சாப்பிட்றா அப்படின்னு சாப்பிடுவேன்னு ஓட்டு. ஐயோ, அந்த பாசமெல்லாம் என் மேலே யாருமே இருந்ததில்லை வாழ்க்கையில். அப்படி ஒரு ஆத்தா அது என் மேலே அத்தனை பாசம். ஏன்னா அம்சு மேலே பாசமாக இருக்கும், பேத்தி மேலே பேர மேலே பாசமாக இருப்பலாம். அவங்கள கட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால என்கிட்ட ஒன்றுமே இல்லை டிஎஸ். எங்கள் அப்பாட்ட ஒரு பண வசதி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நான் எம்சிஏ படித்து முடிச்சு தான் பிரச்சனை. நாளைக்கு நல்ல வேலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்ல வேலைக்கு போயிடும் நம்பிக்கை இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஒன்றுமே இல்லை, நான் ஜீரோ. எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை. நான் என்ன ஆவன்னு எனக்கே தெரியாது. ஆனால் என் மேலே அந்த ஆத்தாவுக்கு அத்தனை பாசம். நான் நல்லா வந்துருவேன்னு சொல்லுது. எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க, பிரிக்க பார்க்குறாங்கன்னொன்னே அப்போ அது சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் நீ நல்லா வந்து காட்டணும், நீ நல்லா வாழ்ந்து காட்டணும், நீ அவளோட நல்லா இருக்கணும், புள்ள குட்டி வைத்து நல்லா இருக்கணும்னு போட்டு அத்தனை துடிக்குதுப்பா. அப்படி சொல்லுதுப்பா என்கிட்ட. யாருமே அப்படிலாம் பண்ணினதில்லை. அப்புறம் நிச்சயத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து நிச்சயத்துக்கு கொடுக்குற முன்னாடி என்னமோ 2 தடவை போயிட்டேன்.
அப்புறம் இவன் வந்து அப்போ சாப்பிடக்கூடாது, அம்சு வீட்டுக்கெல்லாம் போய் அப்போ சாப்பிடக்கூடாதுல. நான் தெரியாமல் வந்து ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணிட்டு நான் போயிட்டு ஒரு நாள் போகும்போது யாருமே இல்லை, அம்சு தோசை சுட்டுட்டு இருந்தா. அப்படி நான் சொன்னேன், எனக்கு ஒரு தோசை கொடு, நான் சாப்பிட்றேங்காட்டி. என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, சாப்பிடவே கூடாது இப்படிலாம். அவள் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், இந்த இதெல்லாம் பார்க்குறதா, இந்த இந்த ஜோசியத்தை ரொம்ப நம்புவோம் அப்படி, ரொம்ப சாமி நம்புவோம் அப்படி, ரொம்ப இந்த கல்ச்சர் நம்புவோம் அப்படி, இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் இருக்குது. நான் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட், அவர் டிஃப்ரெண்ட். நான் சொன்னேன், எனக்கு சீக்கிரம் நான் சாப்பிட்டு, நம்மளாம் எங்கே டேஸ் நம்ம என்ன போய் சாப்பிட்ருப்போம், ஏதாவது செஞ்சு விட்டு சாப்பிட்டோமா இல்லையில, எனக்கு ஒரு தோசை மட்டும் சுட்டு கொடு அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது கல்யாணம், இந்த இந்த பேச்சுவார்த்தைன்னா அந்த அந்த கை நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாப்பிடாம இருந்துட்டேன். நான் நீ சாப்பிட்ணுன்னு சொன்னேன், நான் சாப்பிட்ணும் பண்ணி கொடுக்கணுன்னு 2 தோசை சுட்டு கொடுத்தாட்டி அவசர அவசரமாக இங்கே வரக்குள்ளே சாப்பிட்டேன். சாப்பிட்டு கையை கழுவி பார்க்குறேன், எங்கள் அத்தை வந்துருச்சு. வந்துட்டாங்க. வந்துட்டு எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தான் வந்தேன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு உடனே டீ போட ஏதோ கேட்டாங்க. அப்போ எதுவும் சாப்பிடக்கூடாதுல்ல, அப்போது இது கேட்டு போட வந்தவங்க போயிட்டு வரேன் தின்ட்டு கிளம்பிட்டேன். 2 தோசை மட்டும் சாப்பிட்டுட்டேன். அதை மட்டும் எங்கள் ஆத்தாட்ட போய் சொல்கிறேன், போனியா அம்சம் பார்த்தியான்னு கேட்குது. என்ன ஒரு ஃப்ரெண்ட்லி தெரியுங்களா டிஎஸ், என் இதயம் வந்து என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுமோ அது அந்த மாதிரி இருக்குது டிஎஸ். ஒரு வயசான ஆத்தா, நான் என்னெல்லாம் என் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடுமோ அதோட கனெக்ட் பண்ணி அப்படி இருக்குது. என் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்குது டிஎஸ். அவங்க போய் அம்சம் பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்க. போனங்க ஆத்தா அப்படின்னு கேட்டி, அப்புறம் வந்து என்ன சொன்னா அப்படின்னு கேட்டு, சந்தோஷமா இருக்காளா, நிம்மதியாக இப்போ நிம்மதியாக இருக்காளா, சாப்பிட்றாளா, இத்தினோட ஆயிட்டா, இலச்சாச்சு அழுது அப்படின்னு. அப்புறமா அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அப்புறம் நான் சொன்னேன், ஆத்தா இந்த மாதிரி போனேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, 2 தோசை சுட்டு கூட சாப்பிட்டு வந்துட்டுங்க அதை மாதிரி. அதனால என்ன விடு அப்படின்ட்டு. அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில். அது அப்பா, அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஆத்தாட்ட வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் எல்லாம் அங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, 3 ஃபேமிலியில் ஒன்றா வந்துருந்துக்கிட்டு அம்சட்ட பேசுகிறாங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து கர்ச்சீப் மாமன், அத்தை, அப்புறம் எங்கள் பெரிய மாமன், எங்கள் சின்னத்தை குடும்பம், நம்ம எஸ்என்ஆர் மாமன், இது பெரிய படையங்கி கொண்டு சிலாப்பழத்தில் பார்த்து நான் அப்புறம் அந்த பக்கம் வந்து நான் மட்டும் சேரில் உட்காந்துருக்கிறேன். நம்ம லவ் பண்ணிட்டோமே, நம்மளை பெரிய மனுஷன் ஆக்கிட்டாங்க, சேரை கொடுத்து குறை வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த கார்னரில் ஒரு மாமன் உட்காந்துருக்காரு. என்கிட்ட ஆரம்பிப்பாங்க, எங்கள் ரை மாமன் கீழே உட்காந்துருக்காரு, என் பக்கத்தில் அவர் கீழே உட்காந்துருக்காரு, நான் இப்படி சேரில் இப்படி உட்காந்துருக்கிறேன், இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கிருந்து ஆரம்பிப்பாங்க, கனகு நம்மளுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு இங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. இங்கிருந்து டியர்ஸ் அப்படி ஒவ்வொருத்தரும் லைனாக அப்படியே போகிறது, பேசிக்கிட்டே போவாங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஒத்து வராது, நம்மளுக்கு ஒத்து வராது. அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. அம்சா அவங்க தாத்தா வந்து எங்கள் அப்பா வாங்கி அரைஞ்சிட்டார். நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது அவரது பெரிய ஆளில் அரசியல் பலம் இருந்தது, ஊருக்குள்ளே கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது. அப்புறம் ஏதோ எங்கள் அத்தை வீட்டுக்காரெல்லாம் வண்டி கட்டிட்டு போய் ஏதோ சண்டையெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மனசுக்குள்ளே அதெல்லாம் இருந்திருக்குது. என்னமோ அப்படிலாம் ஆயிருக்குது. எங்கள் அப்பா வந்து அம்சம் அப்சி முன்னாடி பீடியெல்லாம் குடிக்க மாட்டார். அண்ணா அண்ணான்ட்டு பயங்கர மரியாதை, பயந்துக்குவார். ஆக்சுவலாக அவர் ரொம்ப மரியாதை தருப்பாங்க கடைசி வரைக்கும். உயிர் வர வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்கப்பா. அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங்க சின்ன வயசில் ஏதோ குறும்பும் போது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் அரைஞ்சிட்டாருன்றது அவர். அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எங்கள் ஆத்தாலேருந்து எல்லாம் ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி கூடாதுமாங்க. நம்மளுக்கு தான் இன்னும் அத்தை மாம்பிள்ளைகளை 2 3 படிச்சுட்டு இருக்குது. என்னென்னமோ சொல்கிறாங்க, இந்த பிள்ளை கட்டலாங்கிறாங்க, அந்த பிள்ளை கட்டலாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரிய கியூ போகுது. இங்கேருந்து ஆரம்பிச்சு நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு இங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு சர்க்கிள் போயிட்டு வரக்கு 5 நிமிஷம் ஆகுது. அங்கே போயிட்டு கனகு இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னார் மாமன். அப்புறம் நான் சொல்லுவேன், இல்லை நான் அவ்வளோ தான் கட்டு விட்டுருவேன். அப்புறம் திரும்பி இன்னொரு ஸ்டோரி ஆரம்பிப்பாங்க. ஆத்தா இப்படி இருக்கும்போது ஒன்று ஆரம்பிப்பாங்க, அப்பாரையன் இப்படி இருக்கும்போது ஒன்று ஆரம்பிப்பாங்க, நம்ம குடும்பம் எப்படி தெரியுமான்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அப்பாவை என்ன பண்ணாங்க தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு அதுக்கு ஒத்து வராதுன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. எல்லாம் பண்ணி வரும்போது கூட நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், இல்லை நான் அவ்வளோதான் கட்டு விட்டுருவேன். இப்படி நம்ம இங்கேயும் நடக்குது, பயங்கரமாக என்னை வந்து மாத்தறக்கு அப்படி இங்கேயும் முயற்சி நடக்குது, அங்கேயும் நடக்குது. பட் ஆத்தா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக நிற்குது. கூட பயங்கர ஸ்ட்ராங்காக நின்று எங்கள் ஆத்தா பயங்கர ஸ்ட்ராங் நிற்குது. இன்னொன்று வந்து அடுத்த லெவலில் இருந்து எங்கள் மாமியார், பெரிய மாமியார் ஈஸ்வரியத்தை இருந்தாங்க. கொடுத்தா போது விடுங்கன்ட்டாங்க. அப்புறம் அவங்களும் வந்து அப்படி சொல்லிட்டாங்க. கொடுத்தா மச்சானுக்குலாம் விருப்பம் இல்லை. ஏன்னா நம்மளை மாதிரி பையனை கண்டா யாருக்கும் பிடிக்காது, மச்சானுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவரெல்லாம் விசு படத்தில் ஹீரோ மாதிரி குடும்பம், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல, ரொம்ப ரொம்ப நேர்மையாக நியாயமாக அவங்கெல்லாம் வந்து அவங்க உண்டு அவங்க வேலைன்னு இருக்கும்போது நம்ம உரைகள் நாடைகள் மக்கள் நண்பர்கள் அப்படிலாம் சுற்றுறதுனால நம்ம மேலே எப்பவுமே ஒரு ஈடுபாடு கம்மியாக தான் இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்க தங்கச்சி போய் லவ் பண்ணுறேன்னு எவன் ஒத்துக்குவான், எந்த அண்ணன் ஒத்துக்குவான். அது நல்லா இருக்கிறாங்க. அவளுக்கு ஒய்ஃபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. வந்து எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு 30-40 மணிக்கு மேலே நகை போட்டு கட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த குடும்பம் இருந்தது. அப்போவே இருந்தது, நல்லா தான் இருந்தது. அப்புறம் நம்ம இப்படிலாம் போய் பண்ணுறதுனால அப்புறம் எல்லாம் பண்ணி கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் கஷ்டம் டிஎஸ். அம்சா அவங்க அப்பாரையன் ஆத்தா கூட வந்து ஹர்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஐயன் கூட நிறையா நான் யார்கிட்ட சொன்னதில் பெருசாக அந்த மாதிரி ஹர்ட்லாம் பண்ணியிருக்காரு.
ஒரு மாதிரி டவுன் ஆகிற மாதிரிலாம் நிறைய டைம் பேசி, ஏன்னா அவங்க வீட்டில் இருந்து எம்ஃபில் படித்தேன், படித்து முடிச்சுட்டு போய் எம்ஃபில் படித்து எக்ஸாம்பிள் எழுதும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏதாவது வருத்தம் இருந்திருக்கலாம், ஏன்னா இப்போ அவங்க பிள்ளைக்கெல்லாம் இந்த பிள்ளைகளை கொடுக்கல, புள்ள பையனுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்லாம் இருந்திருக்கலாம். பட் நான் அதுக்கு என்ன டிஎஸ் பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆசை நாங்கள் லவ் பண்ண இவன் நானே வேணான்னு தான் சொன்னேன், நீ இப்போ எங்கேயோ யாரோ கல்யாணம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன், நம்ம ஆனால் போய் நம்மளை கம்மன் விட்டு நம்ம இப்படி சுற்றிட்டு போகிறோம் அப்படின்னு. அப்புறம் ஆத்தா வந்து விட்டே கொடுக்கல. அப்புறம்லாம் வந்து நான் வந்துட்டேன்னா அப்போலாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் டிஎஸ், பயங்கரமாக கஷ்டப்படுறேன். படித்து வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வேலை இல்லைங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்காக இருக்குது எல்லாத்துக்கும். எங்கள் மாமியார் வந்து நான் சென்னை போய் இருந்து வேலை தேடி அதெல்லாம் கிடைக்காம வந்துட்டேன். கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்கிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. நான் அங்கே தான் காலையில் எழுந்திரிச்சு நம்ம தோட்டம் வந்துடுவேன். நைட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவேன். போய் அம்சோடு இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் அங்கே ஷார்ட் போட்டு காலையில் எழுந்து திரும்ப நம்ம தோட்டம் வந்துடுவேன். அப்படி தான் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது கூட எங்கள் மாமியார் வந்து கோயிலுக்கு போவாங்க ஒவ்வொரு தடவும். எல்லா கோயிலுக்கும் போய் எப்போ இவங்களுக்கு வேலை கிடைக்கும், எப்போ இவங்களுக்கு வந்து எப்போ இவங்க மெட்ராஸ் போவாங்க, அது எங்கிட்ட கேட்க வேண்டியது கேட்க மாட்டாங்க. இவங்க எப்போ மெட்ராஸ் போகணும் கோயிலில் போய் கேட்டுருவோம். இந்த ஆத்தா வந்து அம்சவங்க ஆத்தா, அம்மாவோட அம்மா, நான் ஒவ்வொரு டைம் போகும்போதெல்லாம் 500 ரூபா பணம் கொடுத்துரும் தெரியாமல். என்கிட்ட சுத்தமாக ஒன்றும் இருக்காதல்ல, பெட்ரோல் போடுறக்கா வச்சுக்கிருந்தாங்க. நான் வேண்டான்னு சொல்ல, ஆத்தா வேண்டாங்க ஆத்தா வேண்டாம், சும்மாறா வாடா வாடா பேச, சும்மாறா பணமே இல்லாமல் இருக்கு, நீ என்ன பண்ணின்னு கொடுத்துருவோம். ஐயோ அந்த அன்புக்கெல்லாம் எதை வேணால் கொண்டு கால்டி கொட்டலாம் டிஎஸ். என்ன அப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க, மற்றவங்ககிட்ட எப்படி இருந்தாங்களோ எனக்கு தெரியாது. என்ன வந்து பார்த்துக்கிட்டதெல்லாம் என் லைஃப்லேயே யாரும் என்ன அப்படி பார்த்துக்கல. ஆத்தா மாதிரி என்னை யாருமே பார்த்துக்கல. அவங்க பேத்தி கட்டிக்கிட்டேன்னு அது பண்ணுது. அப்புறம் வந்து நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, மோதிரம் கீதம் செயின் கீழே நம்மளாம் ஒன்றும் போட்டது இல்லையே. அப்புறம் சொல்லுது நான் உனக்கு ஒரு பொண்ணு மோதிரம் போடுறேன்னு, கல்யாணத்துக்கு மோதிரம் போட்டுது. அப்புறம் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல, அதை பற்றியெல்லாம் பெருசாக. அப்புறம் ரத்னவேல் வந்து மோதிரம் போடுறோம்னு, இல்லைடா பாத்ரூம் கட்டி கொடுறோம். நம்ம வீட்டில் பாத்ரூம் கூட இல்லை, படல் வச்சு தானே குளிச்சுட்டு இருந்தோம் அப்போல்லாம். அப்புறம் அம்சு வர்றாடா இப்போடா குளிக்க ஏதோ ஒரு பாத்ரூம் மட்டும் கட்டி கொடுறோம், 4000 ரூபா போகணும். அப்புறம் ஒரு 1000 சேர்த்து பாத்ரூம் கட்டி கொடுத்தான். அவன் வந்து அப்படி தான் எல்லாம் போயிட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டமான காலம் அதெல்லாம். மழை வேறு இல்லைங்க. 2001 to 2004 பாருங்கள் எம்சிஏ படித்து எங்கள் கல்யாணம் 2003. அப்போல்லாம் போய் பாருங்கள் மழையெல்லாம் பெய்யல, பயங்கர வறட்சி, விவசாயம் இல்லை. விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அன்றைக்கி நடந்த கல்யாணம். எந்த நம்பிக்கையும் இல்லை, எப்படியாவது பொழைச்சிக்குமோ, ஒரு லெக்சர் ஜாப் வாங்கி பொழைச்சிக்குமோ, ஒரு டீச்சர் ஜாப் வாங்கி பொழைச்சிக்குமோ, இந்த 2 பேர் எப்படியாவது வாழ்ந்துருவாங்களா, கடனை வாங்கி இத்தனை கடன் இருக்குது வீட்டில், எப்படி இவங்க பொழைப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்படி தான் இருந்தது. அப்படிலாம் இருக்கும்போது எங்கள் ஆத்தானை விட்டு கொடுக்காமல் இருந்தது. அப்புறம் எல்லாம் பண்ணி அடித்து பிடிச்சி அது ஒவ்வொரு டைம் எனக்கு காசு கொடுத்துருக்குது. நான் போனால் சாப்பிட்டு தான் வருவேன், சமைச்சு வச்சிருவோம். அப்படி தான் இருந்திருக்குது. அவ்வளோ பாசமாக இருந்துச்சுங்க. அப்புறம் கிளம்பி வந்து சென்னை போயாச்சு, வேலை வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணோன்னே அப்புறம் ஆத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டோம். நீங்கள் வந்து கூடுறங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து இருந்தாங்க அம்சு வந்து மாதமாக இருக்கும்போதும் வந்து கூட இருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு போயிட்டா அப்படி. அதுக்கப்புறம் ஒய்ஃப் மாதமாக இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் அப்படி ஞாபகம் இருக்குது. வேளச்சேரியில் போயிட்டு டிசிஎஸில் வேலை செய்கிறோம், ஒய்ஃபும் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அம்பத்தூர் ஆஃபீஸ். அப்போது நான் வந்து சொல்லிங்கல் ஆஃபீஸ் போகிறேன். 2 பேர் வேலையெல்லாம் வாங்கி அங்கே சென்னையில் போயிட்டு இருந்தோம். நல்லா சம்பாரிச்சேன் டிஎஸ். அப்போ நல்ல சம்பளம் தான் 2 பேர்த்துக்கு. என்னால் நம்ப முடியாது. நம்ம கார்த்தி பேர் ஃபுல் நேம் வேண்டாம், நீங்கள் கண்டுபிடிச்சி ஏசில் இருந்து எனக்கு ஒரு 4000 ரூபா அர்ஜென்ட்டாக பணம் வேணும். நிறைய ஒய்ஃபுக்கு வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டு வச்சுருந்தேன். அப்படி நான் கூட்டிகிட்டு போய் வேளச்சேரி எஸ்பிஐ ஏடிஎம்ல போய் பணம் எடுத்து கொடுத்தேன். எதுக்குன்னு கேட்டுறாதீங்க, 4000 ரூபா வாங்கி கொடுத்தவர் இன்னும் கொடுக்கலாம். ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் எனக்கு பின் நம்பர்லாம் தெரியல, மறந்துட்டேன், வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்க காய்கறி வாங்க போவோம்ல, அப்புறம் சொல்லி அவருக்கு வாங்கி கொடுத்து ஏசல்ல மச்சி 4000 ரூபா பெண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மற்றவங்களாம் வந்து அந்த காரணம் சொல்லுவாங்க, என்னால் அதுவும் சொல்ல முடியாது போங்க. அப்புறம் அந்த மாதிரி அப்படிலாம் இருந்த காலம் ஆத்தா கூட்டி போயிடுச்சு. அப்புறம் குழந்தை பிறந்தோன்னே 8 வரும்போது என் பையனை எல்லாம் சும்மா இல்லைங்கிறக்காக சும்மா அவங்களை விட்டு கொடுத்தெல்லாம் பேசிட முடியாது. சென்னையில் வந்து கூட இருந்தாங்க. அப்போ மாதமாக இருக்கும்போது வந்து கூட இருந்தாங்க. கூட இருக்கும்போதெல்லாம் அப்போ வந்து ஒய்ஃப் வந்து வேளச்சேரியிலேருந்து மாற்றிட்டாங்க, அம்பத்தூர் போவ அப்படி கார்லேயே போகணும். அவ்வளோ தூரம் மாதமாக இருக்கும். நான் வேணான்னு சொன்னேன்லாம், போயிட்டு வந்தா அப்படி இல்லை வேலைக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பையன் பிறந்துங்க. பையன் எடுத்துகிட்டு வரும்போது ஆத்தா மறுபடி திரும்ப கூட வருது, சென்னை வருது. ஐயோ இங்கே வந்து ஆத்தாவுக்கு வந்து இந்த வெயிலெலாம் தாங்காமல், சென்னையோட இதெல்லாம் தாங்காமல் இங்கே வந்துங்க. நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஹவுஸ் ஓனர் வீடு மேலே 2 போர்ஷன் இருக்குது. நாங்கள் இன்னும் நம்ம இவர் தான் கோவர்தன் கிருஷ்ணன், நம்ம ஏசல் இருக்கார்ல, அவர் துரை ஏசல் இருக்கிறான். விக்னேஷை கூட்டிகிட்டு வரணும், குட்டி பையன். டேய் நம்ம பிரவீனோட காலேஜ் மட்டும் அவன் நியூ ஜெர்சியில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பிரவீன் டைரக்டராக இருக்கான்ல ஒரு கம்பெனியில், பிளாக் ராக்கில் இருக்கான். ஸோ அப்புறம் விக்னேஷ் சின்ன பையன் டீஸில் ஆஃபர் வாங்கி அவன் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறேன். அப்போ நான் தான் நைட்டு கூப்பிட்டு போவேன், வாடா இங்கே டீ குடிக்க போகலாம் வாடான்னு கூப்பிட்டு போகிறது. அவனை ஆஃபர் வாங்கி விட்டு ஜாயின் பண்ணாமல் இருப்போம். அப்படி ரொம்ப க்ளோஸ் தான் எல்லாருமே. கீழே ஹவுஸ் ஓனர் இருக்கிறாரு, கிருஷ்ணன் ஜெயன் ஒரு சார் நல்லா இருக்கீங்களா,
அவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் கீழ இருக்காங்க. அப்ப எங்க ஆத்தா என்ன பண்ணிரும்னா, எங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஆள் போட்டிருந்தாங்க. முன்னாடி வீடெல்லாம் அந்த அந்த வாசலு, ரோடெல்லாம் கூட்டுறக்கு. ஆத்தா எல்லாத்தையும் கூட்டிரும். இவங்க போனதுக்கப்புறம் ஆளே போடல அவங்க. ஆத்தா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, ஆமா நம்ம இருக்க இடத்த நம்ம தானே சாமி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ரும். ஆத்தாவ ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். அப்புறம் எனக்கு என்ன பிடிக்கும்னா, ஆத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல ஒரு தடவ. உடம்பு சரியில்லைன்னோனே, அங்க கீழ இருக்கிறவங்களோட சேர்ந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அங்க வந்து மாத்திரை ஃப்ரீயா குடுப்பாங்கன்னு, அங்க போய்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிரேக்கிங் நியூஸ்ன்னு கேட்டோனே, என்னங்க ஆத்தா ஆச்சுன்னு கேட்டோனே, இங்க இப்போ சர்ச்சுக்கு போனா மாத்திரை சும்மா குடுப்பாங்கன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அப்புறம் சொன்னேன், 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, நீங்க இப்படி பண்ணலாமாங்க ஆத்தா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் சத்தம் போட்டேன். இப்படி பண்றீங்களான்னோனே, உனக்கு என்ன ஆஸ்பத்திரி போணுமா? கூட்டு போன்ருச்சு. அப்புறம் உடனே புக் பண்ணி எல்லாம் போய், அப்புறம் எல்லாம் பூரா பூரா அந்த என்னென்னமோ அந்த ஹார்ட் பீட் அதுன்னு இந்த எக்ஸ்ரே அது இதுன்னுலாம் எடுத்து எல்லாம் செக் பண்ணி வந்துட்டோம். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. பில்ல போட்டு குடுத்துட்டாங்க. அப்புறம் பே பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தேன். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் ஆத்தாவுக்கு அப்பவே. அப்புறம் நான் சொன்னேன்ல, இப்படிதான் சொல்லுவாங்க. வயசாயி அது என்னன்னு சொல்லுது. அப்புறம் திரும்ப இன்னொரு தடவ சர்ச்சுக்கு போயிருச்சு. சர்ச்சுக்கு போய் அந்த மாரி ஏதோ மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பேசல. ஒரு நாள் பேசாம இருந்தேன். அப்ப வந்து சொல்லுச்சு, என்கிட்ட வந்து தனியா இருக்கிறேன். அப்ப வந்து சொல்றாங்க, "கனகு வயசாயிருச்சு. இனி எந்த ஆஸ்பத்திரி போனாலும் இவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவானுங்க. அது எதுக்கு இப்படி செலவு பண்ணணும்? எனக்கு செலவு பண்ணி நான் ரொம்ப நாள் இருக்கவா போறேன். போதும் இந்த மாத்திரை சாப்பிட்டாலே கொஞ்சம் வலி இல்லாம இருக்கு. நான் கொஞ்சம் நல்லாயிருவேன். நீ ஒண்ணும் வெசனப்படாத" அப்படின்னு சொல்லுதுப்பா. யாராவது சொல்லுவாங்களா? நல்லாலின்னா என்ன கூட்டிட்டு போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. எனக்கு செலவு பண்ணுங்கிறது, இங்க இது கூட்டிட்டு போறதுக்கு வரலின்னு நான் சண்டை கட்டிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு ஆத்தா அது. அந்த மாரி ஆத்தாவோட அந்த ஒரு மெமரி இருக்குது. அப்புறம் வந்து சமைக்கும். சமைச்சாங்கன்னா, கொஞ்சம் வயசாயிருச்சு அந்த ஸ்டேஜ் எல்லாம். முடி உழுந்துரும். ஏதாவது ஒண்ணு அப்படி வந்துரும்ல வயசானவங்க சமைச்சாங்கன்னா. அப்புறம் வந்து அ ஒரு நாள் சாப்பாடு போடும்போது நான் அத பார்த்தேன். இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதா பண்ணும்போது மாசமா இருந்த டைமு. குழந்தை பொறக்கல. மாசமா இருக்கிற டைம்ல. அப்புறம் நான் வந்து சொல்லிட்டேன், இந்த மாரி சமைச்சு கொண்டு வந்து குடுத்துட்டு, அமுச்சுன்னு சொன்னேன். டக்குனு வந்து எடுத்து அப்படி முடி இருந்து உள்ள வந்துருச்சு பார்த்து சாப்பிடுங்கன்னு. அப்புறம் வந்து சொல்லுச்சு, "வேண்டாம், வேண்டாம் இனிமேல் நான் சமைக்கல. அம்சுவே சமைக்க சொல்லு. பாத்தியா எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு போட்டு குடுத்துருவேன் தெரியாம. வேண்டாம், வேண்டாம்" அப்படிங்குது. வேண்டாம் அருவருப்பா இருக்கும். வேண்டாம், வேண்டாங்குது. என்ன முடியுமோ அத பண்ணுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஓட்டு எந்த ஒரு அருவருப்பும் நான் படல. எல்லாம் எடுத்து போட்டு கம்முன்னு சாப்பிட்டேன். அது நெறைய டைம் முடி விழுந்துரும். நெறைய சின்ன வீடு தான் அது. நெறைய குப்பை போகும் குப்பை. ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதத்தானே அதுவும் சாப்பிடும். அதனால நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிலாம். அதான் இதான் நீங்களும் சாப்பிடுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் உயிர் போகாது. ஒரு பிரச்சனையும் இல்ல சாப்பிடுங்க கம்முன்னு. அப்படித்தான் இருந்தோம். அங்க வந்துங்க பையன் வந்து படுத்திருப்பான். என் பையன்லாம் அந்த ஆத்தாவ பார்க்கறதுக்கெல்லாம் செத்து போயிடுச்சு. சூ சூப்பரான சவம். அப்படி செத்து போச்சு. வந்து படுத்திருப்பான். ஆன்னு ஒரு சத்தம் போடுவானுங்க நைட்டு. நானும் படுத்திருப்பேன், அம்சும் படுத்திருப்பேன். நாங்க 2 பெட்ரூம்ல படுத்திருப்போம். அங்க தொட்டில் கட்டி விட்டுருப்போம். இந்த பக்கம் ஆத்தா படுத்திருக்கும். ஆன்னு சத்தம் போட்டான்னா, சின்ன சத்தம் போட்டான்னா போதுங்க, எந்திரிச்சு போயிரும். மிட் நைட்ல எந்திரிச்சு போகும். அது கழுத்து வலிக்கும், கால் வலிக்கும், எலும்பு வலிக்கும். இதெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்கும். பொலம்பிட்டு கிடக்கும். நான் ஒரு சில டைம் கை, கால்லாம் கீழ பாதமெல்லாம் வலிக்குன்னு ஒரு தடவ எனக்கு 2 தடவ ஞாபகம் இருக்கு. ஒரு தடவ கை நீவி விட்டுருக்கிறேன். இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து வலிக்குதுன்னு சொன்னாலும் ஐடாக்ஸ் போட்டு நீவி விட்டேன். ஒரு தடவ கால் நீவி விட்டுருக்கிறேன். கால் நீட்டுங்க அத்தான் வலிக்குதுன்னு ரொம்ப சொல்லுவாங்கன்னு போட்டு அதெல்லாம் நீவி விட்டுருக்கிறேன். 2 தடவ நீவி விட்டுருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படி வலிக்கும். உடம்பெல்லாம் வலிக்கும்ல வயசான காலத்துல. 70க்கு மேல ஆச்சு அப்போ வயசு. எந்திரிச்சு போயிரும். எந்திரிச்சு போய் பையன போய் பார்த்துக்கும். போய் தொட்டிலாட்டிட்டு இருக்கும் நைட்டு. நான் அப்புறம் எந்திரிச்சு பார்ப்பேன். அப்புறம் "ஆத்தா நீ போய் படாத்தாம்மா அம்சு ஆத்தா." "என்னங்க ஆத்தா?" அவ வா போனதுன்னு பேசுவா. அவங்க ஆத்தா. அப்புறம் நான் வந்து "என்னங்க ஆத்தா இப்படி பண்றீங்க? தூங்குங்க ஆத்தா தூங்குங்கல்ல." நான் தூங்கி என்ன பண்ண போறேன்? பையன் எந்திரிச்சுக்கிச்சுன்னு என் பையன அந்த மாரி யாருமே வளர்த்த முடியாது டேஸ். ஆத்தா மாரி யாரையும் பார்த்துருக்க முடியாது. அவன எப்படி பார்த்துக்கிச்சு தெரியுமா? ஐய்யய்யோ! அதெல்லாம் இருந்திருக்கணும். இருந்து என் பையன் கண்ல பார்த்துருக்கணும். அது நடக்காமயே போயிருச்சு. நான் பேசுற இந்த வீடியோலாம் என் பையன் பார்த்ததில்ல. எதுவுமே பார்க்க மாட்டான். ஒருவேள நான் செத்து போனதுக்கப்புறம் பார்ப்பான்னு நெனைக்கிறேன். "ஓ! எங்க அப்பா இப்படித்தான் இருந்திருப்பாராட்டுருக்கு" அப்படின்னு சொல்லி பார்ப்பான்னு நெனைக்கிறேன். உலகமே பார்க்குது. அவன் பார்க்குறதில்ல. இன்னும் சின்ன பையன் அவன் அப்படிலாம் அம்சே பார்க்குறதில்ல இதெல்லாம். அம்சே இன்னும் வந்து ஏன்னா என் கூடவே வாழ்றாள்ல. அதனால அவ பெருசா இதெல்லாம் பார்ப்பாளா என்னமோன்னு தெரியல. நான் அப்பப்ப சொல்லுவேன். ஏதோ ஒரு சிலத வந்து போட்டு காட்டுவேன். பட் பார்க்குமான்னு தெரியல. நம்ம இல்லாதப்ப பார்த்துக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். சரி அதுக்காக தான் அவங்கள பத்தி ஆத்தா அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஆத்தாவோட நின்னு ஃபோட்டோ எடுத்தேன்னா எடுக்காது வந்து. நான் வெள்ளச்சீல கட்டிக்கிறவங்க நிக்க மாட்டாங்கன்னு நான் கம்பல் பண்ணி 1 ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். பையனோடலாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். நிக்கவே நிக்காது. நான் வெள்ளச்சீல கட்டிக்கிறேன் நிக்க மாட்டேன்ரும். ஸோ அப்படியெல்லாம் ஆத்தா அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஊருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் யுஎஸ் வர்றேன். இல்ல அதுக்கு முன்னாடி வந்து பையன வந்து நம்மளுக்கு பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அங்க வச்சு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான் யுஎஸ் போகணும்னு சொல்லி முடிவாயிருச்சு. இவங்க தான் மாத்தி மாத்தி பண்றாங்களே. இன்னைக்கு போயிருவோம், நாளைக்கு போயிருவோம்னு அமெரிக்கா போறோம்னு சொல்லி பையன கொண்டு வந்து ஊர்ல விட்டுட்டோம். அப்ப ஆத்தா ஊருக்கு போயிருச்சு மறுபடியும் பையனோடவே. பையன் போனோனே அங்க போயிருச்சு. அங்க போய் எங்க மாமியார் வீட்ல தான் இருந்தது. எங்க மாமியார் அப்ப நல்ல வயசு கம்மி தான். பையன் 2008ல பொறந்தான்.
இப்போ தான் 62 வயசில் இறந்து போனாங்க. 62, 63ல இறந்தாங்க. அப்போல்லாம் எவ்வளோ வயசு கம்மியாக இருக்கும். இப்போ என் பையனுக்கு 17 வருஷம். இந்த மே மாதம் வந்தால் 17 முடிய போகுது இல்லையா? அப்போ வந்து பையன் எங்கள் பொண்ணே அங்கே போய் இருந்துச்சு. அங்கே போய் இருந்துக்கிட்டு அவனா திரும்ப அதே மாதிரி தான்ப்பா. அவனை வந்து எங்கள் ஆத்தா அந்த ஆத்தா மாதிரி யாருமே வளர்த்த முடியாது. அம்சல வளர்த்தவே முடியாது. அப்போ அந்தளவுக்கு யாருமே வளர்த்த முடியாது. அப்படி பார்த்துக்கும்ப்பா. ஐயோ! எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒருத்தர் என்னை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஆதங்கத்தில் பார்த்தேன் என் பையனை அப்படி பார்த்துக்கிச்சு. தூங்குனாங்க அப்படி டக்குன்னு இறந்து போயிட்டாங்க. ஐயோ! அந்த ஆத்தாவை பற்றியெல்லாம் பேசினா சாமி தான் அது. நான் சாமியை நினச்சி தான் கும்பிட்டுக்கிறேன் அதையெல்லாம். அப்படி அது போயிடுச்சு. அப்புறம் ஆத்தா இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த சப்போர்ட்டு. நான் அப்போ அத்தாக்கிட்டலாம் ரொம்பலாம் பேச மாட்டேன். ரொம்பலாம் ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, நம்மளை வந்து பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்மளை குறைச்சி பார்த்துட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆம்பளைனா எல்லாத்துக்கும் அந்த ஈகோ இருக்கும்ல. ஜென்ரலாக வந்து ஒருத்தர் நோகடிச்சோம்னா நம்மளுக்கு அப்படி தானே இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் என்ன வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது இருக்குமில்ல. அப்படி மனசுக்குள்ளே கொஞ்சம் இருந்தது. பட் அப்படி போக போக அப்புறம் அவங்கள பற்றியெல்லாம் புரியுது. அவங்க எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்லாம் தெரியுது. அங்கே வந்து டிஎஸ் எங்கிட்ட கூப்பிட்டு எல்லாருமே வந்து அவங்க மருமகனுக்கு யார்ட்டாவது வந்து வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் அப்படின்னா எங்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருவோம். அவ்வளோ அதாவது பாசம். எல்லாரும் மனுஷங்க மேலே அவ்வளோ பாசம். போனால் எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுக்கும், சாப்பிட சொல்லும், இருக்கிற சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுத்துருவாங்க. அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ரொம்ப யதார்த்தம், ரொம்ப பாசமாகவும் அன்பாக இருக்கிறவங்க தான். அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு பொம்பளை இருக்கவே முடியாது. அப்படி ஒரு நேச்சரான ஒரு லேடி அவங்க. எல்லாத்து மேலேயும் பாசமாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அம்சு வந்து இந்தியாவில் இருந்தால் அப்படி அம்சும் கவிதாவும் அழுகிறது வேற, பிரதீப்பும் பிரியா அழுகிறது வேற, ரமேஷ் அழுகிறது வேற, ரேணு அழுகிறது வேற. ஆனால் நான் ஒரு 17 நாள் வஞ்சி தான் சொல்லிச்சு. அவன் இந்த காலத்தில் அம்மா செத்து அழுக மாட்டாங்க, நம்ம தலைவர் மாமியார் செத்துக்கு 17 நாள் அழுதுட்டு இருக்காருன்னு. யார் ஃபோன் பண்ணாலும் கடைசியாக வந்து எம்கே தான் ஃபோன் பண்ணும்போது அழுது, கடைசி சுரேஷ் ஃபோன் பண்ணா அப்படி கடைசி நாள். அப்போ கூட அழுதுட்டு தானே ஃபோனை வச்சோம். ஸோ அப்போ ஏன்னா எனக்கு வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்மளுக்கு தெரியல. அவங்களோட எனக்கு ஓரளவுக்கு புரியும். பட் வந்து என்னென்னா நம்மளுக்கு எப்பவுமே அந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிக்கிறதோ, நல்லா பேசி எல்லாம் பண்ணி சண்டை போட்டுக்குவோம். நானும் மாமனார் எப்பவும் சண்டை போட்டுக்க மாட்டோம். நானும் கவியும் எப்பவும் சண்டை போட்டுக்க மாட்டோம். பெருசாவெல்லாம் குழந்தையோட சண்டை போட்டுக்க மாட்டேன். சகலையோட யாரோட மாமியாரோட சண்டை வரும். ஏன்னா ஒரே மாதிரி நேச்சர், 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஒரே மாதிரி யதார்த்தமாக தான் இருப்பான். அம்சு கூட அப்படி தான். என்னைய வந்து என் ஒய்ஃப் லவ் பண்ணது கூட அது ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். என்னவா இருக்கலாம்னா எங்கள் மாமியார் மாதிரி நானும், என்ன மாதிரி அவங்கள மாதிரி நானும் இருந்திருக்கிறேன். அந்த சுபாவம், அந்த நேச்சர், நான் எப்படி கோவப்படுவேன், நான் எப்படி இருப்பேன், எப்படி சமாதானமாக எல்லாம் அவங்க அம்மா மாதிரியே இருப்பேன் நான். அதனால வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கும், அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பையனுக்கு லேப்டாப் வேணும், பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த பையன் காலேஜ் போகணும், இந்த புள்ள காலேஜ் போகணும், பணத்தை கொடுங்க, நம்ம சொந்தக்காரங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க. இது ஆஸ்பத்திரி போகணும் கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி கொடுங்க, எங்கே போயிடுவாங்க, நம்ம சொந்தம் தானே அப்படின்னு சொல்லி மனுஷங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அதை தாண்டி எப்பவுமே எங்கள் மேலே ஒரு கவலை இருந்தது டியர். இப்போ அதெல்லாம் அந்த ஆளையில் இழந்துட்டேன் பாருங்க. அவங்களே இழந்ததுக்கப்புறம் எங்களை பற்றி யோசிப்பாங்க. யார் டிஎஸ் நம்மளுக்காக கவலைப்படுவாங்க? எங்கள் அத்தை கவலைப்படுவாங்க. எங்கள் மாமனாரும் கவலைப்படுவார். அவரை பற்றி சொல்கிறேன், நல்லா இருக்காங்க, நல்லா பார்த்துக்கலாம். பட் இல்லாதவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இருக்கிறவங்கள பற்றி யாரை பற்றியும் பேசல. 2 லேடிஸ் பற்றி மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக இருக்குது. அவங்க எங்கள் மாமியார், அவங்க அம்மா, அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அவங்கள சார்ந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிக்கிறோம். இல்லாதவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. அப்புறம் அத்தை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, அப்பா வந்து சொல்லுவாங்க, இதை வாங்கணும், நம்மளுக்கு பக்கத்தில் வருது, இந்த தோட்டத்தை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லும்போது அப்புறம் நம்ம போய் சொல்லுவேன், இது வாங்கலாம் அப்படின்னு போய் கேட்டோம்னா எங்கள் அத்தை வந்து வேணான்றவாங்க ஒரு சில. எங்கள் மாமன் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் ஒத்து வராது, நம்மளுக்கு வேண்டாம், பக்கத்தில் வேண்டாம், அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்றவாங்க. அப்புறம் நான் 2, 3 எங்கள் மாமியார் வந்து சொல்லுவேன். அப்புறம் அவங்கள வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கம்மல் விட்டுருவேன். ஒரு 4 நாள் தான் நான் பேசாமல் விட்டுருவேன். 4 நாள் பேசாமல் விட்டோம்னா வேறு யாராவது இருந்தால் போடான்ட்டு போயிடுவாங்க. 4 நாள் பேச மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையை செஞ்சுருவாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டாக தான்றது, கரெக்டாக இருக்குதோ தப்பாக இருக்குதோ அடுத்த பிரச்சனை. நான் சொல்லிட்டுனாமா அதுக்கு செய்வாங்க போய் அந்த வேலையை போய் பண்ணால் போதும் அப்படின்னு. இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்து 3 மாதத்தில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி போய் நம்ம வாங்கின தோட்டத்தில் தென்னை மரம் வைக்கிறோம், அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. யாராவது பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். 3 மாதத்தில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி போய் தென்னை மரத்துக்கு கூலி தோண்டி தண்ணி எல்லாம் தென்னங்கன்னு வச்சா போய் தண்ணி ஊற்றுது போய். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து அத்தை இழந்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய இழப்பு. அம்சுக்கு மட்டும் இல்லை, எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய இழப்பு தான். அந்த மாதிரி வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கப்பா. நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி
மாசமா இருந்தான்னு சொல்லி ப்ரெக்னென்ட் ஆயிட்டாப்படி. ஃபர்ஸ்ட்டு எங்க மாமியாருக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த டெஸ்ட் வந்து நம்ம வேளச்சேரி லேப்ல போய் டெஸ்ட் எடுத்து அந்த கோடு வரும்ல டிஎஸ் அப்பலாம் இப்ப எப்படின்னு தெரியல. இப்போ அப்படித்தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த கோடு 2 வரும்ல அங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஷி இஸ் பிரெக்னன்ட்ன்னு சொல்ட்டாங்க. எங்க மாமியாருக்கு தான் கால் பண்ணி அப்பலாம் ரொம்ப கூச்சமா வேற இருக்கும்ல அத்தைகிட்ட போய் சொல்றதுக்கு நான் சொல்றேன். எனக்கு அம்மாவா தான் இருந்தாங்க அவங்கலாம். அதுலலாம் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அம்மா மாரி தான் எப்பவுமே நம்ம மேல ஒரு கரிசனை இருந்துச்சு. தாயில்லா பையன்ங்கிறது அத்தை என்ன நல்லாவே பார்த்துக்கிச்சு. அந்த ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்குவாங்க எப்பவுமே. நம்ம தான் கிட்ட போய் நெருங்கி போய் எல்லாம் ரொம்ப அப்படி க்ளோஸாலாம் மாமன்கிட்ட இருந்த க்ளோஸ் இல்ல. நானும் அவரும் ஒண்ணா சேர்ந்து சரக்கு அடிப்போம். போனோம்னா. தப்பா நெனச்சுக்காதீங்க. இந்தியா போனா அவர கூட்டு போயிருவோம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட மாமனையும் கூட்டு போயிருவேன். அப்படிலாம் ஒண்ணா போய் சரக்கு அடிப்போம் போய். அதனால ஒண்ணா ரொம்ப அட்டாச்டா தான் இருப்போம் 2 பேரும். நானும் மாமனார் வந்து அப்பா மாரி தான் அப்படித்தான் இருப்பாங்க. மாமியார் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. நான் ரொம்ப பாசமா இருக்கேன். அப்ப கூப்பிட்டு சொன்னேன், "அம்சு மாசமா இருக்குதுன்னு, சரி நல்லா பார்த்துக்கங்க, சந்தோஷம், சாமி கும்பிடுங்க" அப்படி இப்படின்லாம் ரொம்ப அதெல்லாம் எனக்கு சொன்ன அந்த மெமரி ஞாபகம் இருக்குது. அத்தைகிட்ட தான் வாங்கணும்னு சொல்றேன். அப்புறம் அவங்க வந்துட்டு போனது பிடிச்சது. நம்ம லைஃப்ல இருந்ததெல்லாம் ஒரு பெரிய ஜேர்னி அவங்க இருந்ததெல்லாம். ரொம்ப நல்லவங்க. யாருக்கு எந்த கெட்டதும் பண்ண மாட்டாங்க. ஏமாத்த மாட்டாங்க. திருட்டுத்தனமா சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க. யாரு போய் எத கேட்டாலும் குடுத்துருவாங்க டியர்ஸ். கொஞ்ச நேரம் பேசினா போதும் அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கொஞ்சம் எமோஷனலா அழுது பேசினா கஷ்டத்த தாங்கிக்காத ஒரு மனசு. ஒரு யாருக்காவது ஒரு கஷ்டமா தாங்கிக்கவே தாங்கிக்காது. எல்லாத்தையும் குடுத்துரும். எல்லாத்தையும் என்ன இருந்தாலும் குடுத்துருவாங்க. அந்த மாரி ஒரு மனசு. அம் அவங்க வந்து எப்படி சொல்றது? இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, என் ஒய்ஃப் வந்து கேட்டாப்படி, "என்ன என்ன என் மேல இவ்ளோ பாசமா இருக்கிறீங்க திடீர்னு? ஒண்ணும் சண்டை கட்ட மாட்டேங்கிறீங்க, கோவம் வர மாட்டேங்குது. என்ன இப்படி இருக்கிறீங்க? ஒருவேளை வேலை இல்லைன்னு இருக்கிறீங்களோ? இப்படி பம்பிட்டு இருக்கிறீங்களா? வேலை இல்லைன்னா அப்படிலாம்" அப்புறம் அவளே பதில் சொல்றா. "அப்படிலாம் இருக்க மாட்டீங்களே, வேலை இல்லைன்னா அப்படி இருக்க மாட்டீங்களே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை இல்லாம இருந்திருக்கிறீங்களே. அதனால அத நீங்களா தான் இருப்பீங்க. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்களே. என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லும்போது நான் அப்ப ஒரு வார்த்தைய சொல்லிட்டேன். இந்த மாரி அம் அப்போ கூட இத்தன வருஷம் குடும்பம் நடத்தின பொண்டாட்டிக்கு நம்ம யாருங்கிறது தெரியல பாருங்க நண்பர்களே. அத நீங்க நான் ரொம்ப புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே வாழ்க்கை அப்படிதான். என் ஒய்ஃப்‌க்கே வந்து நான் என்ன நெனச்சேன்னு மனசுக்குள்ள தெரியல பாருங்க. அப்ப நான் சொன்னேன், "ஏன் இப்படி இருக்கிறீங்க? நல்லா பார்த்துக்கிறீங்க. சண்டையே போடுறதில்ல. இப்ப ஏன் இவ்வளோ அன்பா இருக்கிறீங்க? ரொம்ப பாசமா இருக்கிறீங்க? ஏன் இவ்வளோ இதா இருக்கிறீங்க? வேலை இல்லைன்னு இப்படி ஒரு வேளை இருக்கிறீங்களோ? இல்ல வயசாயிருச்சுன்னு அப்படி இருக்கிறீங்களோ?" அப்படின்லாம் கேட்கும்போது நான் அப்போ, "இல்ல என்ன மாரி உனக்கு இப்ப அம்மா இல்லாம போயிருச்சுல்ல" அப்படின்னு சொன்னா. உடனே அழுதுட்டாப்படி. அப்ப அழுதுட்டு அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொன்னாப்படி. "இல்ல இப்போலாம் டெய்லி அழுகுவேன். நான் தெரியாம அழுதுக்குவேன். ஏன்னா நீங்க பையன் புள்ளைலாம் இருக்கிறீங்கல்ல. உங்கள நான் பார்க்க வேண்டியது இருக்குல்ல" அப்படின்னு சொன்னாப்படி. "உங்கள நான் பார்க்கணும்ல. அதனால நான் தெரியாம அழுதுக்குவேன்" அப்படின்னு. அப்படி சொன்னோனே அவளும் அழுதுட்டா, நானும் அழுதுட்டேன். பட் என்னன்னா, அத்தை மேல வந்து அவ்ளோ அவ்ளோ ஒரு அப்படி ஒரு பொம்பள அது. அதெல்லாம் வந்து கண்டிப்பா சாமியா போயிருப்பாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. எங்க குடும்பத்துக்கு சாமியா தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் எல்லாம் பேக் டு பேக் நடக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு ஹாரிபிளா இருந்த ஒரு சிச்சுவேஷனு. வாழ்க்கையில அப்புறம் எனக்கு வந்து அங்க போயிட்டு எனக்கு அழுகணும்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. க்ளோஸ்ட் குரூப்னு ஆரம்பிச்சா பார்த்தா 115 பேர் வந்துட்டாங்க. அழுகறக்கு ஆரம்பிச்சது. அங்கேயே 115 பேர் இருக்கிறீங்க. ஏன்னா 25,000 குடும்பத்தில 115 பேர் இருக்க மாட்டாங்களா? செல்வி தான் கடைசியா ஜாயின் பண்ணுச்சு. நல்ல வேளை செல்வி அதையெல்லாம் பார்க்கல. அழுகாச்சு நிக்கவே மாட்டேங்குது. அழுகாச்சு வந்துகிட்டே இருக்குது. இங்க சாப்பிடுறதில்ல, ஒண்ணும் பண்றதில்ல. அப்படி அது தாங்கிக்கவே முடியல இந்த இழப்ப. அத்தை காப்பாத்திரணும்னு சொல்லி, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அம்சு வந்து மாமனுக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கிறான்னு அம்சு முதல்ல போய் பார்த்துட்டு வந்தாப்படி. அப்புறம் நான் சொன்னேன், நானும் போய் அப்பாவும் கீழ விழுந்திருந்தாங்க போன வருஷம். அதனால அப்பாவ போய் பார்க்க முடியல முதல்ல. போகல. வந்ததுக்கப்புறம் விழுந்துட்டாங்க. அந்த கார் சீட்ல ஆணி அடிக்கும்போது விழுந்து கழுத்து இந்த எலும்பு கொஞ்சம் உடைஞ்சிருந்தது. அப்புறம் மாம் வந்து சர்ஜரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஆஞ்சியோ பண்ணியிருந்தாங்கன்ட்டு. அப்புறம் அம்சும் பாப்பாவும் போய் பார்த்துட்டு 1 மாசம் இருந்துட்டு வந்தாங்க. அப்பாவ பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டு வந்தாங்க. அப்புறம் எனக்கு தோணுச்சு, நானும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். மாமனையுமே நான் வந்து போனது எங்க மாமனாரையும், அப்பாவையும் பார்க்கறதுக்கு தான். இவங்க ஒரு சிலர் அங்க போனேன் தோட்டம் வாங்கிட்டேன். அத பார்க்க வரேன். நான் தோட்டம் எனக்கு என்ன டியர்ஸ் நான் ஓட்டவா போறேன். சொத்துக்காக வாங்கி வச்சிருக்கிறோம். நம்மலாம் ஒரு ஒரு பாசத்துக்காக ஏங்குன ஒரு குழந்தை தான். பாசத்துக்காக வந்தது தான். அத கூட வந்து இவங்க மாத்தி மாத்தி தான் சொல்றது. நீங்களே என்னைக்கு திருந்துவீங்கன்னு தெரியல. உங்களுக்கு தான் யார் என்ன ஒண்ணு இப்ப என் பொண்டாட்டிக்கே என்ன யாருன்னு தெரியல. அவளோட நான் பாசமா, அன்பா இருந்தா கூட, அம்மா இல்லைன்னு நான் அப்படி இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அதுவே அவளால புரிஞ்சுக்க முடியல. நீங்களும் என்ன புரிஞ்சுக்குவீங்க? அப்புறம் ஏன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? மத்தவங்கள பத்தி இப்படி பேச வேண்டியது இல்லையல்ல. அப்புறம் போய் மாமனை எல்லாம் 2வது நான் போய் பார்த்துட்டு வந்தேன். 1 மாசம் இருந்து வந்தோம்ல. அப்புறம் ஒரு ESL அலுமினி மீட் வச்சிருந்தோம் இல்லையா? நம்ம வீட்லயே ஒரு மீட் வச்சு எல்லாத்தையும் வர சொல்லி, அது வந்து என்னன்னா, எங்க அம்மா வாழ்ந்த இடத்துல உங்கள எல்லாம் கூப்பிட்டு ஒரு தடவ சாப்பிட வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எங்க அம்மா கொஞ்ச நாள் அங்க தானே இருந்திருக்கு. 1 வருஷம் உயிரோட இருந்துச்சாமா. ஒரு 16, 17ல கல்யாணம் பண்ணி 18 வயசுல நான் பொறந்து இறந்து போச்சு. 2 மாசத்துலயே செத்து போச்சுன்னு சொல்றாங்க. ஸோ எங்க அம்மா வாழ்ந்த இடத்துல உங்கள எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும். எல்லாம் ஒண்ணா சாப்பிடணும்.
அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கு அப்பா சொன்னாங்க, "தோட்டம் வாங்கிட்டோம், ஒரு கிடா வெட்டினா கொஞ்சம் இதெல்லாம் ஒரு இதா இருக்கும்" அப்படின்னாங்க. அவரு சேர்த்தி பண்ணுங்க, எல்லாத்தையும் வர சொல்றேன். எல்லா ட்ரஸ்ட் 7 ட்ரஸ்ட்டுன்னு வந்திருந்தாங்க டியர்ஸ். டோட்டலா அன்னைக்கு இருந்த 7 ட்ரஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது. ஒரு பெரிய ஃபங்க்ஷன். நம்ம காலத்தோட அதுதான் பெருசா இருந்தது. எங்க அத்தா ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. அது ஒரு வீடியோலலாம் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கடைசியா அவங்க இறந்து போன சமயத்தில அந்த வீடியோ கால்லாம் பண்ணி பேசியிருப்போம்ல, அதெல்லாம் பூரா டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா, அவங்கள அப்படி பார்க்க விரும்பல. அந்த கடைசி ஸ்டேஜ்ல இருந்த அத்தையும் நான் பார்க்க விரும்பல. அதனால நல்லா இருக்கும்போது பார்த்தேன். அதனால அப்புறம் நான் கிளம்பி போற அன்னைக்கும் அந்த போன அன்னைக்கும் கூட போய் ஒரு 4 நாள் போய் சாப்பிட்டோம் போய் அங்க இருந்தோம். இந்த டைம்ல நம்ம இருக்க முடியல. அம்ஸ் இருந்தா அங்க தான் இருந்திருப்போம். அம்ஸ் இல்லாதனால நம்ம வீட்ல இருந்தோம். அம்சம் வந்தா வடக்க எப்பவுமே அங்க தான் இருந்திருப்போம். சரி இன்னைக்கு இவங்க இது தனியா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருக்கு. நம்ம தனியா போயிட்டோமேன்னு சொல்லி இங்க இருந்தேன். அப்பவும் போய் ஒரு 2 நாள், 3 நாள் போய் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு நைட் டின்னருக்கு போயிருந்தேன். இதெல்லாம் பண்ண அப்புறம் மாமனாரோட 2 தடவ வெளிய போயிருக்கிறோம். அப்படிலாம் பண்ணியிருந்தோம். யாரு கண்ணப்பட்டதுன்னு தெரியல இப்படிலாம் ஆயிப்போச்சு. பட் அது கிடையாது. வயசு தானே. அவங்களுக்கு வந்து ஷி காட் அ கேன்சர் இல்லையா? டியூமர் வந்துருந்துச்சு. பிரெயின் டியூமர். அதனால அது வந்து நம்ம சர்ஜரி பண்ணோம். கேன்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரேடியோ தெரபி ஹீமோதெரபி எல்லாம் பண்ணணும். பட் எப்படியும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அவங்க நல்லா வாழ்ந்தாங்க. அதுக்கு உதாரணம் வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃப் வந்து போயிட்டு வந்தாப்படி. என் ஒய்ஃப் முதல்ல போய் அவங்க அப்பாவ பார்த்து மாமனார பார்த்துட்டு வந்தாப்படி. அதுக்கப்புறம் நான் போய் மாமனார், அப்பாவெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதே மறுபடியும் வந்து அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னோனே திரும்ப போய் இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் கூட இருந்தாப்படி. போய் 1 மாசம் இருந்துட்டு வந்தாப்படி. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அத்தை சீரியஸ் ஆயிட்டாங்க. மறுபடியும் போனாப்படி. மறுபடியும் போயி அப்ப வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாங்க. அத்தை கண்ணு முழிக்கல. பட் திரும்ப இறந்ததுக்கப்புறம் தான் திரும்ப வந்தாப்படி. என் ஒய்ஃப் மட்டும் 3 தடவ போனாங்க போன வருஷம் இந்தியாவுக்கு. 6 மாசத்துல 3 தடவ போனாப்படி. நான் 1 தடவ போனேன். 4 தடவ ட்ராவல் பண்ணிக்கிறோம். அத்தைக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிரதீப்பு என் மச்சினன், பெரிய மாமனார் பையன். அவன் போய் அத்தனை கஷ்டம் அவனுக்கு வேலைலாம் பார்க்கணும், பிடிக்கணும். பிரதீப் போய் எங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டாப்படி. அவன் ஒய்ஃப் ராகவி கூட்டிட்டு போய் பார்த்துக்கிட்டாப்படி. அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. பிரியாவும், பாலாவும். பாலா வந்து அங்க பையன வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாரு. பிரியா வந்து கூட இருந்துச்சு. அத்தைய காப்பாத்தணும்னு சொல்லி சென்னையில இருந்து. பெரிய மாமனார் புள்ள. அது வந்து கூட இருந்து அத்தையோட இருந்துச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஏன்னா ஹீமோதெரபி, ரேடியேஷன் 45 நாள் அந்த மாரி சொல்லிட்டாங்களே, எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து பிரியாவும் தம்பியும் வந்து பாலு அனுப்பிச்சுட்டு அப்படியே பிரியாவும் வந்து அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்சும் பிரதீப் தம்பியும் அக்காளும் தம்பியும் போயிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கவி மாப்பிள்ளை நம்ம சகல செல்வம் வந்திருந்தா அப்படி சென்னையிலேருந்து அவங்க இருந்தாங்க. எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்கப்பா. அவங்க எல்லாருமே உயிரை கொடுத்துட்டு பார்த்தாங்கப்பா. அது என்னமோ விதியே அவ்வளோதான்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா வாழ்ந்தவங்களுக்கு விதியே அவ்வளோதான்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான்லாம் வந்து எனக்கு 2003ல கல்யாணம். இப்போ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு 21, 22 வருஷம் ஆக போகுது. 2 தடவை எங்கள் அத்தைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு டைம் ஃபோன் பண்ணிட்டேன். ரொம்ப சண்டை கட்டின ஒய்ஃபு. அப்போல்லாம் வந்து என்னென்னா, உனக்கு உங்கள் அப்பா அதாவது மென்டலாக வந்து ஒரு ஆம்பளைக்கு வந்து இப்போ என் பொண்டாட்டிக்கு வந்து அவங்க அப்பா, அம்மா இருக்காங்கன்னா, நம்ம ஒரு சண்டை கட்டும்போது சில நேரம் வந்து கோவப்பட்டு சொல்லுவோம்ல. அவளுக்கு தான் தங்கச்சி இருக்கிறாங்க, அம்மா இருக்குது, அப்பா இருக்குது அப்படின்னு பேசுவோம்ல. அப்போ ஒரு ஆம்பளை அப்படி பேசிடுறது ஒன்று. அப்புறம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சண்டை கட்டின அப்படி கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். அப்போ சொன்னோன்னே அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் ஒரு மணி நேரத்தில் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்ல புள்ள தான். அதனால் 1 மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இஷ்யூவெல்லாம் சால்வ் ஆனோடனே திரும்ப அத்தை இந்த மாதிரி நாங்கள் சேர்ந்துட்டு நீங்களும் வருத்தப்படாதீங்கன்னு வச்சுட்டோம். அப்புறம் 2வது டைம் ஒரு டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, உங்கள் பிள்ளையோட நான் இருக்க மாட்டேன், ரொம்ப சண்டை போட்டிருக்கேன், நான் இருக்க மாட்டேன், கொண்டு வந்து விட்டு போட்டு போகிறேன் அப்படின்னோடனே சரிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன் கோவத்தில். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு மனசு தாங்கல. அதுக்குள்ள வந்து சமாதானப்படுத்திட்டேன். நம்ம ஆம்பளை பூரா அப்படிதான். எனக்கு கோவம் வந்தா அவ்வளோதான். நான்லாம் அப்படிதான். எனக்கு இந்த டைம் குடு, ஸ்பேஸ் குடுங்கிறதெல்லாம் எனக்கு ஒத்து வராது டியர்ஸ். நான்லாம் சண்டை போட்டேன்னா உடனே சேர்ந்துக்கணும். எதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ்? ஏன் அந்த ஹர்ட்டோட இருக்கணும்? தப்பு பண்ணிட்டேன்னா கோவத்துல பேசிடுறோம். இங்க நினைச்சு பேசல. இங்கிருந்து அப்படி படபடன்னு வாயிலிருந்து வந்துருது. பேசிடுறோம், சண்டை கட்டிடுறோம் ஏதோ ஒரு இஷ்யூக்காக. அது மனசுல நினைச்சு பிளான் பண்ணி கன்னிங்கா பண்ணா நீங்க டைம் குடுங்க, ஸ்பேஸ் குடுங்க. ஒருத்தர் யோசிச்சு வர்றது. இது கோவத்துல வார்த்தைக்கு வார்த்தை வடிவேல் மாதிரி ஏதோ பேசிக்கிறது. இதை போய் ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு நான் உடனே போய் கையில் காலில் விழுந்து பிடிச்சி சாமி மன்னிச்சுக்கோ, நான் தப்புன்னு மோஸ்ட்லி நான் தாங்க போய் சாரி கேட்பேன். அவன் வரவே மாட்டா. அப்படி என்னத்தை அவ தப்புனாலும் சரி, நான் தப்புனாலும் சரி, நான் தான் போய் சாரி கேட்பேன். நான் தான் போய் சமாதானப்படுத்துவேன். நான் தான் சொல்லணும். ஒய்ஃப் வரவே மாட்டேன். அப்படி அப்புறம் நான் தான் போய் கெஞ்சி கூத்தாடி சரி வா இந்த ஒரு இனிமேல் பண்ண மாட்டேன் வான்னு சொல்லி அப்புறம்லாம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து அப்புறம் வந்து அப்புறம் எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் அத்தா அழுதுட்டு இருக்கிறாங்க. அத்தை நாங்கள் ரெடி ஆகிட்டு 1 மணி நேரத்தில் நீங்கள் எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொல்லிட்டேன். நான் அப்புறம் எனக்கு யார் இருக்கா அப்படி சொல்கிறேன், எனக்கு அம்மா வருது, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், உங்கள் உள்ள சண்டை கட்டினா உங்கள்கிட்ட தானே சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க ஆரம்பம் ஆகிட்டாங்க. ஒன்றும் இல்லை. அது 2 தடவை தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த டார்ச்சரும் யாரையும் பண்ணிடலன்னு நினைக்கிறேன்.
மாமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் தான் போம்போது நம்ம ரத்தினவேலு, கதிரு, நம்ம சஞ்சய், மிலிட்ரி மேனு, கார்த்தி எல்லாம் போயிருந்தோம். ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோங்க. அப்ப சொல்லிட்டுருந்தாங்க. கனவு வந்து எங்கிட்டலாம் எதையுமே எதிர்பார்க்காம, கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்து எல்லாமே நல்லபடியா எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. என்னையும் எதிர்பார்க்கல, அவங்க அப்பா மட்டும் எதிர்பார்க்கல. அப்படி இருந்து பண்ணாங்க அப்படின்லாம் ரொம்ப பெருமையா நல்லா சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து எங்க மாமியார் வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா, எங்க மாமனுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க பார்த்து, பார்த்து. சாப்பாட்டுலருந்து, டீ, காஃபிலருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்து குடுப்பாங்க. இப்ப ரொம்ப அது சிரமமா இருக்கு. ரொம்ப அப்படி அந்த ரொம்ப பொத்தி பொத்தி பார்த்துக்குவாங்க. அதே மாரி தான் என் பொண்டாட்டி பண்ணாப்படி என்ன. நான் சொல்லுவாப்படி, எங்க அப்பா இப்ப எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, அதே தான் உங்களுக்கு நான் இல்லாட்டி எப்படி சொல்லுவாப்படி. அந்த மாரி தான் வந்து உங்களுக்கு தெரியுமில்ல என்னைய எப்படி வச்சிருப்பாங்க, ஒய்ஃப் எப்படி வச்சிருப்பான்னு. இங்க யார் வந்துட்டு போனாலும் அப்படித்தான். முத்து அவங்க அப்பா, அம்மா வந்துட்டு போனாங்க. சரண்யா அவங்க அம்மா வந்துட்டு போனாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு போய் சொல்றது ஒண்ணு தான். தீபி அவங்க அம்மா வந்துட்டு போனாங்க. இவங்கலாம் சொன்னது ஒண்ணு தான். உங்களுக்கு 2 குழந்தைன்னு நெனச்சேன். உங்களுக்கு 3 குழந்தைன்னு இப்ப தான் தெரியுது அப்படின்ட்டு. எல்லாரும் அப்படித்தான்டியா சொல்லிட்டு போனாங்க. அப்படிதான் வீட்ல வச்சிருப்பாப்படி என்னைய. அதனால தான் உங்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்ய முடிஞ்சது. உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சது காரணம், என் ஒய்ஃப் இங்க நெறைய வேலைய எடுத்து அவ பண்ணிக்குவா அப்படி வீட்ல. அதனால மத்தவங்க சமுதாயத்துக்காக நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றதோ, வேலை செய்றதோ விட்டுருவா அப்படி. காசு குடுத்தாலும் விட்டுருவா அப்படி. வேலை செஞ்சாலும் விட்டுருவா அப்படி. எந்த இடத்துல பிரச்சனை வரும்னா, அவ நெறைய வேலை செய்றத பத்தி எப்பவும் கவலைப்பட மாட்டா அப்படி. நான் ஹெல்த் விட்டுருவேன். தொந்தி தொப்பையோட வந்தா நல்லாவா டிஎஸ் இருக்கும் இந்த வயசுல அப்படின்னு சொல்லி நெனப்பா அப்படி. ஹெல்த் பிரச்சனை வந்துரும். என்னங்க இப்படி இருக்கீங்க? சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல அப்படின்லாம் ரொம்ப கவலை இருக்கும்ல அப்படி. அப்புறம் பெரிய மாமனாரு. ரொம்ப ஆக்டிவா நல்லா இருந்தாங்க மயில்சாமின்னு சொல்லி. ரெஸ்ட் இன் பீஸ் மாமா. அன்னைக்கு வந்து எங்க தம்பியும், பிரியாவும் அங்க போய் பிரதீப் மச்சனும், பிரியாவும் போய் எங்க மாமியாரோட அங்க இருந்தாங்க. மாமாவுக்கு வந்து ஹார்ட்ல பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காப்பாத்த முடியல. எல்லாம் பேக் டு பேக் எங்க குடும்பத்துல நடந்தது. முதல்ல பெரிய மாமனார் இருந்தாரு. அப்புறம் எங்க மாமியார் இருந்தாங்க. ரொம்ப ஹார்டு தான். அது ஒரு குடும்பமா, ஒரு குருவி கூடு மாரி எல்லாரும் ஒண்ணா இருந்துக்கிட்டு, நாங்க அப்புறம் 2வது போய் ஒரு ஆளெல்லாம் பார்த்தோம். மாமனாருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு போ சொன்னாலும் போமாட்டாங்க. வேற என்ன பண்றதுன்னு ஒரு ஆளெல்லாம் பார்த்தோம் சாப்பிடுறதுக்கு. ஒரு எங்க மாமியாருக்கு சின்ன மாமியார் கூப்பிட்டு சத்தம் போட்டு, சண்டை கட்டி அமுச்சுட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இருக்க வரைக்கும் நான் பார்த்துக்குவேன் போன்ருச்சு. அந்த மாரி அவங்க வந்து எப்படின்னா, எங்க மாமியாரும், அவங்க தங்கச்சியும், அக்காளும் தங்கச்சியும் அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரே குடும்பத்துல. ஸோ அதனால ரொம்ப க்ளோஸ்டு ஃபேமிலி தான் அது. அம்சுக்கு வந்து அம்சோட உலகங்கிறது அவ்வளோதான். அப்புறம் எங்க மச்சான் வந்து யுஎஸ்ல இருக்காரு. அவருக்கு கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் அவர் வந்து நான் நான் அழுது, அப்புறம் அவர் அழுது. அவர்ட்ட பேசும்போது. அப்ப அவங்க தான் சொன்னாங்க, அம்சு வந்து கடைசில போயிட்டு வந்துட்டாப்படி. திரும்ப அத்தை அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் வந்து அழுகுறாப்படி. அப்புறம் ரமேஷ் சொன்னாப்படி, எனக்கு ஒரு மாரி இருக்குதுன்னு சொன்னாப்படி. அழுதுகிட்டே இருந்தாப்படி, நீ போயிட்டு வந்துட்ட. அப்புறம் ரமேஷ் சொன்னாப்படி, அனுப்பிச்சு விட்டுருன்னு சொன்னாப்படி. அந்த மாரி நெறையப்பா அவங்க வந்து அது லக்ஷ்மின்னா அது உண்மையாலுமே லக்ஷ்மி தான். அப்படிதான் இருந்தாப்படி. எனக்கெல்லாம் என்னமோ அவங்க வீட்ல பொண்ணு கட்டினதுனால இந்த வாழ்க்கைய நான் நம்புறேன். நம்ம சும்மா வந்து உழைச்சு மட்டும் ஒருத்தர் வந்துட்டோம்லாம் அப்படிலாம் சொல்றது இல்ல. ஒரு பொண்ணு வந்து ஒரு குடும்பத்துக்கு வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் டிஎஸ். ஒரு ஆம்பள வந்து யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்குல்ல. நான் உங்களுக்கு தெரியும். நம்மள வந்து லவ் பண்ண நம்மள லவ் பண்ணது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ம். அப்படிலாம் யாராவது வந்து சொல்லிட்டா கூட பயந்துக்குவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி யாராவது உங்கள லவ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டா, எனக்கு பயம் வந்துரும். நம்ம வந்து இந்த சோசியல் ஒர்க்ல இருக்கிறோம். இந்த சொசைட்டிக்காக வேலை செய்றோம். நம்ம வந்து ஒருத்தருக்கு உயிர குடுத்து நின்றுக்கிறோம். எந்த இடத்துல அடிதடி வந்தாலும் பயப்படாம இறங்கி நின்னு அவங்கள காப்பாத்தியிருக்கிறோம். பணத்த பெரிய லெவல்ல குடுத்துருக்கிறேன். ரூ. 1,00,000 மேல நான் சம்பாரிச்சு மட்டும் குடுத்துருப்பேன். மத்ததெல்லாம் விட்டுரு. மத்தவங்க குடுத்து எவ்வளோ இருக்கும்? 3,00,00,000 இருக்கும்ல எல்லாம் சேர்ந்து இது வரைக்கும். 21 வருஷத்துல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணது மட்டும் இந்த சொசைட்டிக்கு 3,00,00,000 கண்டிப்பா இருக்கும். நேரம் எவ்வளோ நேரம்? என் வாழ்க்கையில வந்து 50% இதுக்கு எல்லாத்துக்கும் குடுத்துட்டேன். அந்த மாரி என் மனைவி எல்லாத்துக்கும் அனுபவிச்சாப்படி. நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். அவங்க கோபு ஒண்ணு சொன்னாரு. நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு மெரிலாண்ட போயிருந்தோம். அப்ப அங்க போம்போது ஒய்ஃப் மொதல்ல பார்த்துட்டு கேட்குறாரு, "அக்கா எப்படிங்க கேஆர் இவ்வளோ தூரம் வேலை செய்ய விடுறீங்க? இவ்வளோ காசு குடுக்குறாரு. இவ்வளோ நேரம்லாம் செலவு பண்ணும்போது, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோங்க. அதனால அவரு விட்டுட்டேன்னு சொன்னாப்படி." இவ்வளோதான் ஆன்ஸரே பண்ணாப்படி. அது ரொம்ப பூரிச்சு போயிட்டாரு. அக்கா இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு லைன்ல சொன்னாங்க. ஒரு லைன்ல சொன்னா ரொம்ப வருஷம் இப்ப மறந்துட்டாருங்க. ரொம்ப வருஷம் சொல்லிட்டு இருந்தாரு அதையெல்லாம். 2, 3 வருஷம் சொல்லியிருப்பாரு. அக்கா இப்படி பதில் சொல்லிட்டாங்க, இப்படி பதில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாரி இது வந்து அவங்க எல்லாருமே என் ஒய்ஃப்க்கு உலகம்ங்கிறது ரமேஷு, ரேணு, ரேணுகா, அப்புறம் வந்து பிரியா, பிரதீப்பு, கவி இவ்வளோதான். இத தாண்டியெல்லாம் என் ஒய்ஃப் வெளியில வந்ததே கிடையாது. இந்த லூப்குள்ளே இருப்பா. அப்படி அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி உங்களுக்கு தெரியும். நம்ம ஊருக்கே வந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டம்போது நம்ம அத பண்ணிருவோம். எமோஷன் ஆகுது உங்கள பத்தி பேசும்போது, நினைக்கும் போதெல்லாம். என் ஒய்ஃபோட உலகம் அவ்வளோதான். அதனால இப்ப என்கிட்ட வரும்போது யார்ட்ட போய் அவ கேட்க எதையுமே அவ கேட்க வேண்டியதில்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டோம்ல. அம்
அவங்கலாம் வந்து எங்கள் அத்தை எல்லாமே வந்து எம்எஸ் படிக்கும்போது வேணான்னு சொன்னாங்க, விசாலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்துருங்க போதும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவளையெல்லாம் படிக்க வச்சு ஒய்ஃபை ஒரு லெவலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கிறோம். எம் அவங்க அதே வந்து தோட்டங்காடெல்லாம் வாங்கினா கூட அம்சு பேரில் ஒரு 6 ஏக்கர் இருக்குது, இப்போ எழுதி வச்சிருக்குது. அது இல்லாமல் ஒரு 4 சென்ட் இடம் அம்சு பேரில் இருக்குது. மிச்சமெல்லாம் என் பேரில் தான் இருக்குது. பட் அப்படிலாம் இருந்தால் கூட நான் இன்னும் சேர்த்து எழுதுறேன்னா கூட எங்கள் அத்தையும் மாவனும் விட மாட்டாங்க, விடல. இல்லை உங்கள் பேர்லேயே இருக்கட்டும் போங்க அப்படின்னு. யாராவது பண்ணுவாங்களா? எல்லாம் வாங்கி அவங்க புள்ள பேரில் எழுதி வைக்கணுங்கிற காலத்தில் வேண்டாம் வேண்டாம் உங்கள் பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு. என்னை ஒரு பையனாகத்தான்ப்பா பார்த்தாங்க. ஒரு பாட்டு இருக்குமல்ல, சிவாஜி பாட்டு, அது ரொம்ப பிரேக்கிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று அப்படின்னு ஒரு சரியான பாட்டு இருக்கும். அதாவது மனுஷன் நினச்சான் வாழ்வு நிலைக்கும்னு, இறைவன் நினச்சான் நீ பாவண்டா அப்படின்னு. அந்த மாதிரி அத்தை போனதுக்கப்புறமெல்லாம் எனக்கு வந்து என்ன இருந்த மனசில் என்ன ஓடுச்சுன்னா, ஒரு என் மேலே வந்து ரொம்ப பாசமாக எனக்காக கவலைப்படுவாங்க டிஎஸ். இப்போ ஒரு 15 நாள் எங்கள் மாமனார்கிட்ட பேசல, இந்த வேலை இல்லாமல் இருந்தோம்ல, அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேற்று தான் கால் பண்ணி பேசுகிறேன். வேறு யாராக இருந்தாலும் என்ன ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்களா, மறுபடியும் வந்து இதே தான். இப்போ நம்ம இந்த தோட்டம் இதோட போதும், தடத்துக்காக வாங்குறது இதோட போதும், நீ எதுவும் பண்ண வேண்டாங்க, பையன் படிக்கணுமில்ல, அவன் படிக்கணுங்கிறான், இத்தனை கடன் வச்சுட்டு இப்படி கடனை கட்டுறது, இனி எதுவும் வாங்க வேண்டாம்னு சொல்லி நம்மளை பற்றி தான்ப்பா அவர் யோசிக்கிறாரு. அவங்க என்னம்ம செய்யணும், நாங்கள் நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி இது வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஈஸியாக புரிஞ்சிடும் டிஎஸ். நம்மளை ஒருத்தர் பயன்படுத்திக்கிறாங்களா, இல்லை நம்மளை பற்றி கவலைப்படுறாங்களா, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ கூட எங்கள் மாமனார் அதான் சொல்கிறாரு, 15 நாள் கழிச்சு பேசினாலும் இதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க கஷ்டத்தை சொல்லலை, எதுவுமே பண்ணல. பா இந்த வாழ்க்கை வந்து அத்தை இறந்தப்போ எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிச்சு. என்னென்னா, இதில் ஒன்றுமே இல்லை, அத்தை ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, எதையுமே எடுத்துகிட்டு போகல, அப்படி போயிட்டாங்க. அதே தான் இங்கே எல்லாத்துக்குமே. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனிதாபிமானத்தோடு இருந்தோம்னா அட்லீஸ்ட் நம்ம செத்தா கூட 4 பேருக்கு ஒரு அழுகாச்சி ஒரு எமோஷன் இருக்கும். இல்லைன்னா அந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது. எங்கள் மாமியார் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. முதல்ல எனக்கு பிடிச்சிருக்காது நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்துருப்பாங்கன்னா, எங்கள் மச்சனை பிரதீப் வேறு மாதிரி ஒரு நேச்சரு, ரமேஷ் ஒரு மாதிரி நேச்சரு, நான் டோட்டலி வேறு மாதிரி ஒரு ஆள் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டுலாம் பிடிக்காது, 2வதுலாம் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. மகனாட்ட தான் இப்போ இருந்தாங்க. எனக்கு மருமானவெல்லாம் பெருசாக பார்த்ததே கிடையாது. ஒரு மகனாட்ட தான் நான் கனகனன்னு பேசிட்டு இருந்தேன், திடீர்னு வாங்க போகணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி முதல்ல ஆடாத்தான் இருந்தது. மாமனுமா அப்படி தான் கனகனன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் திடீர்னு வாங்க போகணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களே எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இவங்க வாங்க போகணே வா போனே பேசலாம். எல்லா மாமியார் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா மாமனார் அப்படி பேசணும். மயில் மாமன் அவங்களாம் வந்து அவ்வளோ சப்போர்ட் அந்த குடும்பத்துக்கு இருந்தாங்கப்பா. அவங்களாம் வந்து பண்ணின வேலை ஏதோ ஒன்று துருன்னு அவ்வளோ துடிப்பா, அவ்வளோ ஆக்டிவ். காட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு உடம்பு நல்லா இருந்ததுப்பா. தோட்டத்துக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஆடு மாடு எல்லாம் பார்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு நல்லா இருந்ததில்ல, திடீர்னு இறந்து போயிட்டாங்க. பட் ரொம்ப நல்ல சாவு. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரகிளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மணி நேரம் தான் அன்றைக்கி. அதுக்கு மேலே எதுவும் கோத்ரூ பண்ணலாம். அத்தை ஒரு 2-3 மாதம் கஷ்டப்பட்டாங்க கேன்சருங்கிறதுனால. அந்த அப்படி ஒரு குடும்பத்தில் பேக் டு பேக் 2 பேர் போனது வந்து அந்த இழப்பெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அது ரொம்ப தான் இருந்தது. அப்புறம் நம்ம நண்பர்களெல்லாம் பார்த்துட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு, நம்ம தான் க்ளோஸ் குரூப் வச்சுமே, அத்தை இறந்து போயிட்டாங்க, மாமா இறந்து போயிட்டாங்க, அழுகிறக்கு ஒரு குரூப் வச்சுருந்தோமே. அப்புறம் தான் பார்த்து போட்டு சரி வேண்டாம், நீங்கள் வீடியோலாம் பண்ண ஆரம்பிங்க, இந்த மாதிரி உங்கள் நண்பர்களை பற்றி பேசுங்கன்னு தான் ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படி தானே கொண்டு வந்தது ஒவ்வொன்றா. அப்படி கொண்டு வந்தால் நானும் ரெடியானேன். பட் இப்போவுமே அவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு பெரிய எமோஷனலாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒய்ஃப் வந்து சொல்லுவா அப்படி, இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து யாருமே இல்லையில, இப்போ நான் தானே பார்த்துக்கணும், அவளுக்கு அம்மா இல்லையிலன்னு சொல்லுவா அப்படி. ஏன்னா 2த்துக்கு 9 வருஷம் டிஃப்ரென்ஸு. அவங்க தங்கச்சி சொல்கிறா அப்படி, நான் தானே இருந்து பார்த்துக்கணும்னு. நான் சொன்னேன், நீ மட்டும் என்ன, நானும் தான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுறேன்? உங்கள் அம்மா மட்டும் இல்லாத, உங்கள் அம்மா இடத்துக்கு நானும் தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அது நம்ம உள்ள மாதிரி தான். அப்படி தான் நம்மளாம் அப்படி தான் பார்த்துக்குறோம், அப்படி தான் இருந்துருக்குறோம். இங்கே வந்து எப்படின்னா, நம்மளுக்கு அந்த நேச்சர் இப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளோட எப்பவும் க்ளோஸாக இருந்தது இல்லை டிஎஸ். நான் 1000 பேர்த்துக்கு விசா வாங்கி கொடுத்துருக்குறோம், எத்தனை பேர்த்த படிக்க வச்சுருக்கிறேன், எத்தனை பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன், எத்தனை பேர்த்துக்கு பணத்தை கொடுத்துருக்குறோம், எத்தனை பேர்த்துக்காக கஷ்டப்பட்டுருக்கிறேன், போராடி இருக்கிறேன், எத்தனை கெட்ட பேர் வாங்கிக்கிற பிள்ளைகளுக்காக போய் ஒர்க் பண்ணி இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தாலும் யார்கிட்ட ரொம்ப பிரச்சனையாக போய் இருக்கிறது, ஒர்க் பண்ணுறது வரதை தாண்டி எனக்கு ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணிக்கலாம் தெரியாமல் தான் இருந்துச்சு. ரொம்ப லிமிட்டடான பொண்ணுகிட்ட தான் நான் பேசுகிறேன், இந்த லீடர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட தான் நம்ம பேசுகிறோம், ஒர்க் பண்ணுறோம், அப்படி தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி 2 பேருமே ஒருத்தர் இறந்து போனது ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமிலி ரொம்ப பாதிச்சுது. இருந்தாலும் அவங்களாம் சாமியாக போயிட்டாங்க.
எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. எல்லாரும் அவ்வளோதான். இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிலையானது இல்ல. ரொம்ப ரொம்ப டெம்பரவரியானது. இது ரொம்ப நிலையானதெல்லாம் கிடையாது. நான் நேத்து கூட ஒரு வீடியோ பண்ணேன்ல. கன்சென்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி அதையும் போய் பாருங்க. ஸோ கண்டிப்பா இருக்கிறவங்கள ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கணும். கடவுள வேண்டிக்கலாம். அவங்கள நல்லா பார்த்துக்கலாம் வயசானவங்கள. எங்க மாமியார பார்த்த மாரிலாம் பிரதீப்லாம் வந்து ரொம்ப பெரிய மனசு அவனுக்கெல்லாம். அவன்லாம் வந்து எப்படி சொல்றது? ரொம்ப ஒரு தங்கமான பையன். ரொம்ப ஒரு ரொம்ப பாசமா இருந்தாப்படி. எங்க அத்தை மேலையெல்லாம் வந்து கூட்டிட்டு போய் வச்சு பார்த்துட்டு பிடிச்சது. அவங்களுக்காக எல்லாரும் ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டோம்ப்பா. நான் வந்து எனக்கு கோவம் வந்து கூட இத பண்ணல, அத பண்ணேன்னு அத்தைய பார்த்துக்கலன்னு சண்டை வருமே தவிர, இத பண்ணல, அத பண்ணல, இதே அப்படி தான் கேட்பேன் ஒழிஞ்சு, மத்தபடி வந்து அவங்க எல்லாரும் அத்தைய அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. பிரியா போய் கூட இருந்தது, எங்க பெரிய தம்பி போய் பிரதீப் போய் கூட இருந்தான், கவிதா கூட இருந்தது, செல்வா கூட இருந்தாப்படி, அம்சு போய் கூட இருந்தாப்படி, எல்லாரும் கூட இருந்தாங்கப்பா. ஐயோ! எனக்கு வந்து என்னால நம்பவே முடியல எங்க அத்தை இல்லைன்னா. நீ பேசினா அவ்வளோ அழுகாச்சி வந்துரும். அது ஏற்கனவே ரொம்ப எமோஷனலா தான் இருக்குது. நெறைய விஷயம் அவங்க பண்ணுனதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு வந்து ஒரு மாரி பிரேக் ஆகும்ன்னு சொல்லி விட்டுட்டேன். அம் அப்ப அந்த மாரி ஒரு குடும்பத்துக்குள்ள ஆடா போன பையன எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சு, எல்லாரும் நம்மள பெஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்கப்பா. எல்லாரும் ரொம்ப அம் ஒண்ணும் எந்த ஒரு நான் போம்போது எத்தன புள்ளைங்க அந்த குடும்பத்துக்குள்ள. ம். ரேன்னு ஒரு புள்ள. ரேணு மாரி அழகு புள்ள எங்க இருக்கும்? இல்லையா? ரேணு மாரி ஒரு பொண்ணு. பிரியா மாரி ஒரு பொண்ணு. எவ்வளோ பண்பு, எப்படி பொறுமை. அந்த மாரி கவி மாரி ஒரு புள்ள. இந்த 3 புள்ளைங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போம்போது, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால வந்திருக்குமா? ம். நம்ம அந்த குடும்பத்தில போய் இருக்கும்போது, நான் ஒருத்தன் தான் நான் கல்யாணம் பண்ணி போயிருக்கிறேன். இவங்கலாம் அங்க தான் இருக்கிறாங்க எல்லாம். அப்படிதான் இருந்தோம். 4 புள்ளை இருக்கிற வீட்ல தான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் நானு. அவங்க எல்லாருமே நம்மளுத நான் ஓன் பண்ணி தான் இருந்தேன். எல்லாம் நம்மளுது நல்லா இருக்கும்னு மட்டும் தான் இருந்தேன். ஒவ்வொருத்தரும் இப்ப தம்பினா, பிரதீப்னா அவனும் நல்லா வரணும். அவனையெல்லாம் கல்யாணம் முடிச்ச போது பைக்ல கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு சுத்தி இருக்கிறான்ல. அப்ப சின்ன பையன் அவன். அப்பலாம் தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு போவேன். கவி இன்னும் சின்னது பொடுசு அதெல்லாம். சின்ன புள்ள அதெல்லாம். இவங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், நல்லா படிக்கணும். அப்படிதான் இருந்திருக்கணுமே தவிர, நான் சொன்னேன் பாருங்களேன், இப்ப நான் அம்சம் நல்லா திடீர்னு பார்த்துட்டா கூட, அவளுக்கு கூட நான் ஏன் அப்படி பார்க்குறேன்னு கூட தெரியல. இத்தன வருஷம் கூட இருக்கிறா, லவ் பண்ணிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இத்தனைக்கு நானாவது ஸ்கூல்ல படிக்கும்போது இன்னொரு புள்ளைய லவ் பண்றேன்னு நம்ம லவ் பண்ணி என்னமோ ஒரு ஸ்டோரி நடந்தது. ஒரு சின்ன குட்டில ஒரு இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல. அப்புறம் அது ஏதோ ஒரு நேரத்தில ஒத்து வராம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த போனோனே திரும்ப என் ஒய்ஃப் ஒரு லவ். அப்புறம் லவ் இடையில வந்து அந்த பெயின்ல வந்து கூட இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்து, திரும்ப அந்த புள்ள வந்துருச்சு அங்கேயே போயிட்டு விட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அதான் 3 லவ்ன்னு சொன்னேன்ல. ஒய்ஃப்க்கு 2 தடவ லவ் பண்ணிட்டேன். வந்துருச்சு. ஒருத்தரு ஆனா ரொம்ப டைம் ஆச்சு. பட் அவங்க வந்து ரொம்ப அ இது ரியலான லவ்னா ஒய்ஃப் மேல இருந்தது மட்டும் தான் டிஎஸ். நம்ம ஒருத்தர ஆசைப்படுறோம், ஒருத்தர பார்த்தோனே புடிச்சிருங்கிறதெல்லாம் ஒரு காதலா இருக்காதுல்ல. நம்மளுக்காக ஒருத்தர் வந்து வாழ்றாங்க. எங்க ஆத்தாவ பத்தி அதுதான் காதல். எங்க ஆத்தா என் மேல வச்சிருந்த ஒரு காதல். அம்சம் அவங்க ஆத்தா. அதுதான் அன்பு. அதுதான் பாசம். நம்மளுக்காக வந்து எப்படி நம்மள அப்படிலாம் ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாத எப்படிங்க நம்ப முடியும்? நம்ம எப்படி நான் வருவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. வைராகியம் மட்டும் தான் இருந்துச்சு. ஏன் எங்க அட்லீஸ்ட் எங்க அத்தை பசங்க, மாமன் பசங்க, பெரியம்மா பையன், சித்தி பையன், பெரியப்பா பையன் இவங்களுக்கு இல்லாம ஒரு வழி இருந்தது. படிச்சிருந்தா படிக்க வச்சிருப்பாங்க. நம்மட்ட ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் மேல வரணும்லாம் எப்படி இதெல்லாம் வாழ்க்கையிலே நடக்காது. அப்ப இங்க எங்கூட இருந்தவங்களுக்கு என்னன்னா, நான் அங்கிருந்து இங்க வந்துட்டேன். நான் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு நான் போகல. இப்ப நம்மளோட இருந்தவங்கலாம் வந்து நம்மளோட 2 மடங்கு சம்பளத்துக்கு போயிட்டாங்க. 3 மடங்கு போயிட்டாங்கங்கும்போது, இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப கேஆர் வந்து அந்த மாரி போகல. சொசைட்டின்னு வேலை செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இன்னும் பெருசா போயிருக்கலாம்னு ஒரு ஆதங்கம். 15 வருஷம் ஆச்சுங்க. இது எங்க போயிருக்கலாம்? படிப்பு இல்லையா? அறிவு இல்லையா? எனர்ஜி இல்லையா? திறமை இல்லையா? நம்ம ஸ்கில் செட் இல்லையா? ஏன் போயிருக்க முடியாது? அப்ப சொசைட்டிக்கு நெறைய குடுக்க வேண்டியதில்ல. சகல கூட பாலா கூட சொன்னாரு. நான் இந்த தடவ போம்போதெல்லாம் வயிறுலாம் பெருசா இருந்துச்சு. அப்ப சொன்னாரு, "ஹெல்த் இப்படி தான் வச்சுக்குவீங்களான்னு?" கேட்டாரு. அப்புறம் நான் ஏதோ சொன்னேன். இல்ல இந்த ஏதோ சொன்னங்காட்டி காரணம்லாம் சொல்லாதீங்க. முதல்ல ஓட ஆரம்பிங்கன்னாரு. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி தான் கூப்பிட்டு, "சகல இப்ப தான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு" சொன்னேன். அப்புறம் அந்த மாரி அவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பாசமான குடும்பம்ப்பா. ரொம்ப நம்மள மாரி ஒரு ஆளுக்கெல்லாம் அந்த மாரி ஒரு குடும்பத்துக்குள்ள போனதுனால இந்த வாழ்க்கை வந்துருச்சுன்னு நான் நம்புறேன். அம்சம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வாழ்க்கையில. நான் வந்து அவள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணுது. என்னடா நம்மள கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு தோணுனங்காட்டி தான் நான் போனேன் சென்னைக்கு. போனேன், படிச்சேன், வேலை வாங்குனேன். எனக்கு அன்னைக்கெல்லாம் இருந்தது வந்து என் பொண்டாட்டி கையில ரூ. 30,000 சம்பளம் வாங்கி குடுக்கணும்னு போனோம் நான் சென்னை. அன்னைக்கு அதான் பெரிய சம்பளம். ஒரு கலெக்டரோட டிஎன்பிசி குரூப் 1 எழுதுனா, கலெக்டர் எவ்வளோ சம்பளம்னு குமரேச கேட்டேன். 30,000 ஆமா கலெக்டருக்கு சம்பளம். அது விசாரிச்சுட்டு அவன்கிட்ட சொன்னேன். இந்த ஜாவா படிச்சா 30,000 குடுப்பாங்களாமா, ஜாவா படிக்கிறோம்னா சிரின்னு சிரிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஒண்ணுமே ஒரு கம்பைலேஷன் எரர் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். ஜாவா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்படி. அந்த மாரி எல்லாமே அப்படிதான் போயிருச்சு. ஸோ 3 பேர்த்த இழந்துட்டோம். பேக் டு பேக் வந்து. எல்லாமே பெரியம்மாவும் சாமியா தான் போயிருப்பாங்க. அவங்கலாம் நல்ல வயசு. டக்குன்னு செத்து நல்ல சாவுப்பா ஆனா.
அவங்கள மிஸ் பண்ணிட்டு இழந்துட்டோம். நான் நல்ல சாவு. ஒரு 3, 4 மணி நேரத்தில அப்படி இறந்து போயிட்டாங்க. அவங்களே இறந்து போயிருவாங்கன்னே தெரியல. துடிச்சு அந்த கீழ விழுந்து உருண்டு பிரண்டெல்லாம் ஹார்ட் பிரச்சனை இருக்குல்ல. நம்மளும் எப்படி சாக போறோம்னு தெரியல. எல்லாரும் வந்தவங்கலாம் செத்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் வந்து நல்லது பண்ணிட்டு நல்லபடியா இருந்துட்டு போலாம் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையில வந்து ஒண்ணு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லதான். யார் யாரோட கடைசி வரைக்கும் கூடலாம் இருக்க முடியாது. எல்லாரும் வந்து அந்த டைம் பீயிங் தான் கூட இருக்க முடியும். இப்ப எங்க மாமனார்லாம் தனியா இருக்கவே மாட்டாரு. எல்லாமே எங்க மாமியார் தான் இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க தனியா இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அடிக்கடி கவி போய் பார்த்துக்குது. நம்மளும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். அப்புறம் சின்ன மாமியார் நல்லா பார்த்துக்கிறாங்க. மணியத்த நல்லா பார்த்துக்கிறாங்க. தம் மச்சனும் கூட அங்க தான் இருக்கிறாப்படி. அந்த குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பம் அவங்கலாம். அவங்க ரொம்ப உண்மையாலுமே பாசமா இருந்தாங்க. மத்தபடி ஃபார்மாலிட்டிகள் இல்ல. உண்மையாலுமே பாசமா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி விட்டு குடுக்காம இருப்பாங்க. ஏதாவது சின்ன சின்ன சங்கடம் அவங்களுக்குள்ள இருந்துக்கலாம். பட் வெளியலாம் பெருசா எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விட்டே குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் இருந்திருக்காங்க. அக்கா, தங்கச்சி விட்டு குடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இங்க பெரிய மாமியார் இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. இங்க வந்து யுஎஸ் வந்து மச்சனன் குழந்தை பிறந்தது இங்க வந்துட்டாங்க. அவங்கலாம் துடிச்சது, அழுதது. அச்சச்சோ! அது வந்து எனக்கு அந்த இழப்ப இன்னுமே வந்து அது ஏத்துக்க முடியல. அட்லீஸ்ட் வந்து அவங்கள உயிரோட இருக்கும்போது இன்னும் நல்லா வச்சுக்கங்க. நான் ஏதாவது வந்து இப்ப தான் வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. போய் நம்ம அந்த இதெல்லாம் சொல்லி ஒர்க் பண்ணிடுறோம். இந்த பொம்பளைகிட்ட போய்லாம் இருந்து அம்மா இல்லாம வளர்த்திருச்சா? அதனால அக்கா, தங்கச்சி இல்லாம வளர்ந்துட்டோமா? அப்புறம் சின்ன வயசுலயே அம்ச லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் இவன் எந்த புள்ளைகிட்டயும் போக விட மாட்டா. பேசுறதுக்கு, பழகுறதுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிருச்சு. நம்ம அந்த அலுமினி ஏசல் வந்து தான் நம்ம போய் பேசுறோம், பழகுறோம். அது நம்மளோட ஒர்க் பண்ற லீட்ஸோட தான் பழகுறோம். அம்சு ரொம்ப பொசசிவ். அதனால நானும் இந்த வேலைய பெருசா பண்ண மாட்டேன். அப்படிலாம் இருந்தோம்னா பொம்பளைங்கள்ட்ட போய் மூவ் பண்றது அது பேசுறது, பழகுறதெல்லாம் கொஞ்சம் நான் இப்படித்தான் எனக்கு சொல்லிக் கூட தெரியாது. யாரோ ஒருத்தர் இம்ப்ரஷன் எடுத்துட்டு போன்ட்டு போயிடுறேன். நான் தான் நல்லது தானே பண்றோம். யாரும் கெட்டது பண்ணல. நீ என்ன போய் தப்பா நினைக்கிறேன்னு நினைச்சிட்டு போன்னு போயிடுறதான். எந்த இடத்துலயும் போய் அவங்களுக்கு சொன்னதோ அதெல்லாம் பண்ணுனதில்ல. பட் ரொம்ப 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 பாரமா தான் இருக்கு நெனச்சோம்னா. ஆ. ச்சோ! சரி நல்லபடியா அவங்கலாம் இருந்துட்டு, நல்லபடியா இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. அ பெரிய புள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை. சின்ன புள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு 1 புள்ள. பிரதீப்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பையன். ரமேஷுக்கு கல்யாணம் பண்ணி 2 குழந்தை. எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 1 புள்ள. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. அகல்யாவுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. பாலாவ பார்த்தாச்சு, செல்வாவ பார்த்தாச்சு, ராகவி பார்த்தாச்சு, பிரீத்தி பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நல்லபடியா பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. சாமியா தான் போயிட்டாங்க. நிறைவான ஒரு வாழ்க்கை. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள யாரும் காயப்படுத்தல, சண்டை போடல. அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். எங்க மாமியார் என்ன சொன்னாலும் நாங்க எல்லாருமே கேட்டுட்டு தான் இருந்தோம். அது ஒண்ணும் வந்து இவங்க சொல்றத கேட்காமலாம் அப்படிலாம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்டுட்டு இருந்தோம். அவங்களுக்கு நல்ல சாவு தான். நல்லபடியா வாழ்ந்துட்டு நிறைஞ்ச வாழ்க்கை. சந்தோஷமா போய் எதுவுமே ஃபெயிலியர் அவங்க பார்க்கல. சந்தோஷத்த மட்டும் தான் பார்த்துருக்காங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாம இப்படி புள்ளைய குடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நெறைய வருத்தம் இருந்திருக்கும். இந்த மாரி ஒண்ணுமில்லாதவனுக்கு குடுத்துட்டோம், வேலை இல்லாதவனுக்கு குடுத்துட்டோம். அப்படிலாம் அவங்களுக்கு நெறைய கவலை இருந்திருக்கும். அதையெல்லாம் மீறி நம்ம ஒரு இடத்துக்கு வந்து படிச்சு மேல வந்து ஒரு சொத்து சம்பாரிச்சு எல்லாம் வாங்கி அவங்களுக்கு புடிச்ச மாரி உடன்பேட்டையில வீடு வாங்கணுங்கிறது அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்கங்க. மச்சனுக்கு வீடெல்லாம் அங்க இருக்கும்போது நானும் அங்க வேணான்னு சொன்னேன்னா, தாராபுரத்துல ஆரம்பிச்சேன். என் ஒய்ஃப் சென்னையில ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் வந்து அவர் உடுமல்பேட்டையில மச்சின வீடெல்லாம் அங்க இருக்கனால அப்புறம் அங்கேயே வாங்குறேன்னு சொல்லி அப்புறம் அங்க வாங்கின இடமோ, வீடோ வந்து மாமனார் தான் போய் பார்த்து எல்லாம் பண்ணாங்களே தவிர, நம்மலாம் போய் அதே மாரி ஒரு 10 ஏக்கர் முதல்ல தோட்டம் வாங்கினது எல்லாமே மாமனார் பார்த்து பண்ணுனது தான். அதுக்கப்புறம் தான் அப்பாலாம் லேட்டஸ்ட்டா வந்துச்சு. பின்னாடி வந்தது தான். எல்லாம் அவங்க பார்த்து பண்ணி வச்சது தான். சாப்பிடாம கூட அவர் போய் அங்க உட்காந்து அந்த பாம்பேரியெல்லாம் பாம்பேரி கட்டினதாகட்டும், இந்த கிணறு வெட்டினதாகட்டும், சர்வீஸ் வாங்கினதாகட்டும், தடம் போட்டது, போர் போட்டது எல்லாமே எல்லாமே மாமனார் எல்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்றது? வாழ்க்கை வந்து அவ்வளோதான்னு நெனைக்கிறேன். எல்லாருமே ஒரு காலத்தில செத்து போயிருவோம். அவங்க போனவங்கலாம் சாமி இறந்து நம்மள நல்லா பார்த்துக்கிட்டோம். எனக்கு என்னன்னா நம்ம இங்கெல்லாம் வந்துட்டோம். இங்கெல்லாம் வந்ததுனால நெறைய பேத்துக்கு உதவி பண்ண முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. பட் நம்ம பெத்தவங்களோட, வளர்த்தவங்களோட கூட இல்லாம அப்படிதாங்க இருந்திருக்குது. இதெல்லாம் ஈஸி இல்ல. 18 வயசுல அந்த ஊர் விட்டு வெளிய வந்து காலேஜ் கோயம்புத்தூர்ல 6 வருஷம் படிச்சு, அப்புறம் எம்ஃபில் 2 வருஷம் படிச்சு, டிசிஎஸ்ல போய் வேலை செஞ்சு சென்னையில, அதுக்கப்புறம் யுஎஸ் வந்து, ஊர் விட்டு வந்து இங்கெல்லாம் இருக்கிறது வந்து அட்லீஸ்ட் நீங்களாவது அங்க இருக்கிறவங்க நல்லபடியா அட்டாச்டா இருங்க. இத நம்ம வெளியில இருக்கிறவங்க காசு பணம் குடுத்து அத ஹெல்ப் பண்ணலாம். நீங்க பிசிக்கலா கூட இருந்து எல்லாம் பாருங்க. அப்படித்தான் எல்லாம் பார்த்துருக்குறோம். நான் கிளம்பி வர அன்னைக்கும் கூட அத்தையும் மாமனும் வந்து என்ன அத்தையோட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்த செல்ஃபில அத்தையும் அம்மாவையும் உட்கார வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து என்ன அனுப்பிச்சி விட்றாங்க கிளம்பி போகிற அன்னைக்கும் கூட. கிளம்பி போகிற அன்னைக்கு பெரிய மாமனாரை பார்த்துட்டு சொல்லிட்டு, பெரிய மாமியாரை பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லி போட்டு தான் கிளம்பி வர்றேன். அப்படிலாம் ஒரு பொம்பளை இருப்பாங்க ஒருத்தர். பாசம்ப்பா. என் லட்சுமினா அது அவ்வளோ பாசம். என் மேல அவ்வளோ பாசமா இருந்தாங்கப்பா அவங்க. வந்து
நான் 4 நாள் பேசலைன்னு நான் சொன்னதெல்லாம் அங்க நடக்கும். அது அம்மா இருந்தா மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். வேற யாரு பண்ணுவா? இப்ப நான் வந்து கோவிச்சுக்கிட்டு வந்துட்டேன்னா கூட ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, நான் கோவப்பட்டுட்டு வந்துட்டேன்னா போதும். 4 நாள், 5 நாள் நான் பேசாம விட்டுட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலைய செஞ்சுருவாங்க. கோவம் வந்துருச்சு, பேச மாட்டேங்கிறான்னு தெரிஞ்சு அதெல்லாம் அம்மா மட்டும் தான் பண்ண முடியும். மத்தவங்கலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஈகோ இருக்கும்ல. இவன் ஒரு ஆளு, இவன் பேசலைன்னு நான் பேச நம்ம எதுக்கு போய் இப்படி வழி வழி போணும்? அப்படிலாம் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. இறங்கி வந்து அதுக்கப்புறம் பேசுனா வருத்தப்படுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, முடிப்பாங்க. இத பண்ணியாச்சுங்க, அத பண்ணியாச்சுங்க, அப்படி இப்படின்னு. எப்பவுமே இந்த இடத்துல கூட போறோம்ப்பா, என்ன கேட்கறாங்கப்பா, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ கட்டணும், எப்படி கட்டுவீங்க, இப்படியே பண்றது என்ன பண்றது, அதெல்லாம் கேட்கறாங்கப்பா. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? எதுக்கு இத்தன கூட்டத்த வர சொல்லி சாப்பாடு போடணும்? எதுக்கு இத்தன செலவு? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? அளவா பண்ண மாட்டீங்க? அதெல்லாம் என் மேல எப்பவுமே கவல இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் போனதுக்கப்புறம் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க. இத்தன கடன் நீங்க எப்படி கட்டுவீங்கன்னு கேட்பாங்க. அப்படிலாம் யாரு கேட்பா நீலாம்? இல்லையா? நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிட்டா கூட இந்த உலகம் என்னன்னயும் கூட கேட்காது. நம்மள நேசிச்சவங்க மட்டும் தான் டீஸ் நம்மளுக்கு வேணும். அது மட்டும் நீங்க தெளிவா இருந்துக்கங்க. நம்மளோட இருக்கிற மக்கள இழுத்து புடிச்சு வச்சுக்கங்க. எல்லாத்த விட நான் வயசுல மூத்தவன். அதனால நான் போய் இறங்கி போய் பேசுறது, பெரியவங்ககிட்ட போய் சின்ன பசங்க ஒரு சில நேரம் அப்படித்தான். பெரியவங்ககிட்ட வந்து இப்போ பாலா வேணா என்னோட கொஞ்சம் பெரியவர், ரமேஷ் கொஞ்சம் பெரியவர். மத்தவங்கலாம் என்னோட சின்னவங்க தானங்க. இல்லையா? சகலை பூரா, புள்ளைக பூரா நம்மளோட சின்னது. ரேணு கொஞ்சம் பெருசு. பட் ஒரு நல்ல குடும்பம்ப்பா. நான் வந்து அங்க கல்யாணம் பண்ணனால தான் தப்பிச்சிட்டேன்னு நெனைக்கிறேன். சரியா? காசு பணம் இல்லைன்னா சம்பாரிச்சுக்கலாம் டிஎஸ். வேலை இல்லைன்னா படிச்சு வாங்கிக்கலாம். இந்த மாரி குடும்பம்லாம் எங்க போய் சம்பாரிக்கிறது? இல்லையா? மக்கள எல்லாம் சம்பாரிக்க முடியாது. இந்த மாரி மனுஷங்கள எல்லாம் சம்பாரிக்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு செத்து போயிருச்சு. அதுக்குன்னு ஒரு பெரிய சந்தோஷம், ஆசை இதெல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காது. புள்ள, 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 இந்த புள்ள, அந்த புள்ள மாத்தி, மாத்தி இவன் எல்லாத்து மேலயும் பாசமா இருந்தது. பிரியா அம்ச பார்க்குற மாரி தான் பிரியாவ பார்க்கும். பிரியாவ பார்க்குற மாரி தான் ரேணு பார்த்தது. ரமேஷ் பார்க்குற மாரி தான் பிரதீப் பார்க்கும். இதெல்லாம் எங்க அத்தைகிட்ட இருந்து தான் கத்துக்கணும். எல்லாரும் அதனால தான்ப்பா எல்லாரும் போய் பார்த்தாங்க. எல்லாரும் போய் கூட இருந்தது, எல்லாம் பண்ணதுக்கு காரணம் எல்லாத்தையும் ஒரே மாரி தான் பார்க்கும். அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, பிரதீப் வந்து இன்னும் ரொம்ப பொடி. என் சின்ன பையன் நம்ம கல்யாணத்துக்குலாம். இப்போ பிரதீப்பும், பிரியாவுமே அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. யாருமே வந்து சித்தி, இல்ல பெரியம்மா அப்படிலாம் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. எல்லா அம்மான்னு தான் கூப்பிட்டுக்குவாங்க. அப்படி ரொம்ப க்ளோஸ்டு ஃபேமிலி அது. அதில இந்த மாரி இருக்கிறவங்களாவது நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கு அட்லீஸ்ட் அவங்க நம்ம நல்லா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எங்க அப்பாரைங்கலாம், எங்க மாமனாரோட மாமனார்லாம் அம்சம் அவங்க அப்பச்சி, அம்மாவோட அப்பாலாம் பார்க்க முடியாமயே போயிருச்சு. ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம். நம்ம நல்லா வந்துட்டுன்னு பார்த்துக்கணும்னு நம்ம நெனைப்போம்ல. இல்லாட்டி ஆயி ஆயி நம்மளுக்கு மனசு அடிச்சுக்கும்ல. எப்படி இருக்காங்களோ, என்ன பண்ணாங்கன்னு தெரியாம செத்து போயிருவாங்கல்ல. அப்படி இருந்தது. இன்னைக்கு இந்த காலமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல டிஎஸ். இவங்கலாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரு. 2 பேர்த்தையுமே 2 பேர்த்தையுமே ஒரு எல்லாத்தையும் இழந்துட்டேன். எங்க ஆத்தா, அப்பாவோட அம்மா எனக்காக கவலைப்படும். அதோட உலகமே நானா தான் இருந்தேன். அது செத்து போச்சு. அம்மாவோட அப்பா ஆத்த அளவுக்கு இல்லாட்டி கூட அவரும் வந்து உண்மையா பாசமா இருந்தாரு என் மேல. மகன், பையன் அப்படின்னு ரொம்ப பாசமா இருந்தாரு. அவரும் இறந்து போயிட்டாரு. அம்சா அவங்க அம்மா, அவங்களும் இறந்து போயிட்டாங்க இப்போ. அவங்க அம்மாவும் என் மேல பாசமா இருந்தாங்க. அவங்களும் இறந்து போயிட்டாங்க. 4 பேர் என்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க டி சொந்த வாழ்க்கையில. 4 பேருமே இல்லாம போயிட்டாங்க. அப்புறம் நம்ம போய் சென்னையில போய் வேலை தேடணும்னு போகும்போதெல்லாம் மச்சினங்கிட்ட சொல்லி தான் வந்து ரமேஷ் கிட்ட தான் சொல்லி எங்க அத்தை ஒரு ரூ. 5 குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். ரமேஷ்ட்ட ஃபர்ஸ்ட்டு 10,000 வாங்கி குடுத்தாங்க. சென்னையில போய் வேலை தேடுறதுக்கெல்லாம். அப்புறம் ரமேஷ் மாசம் மாசம் அனுப்பிச்சாப்படி. வேலைக்கு போயெல்லாம் அனுப்பிச்சாப்படி. அத வச்சு தான் படிச்சு வேலை தேடணும். அப்புறம் மச்சினனுக்கு வந்து வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் குடுத்தேன். அத்தைக்கெல்லாம் குடுத்தோமா இல்லையான்னு தெரியல. ரமேஷ்க்கு தான் ரூ. 15 வாங்கி குடுத்தாங்க. அத குடுத்துட்டோம். வட்டி இல்லாம தான் குடுத்தோம். வட்டியெல்லாம் கேட்கல அவங்க. அதே மாரி மொதல்ல போய் இடம் வாங்குறதுக்கு கூட வந்து அந்த சீடுக்காரர் துர்கா சீட்ஸ் அவர் இறந்து போயிட்டாரு. ரெஸ்ட் இன் பீஸ்ன்னா. அவரு ஒரு 50,000 குடுத்தாரு. 4 லட்சம் 8 லட்ச ரூவா என்னமோ இடம். அந்த காலத்தில வாங்குனது. அப்புறம் 4 லட்ச ரூவா 50,000 வந்து சீடுக்காரர் வட்டி இல்லாம குடுத்தாரு. மச்சான் வந்து வட்டி இல்லாம 50,000 குடுத்தாங்க ரமேஷ் மச்சான் வந்து. இதெல்லாம் வச்சு தான் வாங்குனது. அவங்க பார்த்துலாம் வாங்குனது. நம்ம எங்க போய் பார்த்து எனக்கு இடம் நான் அம்சம் கையெழுத்து போட்டு வரும்போது இடம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அப்படித்தான் எல்லாமே பண்ணுச்சு. ஒண்ணா இருந்து தான் பண்ணியிருக்குது. அட்லீஸ்ட் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது, இனிமேல் பின்னாடி வரப்போற குழந்தைங்க, இந்த நம்மளோட இவங்க சகலைகளோட எல்லாம் இருக்கிற குழந்தைகளும் ஒண்ணா இருந்து பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் செல்வாவும் அப்படி ரொம்ப நல்ல பையன் தான். ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப அமைதியான பையன் தான். ஒண்ணும் ஹார்டாவெல்லாம் இல்ல. அவங்க கல்யாணம் முடிச்ச புதுசுல இங்க அந்த ஹனிமூனுக்குலாம் இங்க கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்மளுக்கு தான் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையே. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்சீவ் ஆயிட்டாங்க. குழந்தை பிறந்தது. அப்புறம் மாத்தி மாத்தி அட்லீஸ்ட் இந்த இவங்களுக்கு எங்க பாப்பாவுக்கு கவிதாவுக்கு கொழுந்தியாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா, இவங்களும் வரட்டும் வந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் எங்க மாமனார், மாமியார கூட்டிட்டு வரணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன் டிஎஸ் இங்க. மாமனாருக்கு விசாலாம் இருக்குது. எல்லாமே பண்ணோம். மாமியார் பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணல. அம்சோட டெலிவரிக்கு வர்ணிக்கா பொறக்கும்போது இங்க வர சொல்லி அவ்வளோ சண்டை கட்டினேன். அப்பவும் வரல. இங்க வீடெல்லாம் அவங்களுக்கு கீழ பார்த்து நாங்க டிசைன் பண்ணி கட்டினோம்.
எங்கள் மாமியார் வந்தால் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே பேஸ்மெண்ட், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு கெஸ்ட் பெட்ரூம் அட்டாச் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் எல்லா ஃபெசிலிட்டியோடு கட்டினது வந்து அத்தையும் மாவனும் வந்து இங்கே இருக்கணும்னு சொல்லி பண்ணேன். அது பண்ண முடியல. அடுத்த வருஷம், இந்த வருஷம் கண்டிப்பாக போய் மாமனை கூப்பிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து அவரை கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்க வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாழ்க்கையெல்லாம் மாறி போயிடுச்சு. எல்லாமே மாறி மாறி எப்படி எப்படியே போயிடுச்சு. ரொம்ப கொடுமை தான், என்னத்தை சொல்கிறது இல்லையா? நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி தான் போயிட்டு நல்லா பார்த்துக்குங்க. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. அவங்களுக்கு கவிதாலாம் வந்து அவங்க அம்மா அப்படி பார்த்துக்கிச்சு. அவங்க அப்பா அம்மாவில் அவ்வளோ பாசமாக இருக்கும். அது குடும்பமே இப்படி தான்ப்பா. எல்லா இடத்துலையும் அப்படி பார்த்ததே இல்லை. நான் வந்து 14 வயசுலேருந்து சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சது, ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு 21 வருஷம், அந்த சமுதாயத்துக்காக வேலை செஞ்சு 31 வருஷம், 14 வருஷத்துலேருந்து வேலை செய்கிறேன். இந்த மாதிரிலாம் நிறைய குடும்பத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ரொம்ப அன்பாக இருந்து எல்லாமே நல்லா இருந்து பண்ணணுங்கிறது. அதனால தான் நம்மகிட்ட எப்போவுமே நம்ம அவங்களோட அதே மாதிரி தான் இருந்திருக்கோம். அந்த அன்பை தான் பிரதிபலிச்சிருக்கிறோம். அத்தை இங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, மயில் மாமா இங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, இந்த இறந்து போன அத்தனை பேரும் என் வாழ்க்கையில் 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் இறந்துட்டேன். அப்புறம் நம்மளெல்லாம் யார் கேர் பண்ணிக்க வேண்டியலாம்? ஏதோ ஒன்று இப்போல்லாம் நம்ம பேச மாட்டோம், யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கெலாம் வந்து இவங்கெல்லாம் யார் வந்து கூப்பிடலினாலும் எங்கள் ஆத்தாலாம் சாகிற வரைக்கும் கனகுன்ட்டே இருந்துச்சு. கனகுன்னு கூப்பிடல, வந்து பார்க்கல, வந்து அது அப்படியே செத்து போச்சு. அப்பச்சியும் அப்படி திறந்துருப்பார். இந்த அம்சங்கத்தாவும் அப்படி திறந்துச்சு. இவங்களும் போயிட்டாங்க. இனி நம்மளை கவலைப்படுறதுக்கு நம்மளை பற்றி யோசிக்கிறதுலாம் யார் பெருசாக இருப்பாங்கன்னு தெரியல. பட் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க நம்புகிறேன். உங்களுக்காக தான் நிறைய வேலை செஞ்சுருக்குது. எல்லாருமே அந்த வயசான ஸ்டேஜில் எல்லாத்தையும் இழப்போம்னு நினைக்கிறேன். நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் பேர் என் ஸ்டேஜில் எல்லாம் இழந்திருப்பீங்க, இல்லை இழக்க போகிறீங்க. எதுவுமே நிலை இல்லை. அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்கோங்க. எங்கள் அத்தை எப்படி ஒன்றுமே எடுத்துகிட்டு போகாமல் செத்து போயிட்டாங்க, நம்மளும் செத்து போயிடுவோம். அதனால் இந்த ஃபேக் வேர்ல்டு, இந்த இல்யூஷனுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு சுற்றாதீங்க, சரியா? இந்த க்ரீன் கார்டு மட்டும் வரட்டு, இங்கே கொடி பிடிச்சிட்டு போய் இங்கே இருக்கிற பிரச்சனை பூரா சால்வ் பண்ணணுன்னு தான் நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கே தவிர, நம்ம போய் ஏதோ வந்து அப்படிலாம் காசுக்கெல்லாம் போனால் நான் எதுக்கு பீப்புள் இவ்வளோ ஒரு நாள் வேலை செஞ்சுருக்க மாட்டேன். எல்லா நேரத்தையும் இங்கேயே செலவு பண்ணி, எல்லா நேரத்தையும் வந்து எதுக்கு மக்களுக்கு செலவு பண்ணுறேன்? எதுக்கு இத்தனை காசு ஒருத்தர் கொடுக்கணும்? எதுக்கு இத்தனை வேலை செய்யணும்? எதுக்கு இத்தனை பேர்த்து கூட்டு இந்த குரூப் வச்சுருக்கணும்? சம்பாதிக்கிற வழியை தேடி ஓடி இருப்பணும்ல. நீங்கள் நண்டு செண்டெல்லாம் எப்படி சம்பாதிக்கணும்னு பார்க்குது, என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம அந்த வேலையை பண்ணலையில்ல. வேலைன்னு வந்துட்டு போதும், குடும்பம் இருக்குது, சாப்பாட்டுக்கு இருக்குது, ஓகே, கடனை கட்ட முடியும், கொஞ்சம் சம்பாரிச்சு முடியும், போதும். இதை வச்சு மக்களுக்கு என்ன பண்ணலாம், நாட்டுக்கு என்ன பண்ணலாம், சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறது, இது ஒரு வேலையாக தான் நம்ம இத்தனை வருஷமாக பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இது ஈஸியெல்லாம் கிடையாதுல்ல. இன்றைக்கி வந்து சொல்கிறக்கு வேணும் ஈஸியாக இருக்கும். அவன் 4 பேர் தான் நல்லா இருக்க மாட்டான், 25,000 கூட திழுத்து பிடிச்சி வச்சுக்கிறதுல ஈஸி கிடையாதுல்ல. இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்துட்டோம்ல. நீங்களாம் இருந்தனால தான் அப்படி வந்திருக்கிறோம், சரியா? அதனால் 2 லேடிஸ் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத லேடிஸ். ஆத்தா, அத்தை, நீங்களாம் சாமியாக இருந்து எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். வாழ்க்கையில் நீங்களாம் இருந்து எங்களோட இருந்து அந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுன்னா, தனி கொடுத்தனும் போகும்போது 2 பேரும் வந்திருக்கிறாங்க. மெட்ராஸ் போகும்போது வந்திருக்கிறாங்க. யூஎஸ் போகும்போது அனுப்புறக்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் அத்தை எல்லாத்துக்குமே இருந்து தான் பண்ணியிருக்காங்க. அந்த காது குத்தி இதை மறந்துட்டேன். எல்லாரும் இங்கே காது ஊற்றிட்டாங்க. இப்போ நம்ம இதில் வந்து காது ஊற்றுவாங்க டிஎஸ் முழுக்காத கூட்டத்தில். அதனால் காது ஊற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு அது அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே எல்லோரும் யூஎஸில் பண்ணிட்டாங்க. எல்லாருமே காது குத்திட்டாங்க. புள்ள பெருசாக எங்கள் அத்தை விட மாட்டேங்கிறாங்க. இல்லை நீங்கள் இங்கே வந்து தான் பண்ணணும்னா, ஒரு தடவை போனால் ஆத்தா இருந்து வீடு அடைச்சிருக்குது. இன்னொரு தடவை போகும்போது ஒரு பிரச்சனை, ஏதோ வயசு வந்து ரெட்டிப்பு வருஷம், முகத்துக்கு 10ஓ 8ஓ ஏதோ சொல்கிறாங்க, பண்ண முடியாதுன்னு. அப்புறம் அடுத்த ட்ரிப் வந்தால் தான் பண்ணணுங்கிறாங்க. நான் அடுத்த ட்ரிப்பெல்லாம் வந்து இதுக்காக வர முடியாதுன்னு சொல்கிறேன். பிரச்சனை இருக்குது, வந்தால் போக முடியாது, நிறைய கஷ்டம் இருக்குதுங்க, கடன் இருக்குது, கட்டணும், அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் அவங்க வந்து அங்கே வந்து தான் பண்ணிட்டாங்க. அதனால விட்டுட்டேன். அத்தை தான் கேட்டது, காது வந்து அங்கே வந்து குத்தணும்னு விட்டது வந்து அத்தைக்கு அத்தை. ஏன்னா இங்கே இருக்கிற யூஎஸ்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் இங்கே குத்திட்டாங்க. ஒரு 100 பேர் இருந்தால் 80 பேர் இங்கேயே காது ஊற்றிக்கிட்டாங்க. அங்கே போய் ஃபார்மாலிட்டி சடங்குக்கு தான் பண்ணியிருப்பாங்க. எங்கள் அத்தை அதுக்கும் அலோவ் பண்ணல. இல்லை வேண்டாம், நீங்கள் இங்கே வந்து பண்ணுங்கன்ட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். ஃபுல்லாக பெருசாகி எப்போ 2023 தான் நான் காது குத்துனது. வரேன், என் பாப்பாவுக்கு வந்து 10 வயசுக்கு 11 வயசு இருக்கும். அப்போ தான் போய் காதே குத்தணும். அது வரை காதே குத்தலை. ஏன்னா அவங்க இங்கே சடங்குக்கு கூட பண்ணுறக்கு அலோவ் பண்ணல. அதனால் அத்தைக்காக விட்டுட்டேன். அம்சோட சொல்லி பார்த்து நான் சொல்லிட்டு விட்டுரு அவங்க பிரியத்துக்கு பண்ணிடலாம். பெரியவங்க அவங்க பிரியத்துக்கு எல்லாமே அவங்க பிரியத்துக்கு தான் பண்ணுச்சு. அவங்கள மீறியெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுச்சு. நிறைய இழந்து தான் இங்கே இருந்தோம். ஒன்றும் ஈஸியாகல. இன்றைக்கி எத்தனையோ பேர்த்துக்கு வந்து இங்கே வேலை வாங்கி கொடுக்குறோம், விசா வாங்கி கொடுக்குறோம், என்னென்னமோ பண்ணிட்டோம். கவியோட கல்யாணம் வைக்கும்போது கூட இதே கவர்மெண்ட்டு தான் அந்த டைமில் கிளைண்ட் லெட்டர்லாம் கிடைக்கல. என் ஒய்ஃப் எம்எஸ் படிச்சுட்டு இருந்தா, அப்படி போனால் திரும்ப வர முடியாது, எம்எஸ் படிக்க முடியாது, இது பாதி பணம் கட்டியாச்சு, இது போயிடும், இங்கே இருக்கிற லைஃப் இது.
இதெல்லாம் இத்தனை பண்ணி வச்சுட்டு போய் என்ன பண்ணுறது, அது நிறைய இழந்து தான் இங்கே இருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. போன வருஷம் 3 தடவை போனவங்களுக்கு வந்து சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து போக முடியாமலாம் இருந்திருக்கு. நிறைய எமோஷன் இருக்குது, நிறைய இருந்திருக்காங்க. என்னையெல்லாம் வளர்த்துன எங்கள் ஆத்தா வந்து செத்து போச்சு. எங்கள் ஆத்தா செத்து போச்சு, எங்கள் அப்பச்சி செத்து போயிட்டாரு. நான் போக முடியல, நான் டிப்ரெஷனே போயிட்டேன். ஏன்னா அது கடைசி ஆக ஆக வந்து ஏங்கி செத்து போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு தோணும், நம்ம சின்ன வயசில் இப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்திருக்கோம். இவன் தான் நம்மளுக்கு நாளைக்கு பாப்பான்லாம் நினச்சிருக்கோம்னா நம்மளாம் பார்க்க முடியலன்னா அதான் நான் கஷ்டமாக இருந்துச்சு. சொல்கிறவங்கலாம் ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆத்தா இறந்து 1 மாதத்தில் போயிட்டேன். ஏன்னா அவனுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணிக்குது டிசம்பரில் 2019. நான் அப்போ தான் வந்து ஏசல் வந்து விர்ஜினியா கெட்டு வர போயிருக்கிறேன். விர்ஜினியா முடிச்சுட்டு சார்லெட்டை போயிட்டு அட்லாண்டா போயிட்டு வர்றோம். உங்களுக்குலாம் அதெல்லாம் என்னென்னு தெரியுமா டிஎஸ்? ஏசல் கெட் டுகெதர்னு என்னென்னு தெரியுமா? அவன் வந்து அவன் இங்கே அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு பிள்ளைங்க ஒன்றா டான்ஸ் ஆடிக்கிட்டு புது புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு வீடியோ பண்ணிக்கிட்டு இவங்களே எதை ஃபேமஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் போய் மனுஷனுக்காக மனிதாபிமானத்துக்காக அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஊராக நாடு எல்லா இடத்துக்கும் போய் அந்த இடத்துல போய் மக்களை சந்திச்சு அவங்களுக்கு பண்ண நல்ல விஷயத்தையெல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்த்து ஒரு இடத்துல அதை பண்ணிக்கிட்டு வந்துருக்குறோம். சரி பார்ப்போம், கடவுள் விட்ட வழி. இந்த எல்லாத்துக்கும் வாழ்க்கை ஷார்ட்டு தான், அத்த மாதிரி தான் எல்லாத்துக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருந்து பண்ணினதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு நல்லா வந்துட்டோம். நாங்கள் இனிமேல் இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்குவோம். இந்த குடும்பம் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்படி விட்டுட்டு போனீங்களோ அதே மாதிரி நாங்கள் கன்டினியூ பண்ணுறோம். நாங்களாம் அந்த இடத்துல சீனியராக இருந்து இருக்கிற குட்டீஸ் கவி செல்வா அவங்க எல்லாத்தையும் சுரேஷ் அந்த ரமேஷ் செந்தில் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குறோம். கல்யா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்காக நானும் முன்னாடி இருப்போம். பாலா இருக்கிறாரு, ரமேஷ் இருக்கிற அப்படி நாங்களாம் தான் கொஞ்சம் வயசில் பெரியவங்க, நாங்களாம் இருக்கிறெல்லாம் பார்த்துக்குவோம். எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.